Hello, hi, good evening. Welcome to Vedantu and now Shravanee ma'am. So I'm super happy to meet you all. அது என்னமா happy அப்படின்னா see half-yearly exam இல்ல வந்து ஒரு எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டு அந்த எக்ஸாம் அன்னைக்கு முத நாள் தான் நான் படிப்பேன் அப்படின்னு இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப மீடியோக்கரான ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இல்லையா? ஆனா ஒரு வாரம் முன்னாடிலேருந்தே நான் சூப்பரா படிக்க ஆரம்பிச்சிருவேன் மேம், 10 நாள் முன்னாடிலேருந்தே நான் சூப்பரா படிக்க ஆரம்பிச்சிருவேன் மேம் அப்படின்னு ரொம்பவே சீக்கிரமா ஏன் கூட சேர்ந்து படிக்க ஆரம்பிச்ச நீங்க எல்லாருமே கண்டிப்பா ஹாஃப் இயர்ல உங்க ட்ரீம் ஸ்கோரை அச்சீவ் பண்ணுவீங்க. ஓகேவா? சோ இந்த 10th ஸ்டாண்டர்ட்ல பப்ளிக் எக்ஸாம் we are going to write it for the first time இல்லையா? பப்ளிக் எக்ஸாம் நீங்க லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபேஸ் பண்ண போறீங்க. அப்ப நம்ம எல்லாருக்குள்ளயுமே வந்து ஒரு வெறி இருக்கும், எப்படியாச்சும் 500 out of 500 வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இருந்துச்சு, உங்களுக்கு இருந்துச்சா? எஸ், when I was studying 10th நான் 10th வந்து படிக்கிறப்போ பாத்தீங்க அப்படின்னா எப்படியாச்சும் 500 out of 500 வாங்கிடணும்டா அப்படிங்கிற ஒரு கனவு இருந்துச்சு. இல்லையா? இல்லையா? எஸ்ஸா இல்லையா? எஸ்ஸா நோவா? எஸ் இல்லையா? சோ இந்த கனவுல எனக்கு அச்சீவ் ஆனது எந்த சப்ஜெக்ட் தெரியுமா? சயின்ஸும் சோசியலும் தான். யார் சார் பேசுறது கேக்குதா? ஒரு நிமிஷம்டா, வெயிட் a minute, அப்படியே வெயிட் பண்ணுங்க. ஹலோ, இப்போ என் வாய்ஸ் மட்டும் தானே கேக்குது? இப்போ என் வாய்ஸ் மட்டும் தானே கேக்குது? ஹாய், வாய்ஸ் கிளியரா? வாய்ஸ் கிளியராடா இப்போ? என்ன சவுண்ட் கேக்குது? என்ன சவுண்ட்ரா? இப்போ சொல்லு, இப்போ கிளியரா? இப்போ கிளியரா? வெயிட் பண்ணுங்க. இப்போ கிளியரா? வாய்ஸ் இஸ் கிளியரா? நோ சவுண்டா? 8th தானே, டெஃபினட்டா ஐ வில் போஸ்ட் வீடியோடா. என்ன பிரேக் ஆகுது? ஐ வில் செக், வெயிட் பண்ணுங்க. வீடியோ நாட் கிளியரா? வீடியோ கிளியரா தான்டா இருக்கு. இட்ஸ் கிளியர் அண்ட் வெரி டீப் சவுண்டா? வெயிட் a minute, I'll just check. டேய், கரெக்டா தான்டா இருக்கு. நான் பார் போட்டு கேக்குறேன் பார். டேய், சரியா? ஓகேவா? நீ கொஞ்சம் சவுண்ட் வந்து கம்மி பண்ணி வேணா பாருங்க, சரியா? உங்க போன்ல வேணா நீங்க கொஞ்சம் சவுண்ட வந்து கம்மி பண்ணி கவனிச்சு பாருங்க, ஓகேவா? சரியா? சோ நம்ம வந்து இன்னைக்கு லைவ் செஷன் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, இன்னைக்கு ஹிஸ்டரியில இருக்கக்கூடிய எல்லா 2 மார்க்ஸையுமே நம்ம வந்து படிக்க போறோம். ஓகே, சோ எல்லாருமே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், எல்லாருமே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க. ஓகே, சோ பசங்களா, டுடே we are going to study history ல இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ்.
நாளைக்கு சிவிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் உடைய 2 மார்க்ஸ் வந்து நம்ம படிக்க போறோம். ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு கரெக்டான ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்பவாச்சும் படிக்க ஆரம்பிச்சிடணும். ஓகே, ஹாஃப் இயர்லி எக்ஸாம் அன்னைக்கு முத நாள் தான் நான் படிப்பேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஏன்னா நீங்க இன்னைக்கு படிச்சாதான் என்ன பண்ண முடியும், ஹாஃப் இயர்லி எக்ஸாம் அப்போ யூ கேன் டூ த ரிவிஷன்ஸ். ஓகே, ஹாஃப் இயர்லி எக்ஸாம் அப்போ நம்ம ரிவிஷன்ஸ் பண்ண முடியும். ஓகே, சோ இன்னைக்கு நம்ம ப்ராப்பரா சூப்பரா வேற லெவலா நம்ம வந்து படிக்கணும் அப்படின்னா அதுக்கு உங்களுடைய டெடிகேஷனும் டிட்டர்மினேஷனும் வேணும். ஓகேவா? நீங்க இந்த ஹோல் லைவ் நடுவுல என்ன ஆனாலும் டிஸ்ட்ராக்ட் ஆகாம டைவர்ட் ஆகாம படிப்பீங்களா? எனக்கு அந்த ஒரு ப்ராமிஸ் மட்டும் சொல்லு. இந்த ஹோல் லைவ் மேம், இந்த ஹோல் லைவ் செஷன் அடுத்த ஒரு 3 hours இருக்கும்டா. இல்ல எனக்கு தெரியல, நம்ம 10 சாப்டர்லயே இருக்கிற 2 மார்க்க முடிக்கிற வரைக்கும் நான் சொல்லி தர போறேன். ஓகே, ஐ அம் கோயிங் டு புட் மை 100% எஃபர்ட். நான் என்னுடைய 100% எஃபர்ட் போட்டு சொல்லி தர போறேன். நீ 100% எஃபர்ட் போட்டு ஏன் கூட படிக்க ரெடியா? ரெடினா நான் வாங்கின சோசியல்ல சென்டம் டியூரிங் மை 10th ஸ்டாண்டர்ட், அதே சென்டம் கண்டிப்பா நிச்சயமா உங்க ஒவ்வொருத்தரையுமே நான் வந்து வாங்க வைக்க முடியும். ஓகேவா? சோ அதுக்கு நீங்களும் எனக்கு ஹெல்ப் பண்ணணும், நீங்களும் வந்து சப்போர்ட் போடணும். ஓகே, நான் மட்டும் இங்க எஃபோர்ட் போட்டா பத்தாது, நீங்களும் வந்து எஃபோர்ட் போடணும். சரியா? ஃபர்ஸ்ட் நம்ம 2 மார்க் முடிப்போம். தென் பாத்தீங்க அப்படின்னா என் பிளான நல்லா கவனி. தென் 5 மார்க் முடிப்போம், 8 மார்க் முடிப்போம், தென் மேப் டைம்லைன் முடிப்போம். அதுக்கப்புறமா கம்பல்சரி புக் அண்ட் சைட் क्वेश्चंसக்கு நம்ம போகலாம். ஓகே, சூப்பர். சோ இன்னும் யாருக்காச்சும் வந்து வேத் ஏஐ பத்தி தெரியல அப்படின்னா டெஃபினட்டா வேத பத்தி தெரிஞ்சுக்கோங்க. சோ உங்களுக்கு ஸ்டடி பிளான் வேணுமா, இல்ல என்னுடைய வீடியோல இந்த ஒரு கொஸ்டின் கட்டபொம்மன் கொஸ்டினை மட்டும் நீங்க தேடி சப்போஸ் படிக்கணுமா, நோட்ஸ் வேணுமா, ஷார்ட் நோட்ஸ் வேணுமா, ஷார்ட் சம்மரி வேணுமா, எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேத் வந்து கொடுப்பாங்க. வேத் இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. நம்ம வேதாந்தோடைய ஃபவுண்டர்ஸ் ஆனந்த் சார், வம்சி சார், புலிகித் சார் உங்களுக்காக இந்த வேத வந்து இப்போ ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. சோ நம்ம வேதாந்து ஆப்ல this வேத் is going to be there. உங்களுடைய எஜுகேஷனுக்கு சூப்பர் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ மறக்காம யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? தென் கனவு டெஸ்ட் சீரீஸ்ல ஆல்ரெடி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா சூப்பர். இன்னும் கனவு டெஸ்ட் சீரீஸ்ல நீங்க ஜாயின் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்ப பண்ணாதீங்க. நான் ஒன்னேன்னு சொல்றேன், கனவு டெஸ்ட் சீரீஸ் ஜாயின் பண்றீங்கன்னா சாட்டர்டே அன்னைக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன் தெரியுமா? சாட்டர்டே அன்னைக்கு நாங்க வந்து நம்ம சேனல்ல ஒரு வீக் குவிஸ் கண்டக்ட் பண்ண போறோம். அந்த வீக் குவிஸ்ல டாப் 3 வரவங்களுக்கு கனவு டெஸ்ட் சீரீஸ் ஃப்ரீ. ஓகே, அந்த வீக் குவிஸ்ல டாப் 3 வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் பாத்தீங்க அப்படின்னா கனவு டெஸ்ட் சீரீஸ் இஸ் அப்சல்யூட்லி ஃப்ரீ. சரியா? சோ கண்டிப்பா என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த வீக் குவிஸ் நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணுங்க. சரியா? இந்த வீக் குவிஸ் நீங்க கண்டிப்பா வந்து அட்டெண்ட் பண்ணுங்க. சோ கமிங் சாட்டர்டே வந்து இந்த வீக் குவிஸ் உங்களுக்கு இருக்க போகுது. ஓகேவா? சூப்பர். சோ இந்த கனவு டெஸ்ட் சீரீஸ்ல புக் அண்ட் சைட் 1 மார்க்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து சூப்பரா முடிச்சிடுவோம். ஓகே, சோ ஆல்ரெடி வந்து சயின்ஸ் அண்ட் சோசியல் முடிஞ்சிருச்சு. வர சாட்டர்டே சண்டே பாத்தீங்கன்னா மேத்ஸ் இங்கிலீஷ் நீங்க எழுத போறீங்க. சோ இதுதான் கனவு டெஸ்ட் சீரீஸ் உடைய ஷெட்யூல். ஓகே, தீமின்னல் பேட்ச்ல இப்போ நாங்க ஹாஃப் இயர்லி ரிவிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். டிசம்பர் 1ஆம் தேதியில இருந்து நம்ம தீமின்னல் பேட்ச்ல ஆரம்பத்துல இருந்து திருப்பியும் எல்லா சாப்டரையும் ஒரு ஹாஃப் இயர்லி ரிவிஷன் பண்ண போறோம். சரியா? சோ மறக்காம என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்க நம்ம தீமின்னல் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ தீமின்னலும் வேணும், கனவு டெஸ்ட் சீரீஸும் சேர்த்து வேணும்னா 1999 அவைலபிளா இருக்கு. லிங்க் இஸ் இன் தி டிஸ்கிரிப்ஷன். ஓகே, சோ ஒவ்வொரு சாப்டரும் ஸ்டார்ட் பண்றதுக்கு நடுவுல நம்ம வந்து ஒரு சம்பிரதாயம் வச்சுக்கலாம், ஒரு சடங்கு வச்சுக்கலாம். என்ன தெரியுமா? செல்ஃப் மோட்டிவேஷன். ஓகே, நம்ம மனசு ஒரு குழந்தை மாதிரி, டே நல்லா படிப்படா, நீ தைரியமான ஆளுடா, நீ ஜெயிச்சிருவடா அப்படின்னு நம்ம மனசுக்கிட்ட சொல்றப்போ அது உண்மையாவே நம்ம ஜெயிச்சிருவோம், நம்ம வந்து நல்லா படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்பும், அதுக்கான எஃபோர்ட்டும் வந்து போடும். ஓகே, இதே நீ உன் மனசுகிட்ட போயிட்டு நீ வேஸ்ட், நீ எல்லாம் எவ்வளவு படிச்சாலும் தேர மாட்டேன் அப்படின்னு சொன்னா அது இன்னும் டிமோட்டிவேட் தான் ஆகும். சோ ஒவ்வொரு சாப்டரும் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்றப்போ நீங்க என்ன தெரியுமா போடணும்? உங்க நேம் போட்டு 100 போட்டு ஃபயர். அதாவது சோசியல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 100 மார்க்ஸ் வந்து வாங்கணும். கரெக்டா? இததான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒவ்வொரு சாப்டர்லயும் we are going to motivate ourselves. ஓகே, சோ தனியா இருந்தா நீ எல்லா 2 மார்க்ஸையும் படிச்சிருவியா? தனியா இருந்தா எல்லா 2 மார்க்ஸையும் படிச்சிருவியா? கிடையாது இல்லையா?
ஆனா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா டீமா எஃபோர்ட் போட்டா சூப்பரா படிக்கலாம் இல்லையா? சோ I am going to be your study buddy. Okay? So நீ ஃப்ரெண்டு கூட சேர்ந்து படிக்கிற மாதிரி நினைச்சுக்கோ. இந்த லைவ் கிளாஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஹிஸ்டரி 2 மார்க்ஸ் முடிச்சிட போறோம். நாளைக்கு சிவிக்ஸ் எக்கனாமிக்ஸ் 2 மார்க்ஸ் முடிச்சிட போறோம். இந்த மாதிரி டெய்லி சிறு துளி பெருவெள்ளம் அப்படிங்கிற மாதிரி நம்ம லைஃப்ல போடுற குட்டி 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 எஃபர்ட் தான் நம்மள ஒரு பெரிய சாதனைக்கு வந்து வழி வகுக்க போகிறது. ஓகே, சோ எல்லாருமே சாட்ல போட்டுட்டீங்களா? எங்க நிறைய பேரை நான் பார்க்கவே இல்லையே. சுதிக்ஷா, சந்தீப், வெரி குட். எல்லாருமே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிட்டீங்களா? வெரி குட். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் லைவ் வந்து மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஓகே, நீ எந்த அளவுக்கு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்றியோ, எந்த அளவுக்கு நம்ம சேனல் வளருதோ அந்த அளவுக்கு நிறைய நம்ம வந்து 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பண்ண முடியும். ஓகே, சோ புட் ஃபயர் இன் தி சாட் செக்ஷன். பயங்கர மோட்டிவேட்டடா, பயங்கர டெடிகேட்டடா, பயங்கர சூப்பரா கன்சிஸ்டன்டா நம்ம வந்து படிக்க ஆரம்பிக்க போறோம். So let's start with chapter 1. Okay, so இது வந்து book inside questions. Okay, so ஒரு சில சாப்டர்ஸ்ல நான் book inside கொடுத்திருப்பேன், அதையும் வந்து மறக்காம பாத்துக்கோங்க. What is Pravda? What is Pravda? Pravda அப்படிங்கிறது வந்து ஒரு ரஷ்யன் வார்த்தைடா. அதோட அர்த்தம் வந்து என்ன தெரியுமா? உண்மை, truth. Okay, it is the official newspaper of Communist Party of the Soviet Union from 1918 இருந்து 1991. இது நம்ம புக்ல ஒரு ப்ளூ பாக்ஸ் போட்டு கொடுத்திருப்பாங்க சரியா, அதனால இம்பார்ட்டன்ட்னு வந்து கொடுத்திருக்கேன் சரியா. பட் புக்கின் சைடுக்கு நம்ம தனி லைவ் வரலாம். ஓகே, பிரப்தாவுடைய மீனிங் என்ன? கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ்ல கேட்கலாம். ட்ரூத். பிரப்தாவுடைய மீனிங் ட்ரூத். சோ பிரப்தா அப்படிங்கிறது எதோட பேரு? ஒரு நியூஸ் பேப்பருடைய பேரு. நியூஸ் பேப்பர் எதோடைய நியூஸ் பேப்பர்? கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் த சோவியட் யூனியன். சோவியட் யூனியனுடைய ரஷ்யாவுடைய கம்யூனிஸ்ட் பார்ட்டியுடைய ஒரு நியூஸ் பேப்பரின் பெயர். அடுத்ததா எப்பயுமே ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த புக் இன்சைட் क्वेश्चंसக்கு என்ன மேம் வரும், என்ன மேம் படிக்கிறது அப்படின்னு எல்லாருக்கும் டவுட் இருக்குன்னா இந்த சம்மரிய மிஸ் பண்ணாம படிச்சிடுங்க சரியா. பிகாஸ் இந்த சம்மரியில இருந்து நமக்கு புக் இன்சைட் 1 மார்க்கும் கேக்குறாங்க, அதே நேரத்துல கம்பல்சரி क्वेश्चंसும் கேக்குறாங்க. இது வரைக்கும் கம்பல்சரி क्वेश्चंस எக்கனாமிக்ஸ் தான், இருந்தாலும் ஒவ்வொரு சாப்டருக்கும் இந்த சம்மரி அண்ட் ப்ளூ பாக்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா? சரி, இது நம்ம கூட தனி லைவ்ல வந்து இந்த புக் இன்சைட் क्वेश्चंसை படிச்சுக்கலாம். ஓகேவா? So let's go to the book back thing. How do you assess the importance of Sino-Japanese War? நம்பர் மாறி இருக்கும், நம்பரை நீ மைண்ட்ல போட்டுக்காத சரியா. क्वेश्चन நம்பரை கணக்கு பண்ணாத, क्वेश्चन நம்பர் மாறி மாறி தான் இருக்கும் சரியா. 1894ல ஜப்பான் forged a war on China. 1894ல I will ask questions also to you. quiz கண்டிப்பா கேட்பேன். ஜப்பான் வந்து சைனா மேல ஒரு போருக்கு போர்ஸ் பண்றாங்க. ஒரு போருக்கு வாடா, சண்டைக்கு வாடா அப்படின்னு வந்து போர்ஸ் பண்றாங்க. கிரஷிங் டெஃபீட். கிரஷிங் டெஃபீட்னா என்ன தெரியுமா? அடிச்சு நொறுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றது சரியா. த கிரஷிங் டெஃபீட் ஆஃப் சைனா பை லிட்டில் ஜப்பான். சின்ன ஜப்பான் வந்து என்ன பண்ணிடுச்சு? சைனாவை அடிச்சு நொறுக்கிருச்சு. ஓகேவா? சோ எந்த வார்ல? இந்த சைனோ ஜாப்பனீஸ் வார்ல. சைனோ ஜாப்பனீஸ் வார் எந்த காலகட்டத்துல நடந்தது? 1894ல இருந்து 95ல சரியா. சர்ப்ரைஸ் தி வேர்ல்ட். இந்த வேர்ல்டே ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு. எப்படா சின்ன நாடா இருந்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா சைனாவே டெஃபீட் பண்ணுச்சு, அதுவும் அடிச்சு நொறுக்கிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, despite the warning of the 3 great powers. despite the warning அப்படின்னா எவ்வளவோ வார்ன் பண்ணியும், எவ்வளவோ ஒரு வார்னிங் கொடுத்தோம். யாரெல்லாம்? 3 great powers. ரஷ்யா, ஜெர்மனி, பிரான்ஸ். ரஷ்யா, ஜெர்மனி, பிரான்ஸ் 3 பேருமே என்ன பண்றாங்க? வார்னிங் கொடுக்கறாங்க. ஆனா அது யாரு கேட்கல? ஜப்பான் கேட்கல. ஜப்பான் annexed the Liaotung Peninsula with port. annexனா என்னது? ஜாயின் பண்றது. ஓகே, சோ இந்த லயாட்டுங் பெனின்சுலாவை போர்ட் அவங்களுடைய துறைமுகத்தோட இணைச்சிட்டாங்க. அப்படி பண்ணாதீங்க அப்படின்னு ரஷ்யா, ஜெர்மனி, பிரான்ஸ் எல்லாம் வார்ன் பண்றாங்க. ஆனா அத ஜப்பான் கேட்கல சரியா. போர்ட் ஆர்த்தர் கூட இணைச்சிட்டாங்க. ஓகே, சோ 1894ல ஜப்பான் சைனா மேல வார் ஃபோர்ஸ் பண்ணுது. ஓகே, இந்த கிரஷிங் டெஃபீட் ஆஃப் சைனா பை லிட்டில் ஜப்பான் என்ன ஆச்சு? வேர்ல்டையே வாவ் அப்படின்னு திரும்பி பார்க்க வச்சது, சர்ப்ரைஸ் ஆக வச்சது. ஓகே, டிஸ்பைட் த வார்னிங் 3 கிரேட் பவர்ஸ். யார் யாரு? ரஷ்யா, ஜெர்மனி, பிரான்ஸ். ஓகே, ரொம்ப குட் ஃப்ரெண்ட் அப்படின்னு ஞாபகம். R for Russia, G for Germany and F for France.
பாத்தீங்க அப்படின்னா வார்ன் பண்றாங்க, ஆனாலும் கேட்காம இந்த லயாட்டம் பெனின்சுலாவை போர்ட் ஆர்த்தர் கூட இணைச்சிடுறாங்க. ஓகே, ஐ ஹோப் இட் இஸ் கிளியர். அடுத்து நேம் த கண்ட்ரீஸ் இன் ட்ரிபிள் ஆன்டான்டே. என்ன கண்ட்ரீஸ்? ரஷ்யா, பிரிட்டன், பிரான்ஸ். ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? சோ ரஷ்யா, பிரிட்டன், பிரான்ஸ் இந்த 3 நாடுகள் தான் பாத்தீங்க அப்படின்னா கிரேட், அதாவது ட்ரிபிள் ஆன்டான்டே. ட்ரிபிள் ஆன்டான்டே. வாட் ஆர் த 3 militant forms of nationalism? nationalism உடைய 3 militant forms வந்து என்ன என்ன? இங்கிலாந்துல இந்த நேஷனலிசம் ஜிங்கோயிசம் அப்படின்னு சொன்னாங்க. இங்கிலாந்துல என்னன்னு சொன்னாங்க? ஜிங்கோயிசம் அப்படின்னு சொன்னாங்க. பிரான்ஸ்ல வந்து சாவனிசம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த சாவனிசம் நம்ம இப்போ ரீசெண்டா யூஸ் பண்றோமே நிறைய. எதுல? சாவனிசம்ங்கிற வார்த்தையை இப்போ ரீசெண்டா யூஸ் பண்றோமே, தெரியாதா? மேல் சாவனிசம் அப்படின்னு வந்து யூஸ் பண்றோம் இல்லையா? ஃபீமேல் சாவனிசம் அப்படின்னு வந்து யூஸ் பண்றோம். ஆண் ஆதிக்கம், ஆதிக்கத்தை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சாவனிசம். ஆதிக்கம் அப்படின்னா என்ன மேம் அப்படின்னா, டேய் என் பேச்ச கேளு, நான் சொல்றதான் இங்க சட்டம், நான் சொல்றதுதான் நீ கேட்கணும், என் பேச்ச கேட்டு நட, இங்க நான் தான் கெத்து. அதுக்கு பேர் தான் வந்து என்னது அப்படின்னா சாவனிசம். ஓகேவா? சோ பிரான்ஸ்ல வந்து அதை சாவனிசம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஜெர்மன்ல வந்து கல்ச்சர், நம்மளுடைய கல்ச்சர் கலாச்சாரம் இருக்குல்ல, அதுதான் ஜெர்மன் லாங்குவேஜ்ல வந்து கே போட்டுக்கிறாங்க. ஓகே, சோ ஜெர்மன் கல்ச்சர். இதெல்லாம் தான் militant forms of nationalism. இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நடக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணமா இருந்தது. ஓகே, எஸ். What do you know of the trench warfare? பசங்களா, இந்த क्वेश्चन ரொம்ப 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 முக்கியம். ஓகே, ரொம்ப 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 முக்கியம். ஓகே, சோ trench warfareனா என்ன? ட்ரென்ச்சஸா இருக்கட்டும் இல்ல டிச்சஸா இருக்கட்டும். ட்ரென்ச் டிச் அப்படின்னா வந்து என்னடா? சுரங்கம், குழி. ஓகே, சுரங்கம், குழிகள் இதெல்லாம் வந்து என்னது? ஆர் டக் பை தி ட்ரூப்ஸ். ட்ரூப்ஸ்ங்கிறது யாரு? குரூப் ஆஃப் பீப்புள், குரூப் ஆஃப் சோல்ஜர்ஸ். இவங்களதான், அந்த குரூப் ஆஃப் மக்களை தான் வந்து ட்ரூப்ஸ் அப்படின்னு நீங்க ரெஃபர் பண்றாங்க. டிக் பை சோல்ஜர்ஸ் enable soldiers to safely stand and protect themselves from enemy fire. இப்போ எனிமி, எதிர் நாடு, இந்த பார்டர்ல எதிர் நாட்டுக்காரன் வந்து என்ன சுடுறான் அப்படின்னா நான் என்ன எப்படி வந்து காப்பாத்திப்பேன்? நான் எங்க போய் மறைஞ்சிப்பேன்? அப்கோர்ஸ் இங்க மரம் செடி எப்படி நான் மறைஞ்சுக்க முடியும்? அதுக்காக தான் அங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அண்டர் கிரவுண்ட்ல, அதாவது கிரவுண்டுக்கு கீழே மனுஷன் போய் நிற்கிற மாதிரி ஒளிஞ்சுக்கிற மாதிரி அண்டர் கிரவுண்ட்ல வந்து என்ன கட்டியிருப்பாங்கன்னா சுரங்கம் கட்டியிருப்பாங்க. சுரங்க பாதையில நம்ம சொல்றோம்ல, அந்த மாதிரி சுரங்கம் வந்து கட்டியிருப்பாங்க. சோ எதிரி நாடு வந்து அவன் சுடுறப்போ, அதுதான் எனிமி ஃபயர். எனிமி ஃபயர் பண்றப்போ சோல்ஜர்ஸ் என்ன பண்ணிக்கலாம்? தே கேன் ப்ரொடெக்ட் தெம்செல்ஸ். ஓகே, அவங்கள வந்து அவங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். சரியா? the main line of the trenches, நமக்கு எப்படி ரோடுல வந்து மெயின் ரோடு, சந்து. ஓகே, மெயின் ரோட்ல வாங்க, அப்படியே ரைட்ல ஒரு சந்து இருக்கும் அப்படின்லாம் சொல்றோம்ல, அதே மாதிரிதான் இங்கேயும் வந்து பாருங்கடா, நமக்கு மெயின் லைன் ஆஃப் த ட்ரென்ச்சஸ் எல்லாமே எது கூட கனெக்ட் ஆகி இருக்கும்? ஒண்ணு கூட ஒண்ணு கனெக்ட் ஆகி இருக்கும். ரியர் பை அ சீரீஸ் ஆஃப் லிங்கிங் ட்ரென்ச்சஸ். நிறைய அது கூட லிங்கிங் ட்ரென்ச்சஸ் எல்லாமே வந்து இருக்கும். இதுதான் மெயின் ட்ரென்ச் அப்படின்னா அது கூட நிறைய இந்த மாதிரி லிங்கிங் ட்ரென்ச்சஸ் எல்லாமே வந்து இருக்கும். ஏன் இந்த மாதிரி லிங்கிங் ட்ரென்ச்சஸ் நிறைய இருக்கு அப்படின்னா அந்த ட்ரென்ச் வழியாதான், அந்த சுரங்கம் வழியாதான் ஃபுட், உணவு, அம்யூனிஷன் என்றால் ஆயுதங்கள். ஏன்னா புல்லட்டு காலி ஆயிடும், நிறைய ஆயுதங்கள் காலி ஆயிடும் இல்லையா? ஆயுதங்கள் வந்து அனுப்புவாங்க. ஃப்ரெஷ் ட்ரூப்ஸ், இப்போ அந்த மக்கள், அந்த சோல்ஜர்ஸ் இறந்துட்டாங்க அப்படின்னா புது வேணும் இல்லையா? புதுசா மத்த சோல்ஜர்ஸ் வேணும் இல்லையா? சோ ஃப்ரெஷ் ட்ரூப்ஸ். மெயில்னா என்ன தெரியுமா? ஜிமெயிலா, இமெயிலா, யாஹூ மெயிலா? இல்ல, மெயில் அப்படின்னா லெட்டர். ஓகே, கடுதாசி. அவங்க வீட்ல இருந்து ஒரு லெட்டர் போடுறாங்க, இல்ல நாட்டுல இருந்து ஒரு லெட்டர் வருது, ஒரு ஆர்டர் வருது அப்படின்னா அதெல்லாம் தான் நம்ம இங்க மெயில் அப்படின்னு சொல்றோம். அப்கோர்ஸ் ஆர்டர். ஓகே, சோ வந்து அந்த அவங்களுடைய நாட்டுல இருந்து இல்ல போற கண்டினியூ பண்ணுங்க, இல்ல போற நிறுத்திடுங்க, இல்ல இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அப்படின்னு ஏதாச்சும் ஒரு ஆர்டர் வருது அப்படின்னா அது எல்லாத்தையுமே இது மூலமா தான் நமக்கு டெலிவர் பண்ணுவாங்க. இதுல பேட்டில் ஆஃப் மார்ன், இந்த பேட்டில்ல தான் ரொம்ப ரொம்ப இந்த ட்ரென்ச் வார்ஃபேரை வந்து கொண்டு வந்தாங்க. சரியா? சோ இந்த பேட்டில் ஆஃப் மார்ன் இஸ் ரிமெம்பர்ட் ஃபார் த ட்ரென்ச் வார்ஃபேர். ஓகே, ஒரு நிமிஷம் டைம் தரேன், டக்குன்னு படிச்சிருங்க பார்க்கலாம். ட்ரென்ச் இல்லனா டிச்சஸ், இது எல்லாத்தையுமே ஹூ இஸ் டிக்கிங்? ட்ரூப்ஸ் தான் வந்து டிக் பண்றாங்க. எதுக்கு?
enable soldiers to safely stand. சேஃபா நிக்கிறதுக்கு. எதுல இருந்து சேஃபா? protect themselves from enemies fire. enemies fireல இருந்து சேஃப் பண்ணிக்கிறதுக்கு. ஓகே, சேஃப் கார்ட் பண்ணிக்கிறதுக்கு. மெயின் லைன் ஆஃப் த ட்ரென்ச்சஸ் எல்லாருமே சைட் லைன்ஸ் கூட வந்து என்ன ஆகி இருக்கு அப்படின்னா கனெக்ட் ஆகி இருக்கு. ஓகே, அது வழியா தான் வந்து உணவு, ஆயுதம், ஃப்ரெஷ் ட்ரூப்ஸ், மெயில், அடுத்தமா ஆர்டர்ஸ் இது எல்லாமே டெலிவர் பண்றோம். பேட்டில் ஆஃப் மான் வந்து இந்த ட்ரென்ச் வார்ஃபேருக்கு ஒரு முக்கிய பங்கு அளிக்குது. ஓகேவா, அடுத்து பார்க்கலாமா? இன்னும் ரெண்டு क्वेश्चन தான். இது வரைக்கும் பார்த்தது எல்லாருக்குமே கிளியரா? டக்கு டக்குன்னு எனக்கு சாட்ல சொல்லுங்க. இது வரைக்கும் பார்த்தது வந்து கிளியரா எல்லாருக்குமே? Clear. Very good, Ra. Super. So, what was the role of Mustafa Kemal Pasha? Mustafa Kemal Pasha உடைய முக்கிய ரோல் வந்து என்னது? Turkey's rebirth as nation. இந்த வார்த்தை எழுதிட்டீங்கன்னா மார்க் கொடுத்துருவாங்கடா. ஏன்னா இதான் கீவேர்ட், இதுதான் முக்கிய வேர்ட். ஓகேவா? சோ டர்க்கி வந்து ஒரு புதிய நேஷனா பிறப்பெடுத்ததுக்கே இந்த முஸ்தபா கெமல் பாஷா பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். கெமல் பாஷா மாடர்னைஸ்டு டர்க்கி வந்து பழங்காலமா இருந்துச்சு. அதை வந்து என்ன பண்ணாரு? அவரு மாடர்னைஸ் பண்ணாரு, நிறைய மாடர்னா மாத்தினார். and changed it out of all recognition. உலகமே அவங்கள வந்து ரெகக்னைஸ் பண்ற மாதிரி, அங்கீகரிக்கிற மாதிரி மாத்தி கொண்டு வந்தாரு. ஓகே, so Mustafa Kemal Pasha played a very important role in Turkey's rebirth as a nation. Turkey வந்து Mustafa song please sing in live end. எது? Mustafa Mustafa don't worry Mustafa, அதுவா? பாடலாம், லைவோட எண்ட்ல பாடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 10 யூனிட்ட முடிப்போம், சரியா? அதுக்கப்புறமா பாட்டு பாடுவோம். ஓகே, வாங்கப்பா. சோ டர்க்கி வந்து ஒரு புதிய நேஷனா பிறப்பெடுத்ததுக்கு டர்க்கிஸ் ரீபர்த் ஆஸ் அ நேஷனுக்காகவும் மாடர்னைஸ் டர்க்கிக்காகவும் பாத்தீங்க அப்படின்னா முஸ்தபா கெமல் பாஷா பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஓகே, லிஸ்ட் அவுட் எனி 2 causes for the failure of League of Nations. இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு क्वेश्चन டா. causes for the failure of League of Nations ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க, லீக் ஆஃப் நேஷன்ஸ் ஏன் வந்துச்சு? டக்கு டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். டே பசங்களா, இது எல்லாமே நமக்கு வந்து கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ்ல கேட்கலாம். நான் ஏதாச்சும் ஒரு கேள்வி கேட்கறேன்னா அது தேவையில்லாத கேள்வி கிடையாது. இது எல்லாமே நமக்கு வந்து கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ்ல வந்து கேட்கலாம், சரியா? why, what is the need of நம்மளுடைய லீக் ஆஃப் நேஷன்ஸ்? ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வந்து நடந்துச்சு இல்லையா? முதல் உலக போர் நடந்துச்சு. சோ இந்த முதல் உலக போர்ல வந்து போர்னா இல்லடா, யாரு ஜெயிச்சான் யாரு தோத்தான் அப்படிங்கறத விட ஜெயிச்சவன் தோத்தவன் 2 பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ன்னு ஒண்ணு வந்து இருக்கு, இழப்புகள்னு ஒண்ணு வந்து இருக்கு. நிறைய குழந்தைங்க அவங்க அப்பாவை அந்த போர்ல இறந்திருப்பாங்க, ரைட்? நிறைய அப்பா அம்மா அவங்க குழந்தைங்களை அந்த போர்ல இறந்திருப்பாங்க. நிறைய பெண்கள் அவங்க கணவர்களை வந்து போர்ல வந்து இறந்திருப்பாங்க. ஈவன் மனைவிகளை வந்து போர்ல இறந்திருப்பாங்க. அவங்க வீட்டை இழந்திருப்பாங்க, அவங்களுடைய பணம், காசு, சொத்து அதை வந்து இழந்திருப்பாங்க, நிம்மதியை இழந்திருப்பாங்க, ஓகே, ஹெல்த்தை இழந்திருப்பாங்க, சரியா? சோ ஒரு போர் அப்படின்னாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே இழப்புகள் அப்படின்னு ஒண்ணு வந்து உண்டு. ஓகே, சோ இந்த இழப்புகள்லாம் பார்த்துட்டு இதுக்கு மேல போர்னு ஒண்ணு வேண்டாண்டா, நம்மலாம் வந்து அமைதியா இருப்போம், நம்ம எல்லாருமே நிம்மதியா இருப்போம், பீஸ்ஃபுல்லா இருப்போம் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்ததுதான் இந்த என்னது லீக் ஆஃப் நேஷன்ஸ். ஓகே, ஆனா லீக் ஆஃப் நேஷன்ஸ் வந்தும் என்ன வந்துச்சு? 2ஆம் உலக போர் வந்துச்சு இல்லையா? சோ லீக் ஆஃப் நேஷன்ஸ் அவங்களுடைய வேலையில ஃபெயில் ஆயிட்டாங்க. ஓகே, ஏன்? The League of Nations appear to be an organization of those who were victorious in the First World War. சரி, லீக் ஆஃப் நேஷன்ஸ் ஒரு அமைதிக்காக கொண்டு வந்தது இல்லையா? சோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு சோ ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல ஜெயிச்சவங்க who were victorious in the first world war. ஓகே, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல வந்து ஜெயிச்சவங்கலாம் தான் இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன்லயே இருந்தாங்க. since it lacked the military power of its own. ஓகே, சோ நீங்க சொல்லுங்க, உங்ககிட்ட ரொம்ப வந்து சாஃப்டா இருக்கிற ஒரு மிஸ் பேச்ச வந்து நீங்க கேப்பீங்களா? இல்லனா வந்து இல்ல
அடிச்சிருவேன், அடி வெளுத்துருவேன், உங்க அப்பா அம்மா கிட்டே மாட்டி விட்டுருவேன், உங்களை ஸ்கூலை விட்டே தூக்கிடுவேன் அப்படின்னு உங்களை போட்டு நல்லா மிரட்டுற பயம் இருக்கிற மிஸ் பேச்சு நீங்க கேட்பீங்களா? சாட்ல சொல்லுங்க. பயம் இருக்கிற மிஸ் பேச்சு தானே நீங்க கேட்பீங்க. என்ன மாதிரி வந்து சாஃப்டா ஜாலியா இருந்தா இப்படிதான் கதை பேசிட்டே இருப்பீங்க சாட்ல. கரெக்டா? கிளாஸ் கவனிக்காம ஸ்ட்ரிக்டா மாதிரி இல்லாமா? சோ பாத்தீங்க அப்படின்னா மிலிட்டரி பவர், அவங்களுக்குன்னு ஒரு மிலிட்டரி பவர் வந்து இல்ல. ஓகே, சோ இட் குட் நாட் என்ஃபோர்ஸ் இஸ் டெசிஷன்ஸ். அதனால லீக் ஆஃப் நேஷன்ஸ் எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸை வந்து மக்கள் கிட்ட என்ன பண்ண முடியல, நாடுகள் கிட்ட ஃபோர்ஸ் பண்ண முடியல. ஓகே, the founders of the peace organization underestimated the power of nationalism. ஓகே, நாட்டுப்பற்று மாதிரிதான் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அதீத பிளைண்டான ஒரு நாட்டுப்பற்று. ஓகே, நம்ம பார்த்தோம்ல ஜெர்மன்ஸ் கல்ச்சர், இங்கிலாந்து ஜிங்கோயிசம், பிரான்ஸ் சாவனிசம். இந்த நேஷனலிசம் உடைய பவரை வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா எடை போட்டாங்க. எதிரியோட பவரை ரொம்ப ரொம்ப கம்மியா எடை போட்டாங்க. Principle of collective security could not be applied in actual practice. Collective security என்ன தெரியுமா? எல்லா நாடுமே, எல்லா நாட்டிலையும் இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே வந்து சேஃபா இருக்கணும் அப்படிங்கறதா இந்த கலெக்டிவ் செக்யூரிட்டி. இந்த கலெக்டிவ் செக்யூரிட்டியை வந்து என்ன கொண்டு வர முடியல, இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸால கொண்டு வர முடியல. சரியா? ஓகே, இப்போ உங்ககிட்ட குவிஸ் क्वेश्चंस கேட்கலாமா? ஃபர்ஸ்ட் சாப்டர் முடிஞ்சிருச்சு. ஒரு குட்டி குவிஸ் क्वेश्चंस வந்து நான் இப்போ உங்ககிட்ட வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா கேட்க போறேன். ஓகே, குவிஸ் முடிச்சிட்டு நம்ம என்ன பண்ணலாம், செகண்ட் சாப்டர் ஆரம்பிக்கலாம். ஓகே, சரி. சோ ஃபர்ஸ்ட் கேட்ட क्वेश्चनல இருந்து நான் வந்து ஆரம்பிப்பேன். பிரப்தா அப்படிங்கறதுடைய மீனிங் என்ன? சாட் எனக்கு இப்போ பறக்கணும், சாட் பறக்கணும். நான் போய் தண்ணி கொண்டு வரேன், நீங்களும் தண்ணி கொண்டு வந்து தண்ணி குடிங்க. ஒவ்வொரு கிளாஸ் முடியறப்போ அரை டம்ளர், ஒவ்வொரு சாப்டர் முடியறப்போ அரை டம்ளர் தண்ணி நம்ம குடிக்கிறோம். பிரப்தா மீனிங் என்ன? ட்ரூத். சரி, பிரப்தா வந்து என்னது? அது வந்து ஒரு நியூஸ் பேப்பரா, இல்லனா ஒரு சீரிஸோட சேனலா, இல்ல ஒரு நாட்டோட பேரா? ஓகேவா? நியூஸ் பேப்பர். வெரி குட். தண்ணி கொண்டு வாங்க, நீங்களும் தண்ணி குடிங்க. தண்ணி குடிச்சிட்டே கிளாஸ் கவனிங்க. சரியா? யா. சோ இப்ப அடுத்த கேள்வி வந்து என்ன தெரியுமா? சோ இந்த சைனோ ஜாப்பனீஸ் வார்ல ஜப்பான் வந்து சைனாவை எந்த இயர்ல வாருக்கு கூட்டுச்சு? இன் விச் இயர் ஜப்பான் ஃபோர்ஸ்ட் a war on China? எந்த இயர்ல ஜப்பான் வந்து சைனா மேல ஒரு வார் வந்து கூப்பிட்டுச்சு? டக்கு டக்குன்னு சாட்ல ஆன்சர் பண்ணுங்க. நம்ம ரிவிஷன் பண்ணலன்னு வச்சுக்கோ, இயர்லாம் மறந்துரும். ஆமா, சரி, ஓகே. அடுத்து ட்ரிபிள் ஆண்டான்டேல 1894. வெரி குட்ரா, சூப்பர்டா, சம. ட்ரிபிள் ஆண்டான்டேல எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் இருப்பாங்க? ட்ரிபிள் ஆண்டான்டேல எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் இருப்பாங்க? விச் கண்ட்ரீஸ்லாம் இருக்கும் ட்ரிபிள் ஆண்டான்டேல? என்னது? பிரிட்டன், ரஷ்யா, பிரான்ஸ். வெரி குட்ரா. அடுத்துடா, 3 militant forms of nationalismல யாருக்கு? இங்கிலாந்துக்கு என்ன வரும்? இங்கிலாந்துக்கு என்ன வரும்? ஜிங்கோயிசம் வருமா? ஜிங்கோயிசம்னா ஜேன் போரும், நான் புரிஞ்சுப்பேன். ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் போடு. இங்கிலாந்துக்கு ஜிங்கோயிசம் வருமா, சாவனிசம் வருமா, கல்ச்சர் வருமா? இங்கிலாந்துக்கு ஜிங்கோயிசம் வருமா? ஜேன் போட்டா நான் போறேன், ஃபர்ஸ்ட் லெட்டர் போடுங்க, நான் புரிஞ்சுக்கிறேன். ஜிங்கோயிசம். வெரி குட். இங்கிலாந்து ஜிங்கோயிசம். அடுத்து பிரான்ஸுக்கு என்ன வரும்? பிரான்ஸுக்கு ஜிங்கோயிசமா, சாவனிசமா, கல்ச்சரா? பிரான்ஸுக்கு என்ன வரும்?
பிரான்ஸுக்கு வந்து என்னது கல்ச்சர். ஓகே, ஜெர்மனிஸ் மாத்தி சொல்ல, பிரான்ஸுக்கு வந்து சாவனிசம். பிரான்ஸுக்கு வந்து சாவனிசம். ஓகே, ஜெர்மனிக்கு வந்து என்ன வரும்? ஜெர்மனிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கல்ச்சர். வெரி குட்ரா. ஜெர்மனிஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஜெர்மனிக்கு வந்து ஜெர்மன்ஸ் கல்ச்சர். அடுத்து ட்ரென்ச் வார்ஃபேர்ல dash battle is memorable for trench warfare. Yes, dash war is remembered for trench warfare. Battle of dash is remembered for trench warfare. சொல்லுங்க. பேட்டில் ஆஃப் மான். வெரி குட், பேட்டில் ஆஃப் மான். ஓகே, சோ இந்த ட்ரென்ச் வழியா என்னென்னலாம் வந்து சென்ட் ஆகும் அப்படியே வரிசையா சாட்ல போடுங்க பார்க்கலாம். இந்த ட்ரென்ச் வழியா என்னென்னலாம் வந்து போகும்? ஓகே, இந்த ட்ரென்ச், through the trench which are all delivered. எஸ், நீங்க சாட்ல போடுங்க, அப்புறமா நான் சொல்றேன். வெரி குட். ஃபுட் அமோனியாவா? அமோனியா இல்லடா, அம்யூனிஷன்னா ஆயுதங்கள். ஓகே, ஃபுட், அம்யூனிஷன், ஃப்ரெஷ் ட்ரூப்ஸ், மெயில் ஆர்டர்ஸ். ஓகே, வெரி குட்ரா. அடுத்துடா, இந்த முஸ்தபா கெமல் பாஷா உடைய மெயின் ரோல் என்ன? அந்த 3 வார்த்தை அது இருக்கணும் கண்டிப்பா. முஸ்தபா கெமல் பாஷாவோட மெயின் ரோல் என்ன? முஸ்தபா கெமல் பாஷா, அந்த வார்த்தை இருந்தாலே உங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. முக்கியமான வார்த்தை என்னது? ரவி செல்வி, சூப்பர்ரா, சமடா. சசி, வெரி குட்ரா. ஹேமபிரியா, சூப்பர்ரா. டர்க்கிஸ் rebirth as a nation and modernized Turkey. வேற லெவல்டா. அடுத்து causes of failure of the League of Nationsக்கு நான் இப்ப ஆன்சர் சொல்லுவேன். அது கரெக்ட்னா எஸ்ன்னு போடு, தப்புனா நோ அப்படின்னு போடு சாட்ல. எஸ்னா சாதாரண இந்த எஸ் போட்டா போறோம். எஸ். ஓகே, யா. சோ the league appeared to be an organization of those who were victorious in the first world war. first world warல ஜெயிச்சவங்க தான் அந்த லீக்ல வந்து இருந்தாங்க. ஓகே, first world warல ஜெயிச்சவங்க தான் அந்த லீக்ல வந்து இருந்தாங்க. எஸ் ஆர் நோவா? எஸ். வெரி குட். military power வந்து இருந்துச்சு. they had their own military power, so they were able to enforce their decision. ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். they had their own military power, so they were able to enforce their decisions. yes da. no da, no, they did not have military power, so they were not able to enforce their decision. okay, அடுத்துடா, they estimated the power of nationalism. இது எஸ் தான் நோவா? they estimated the power of nationalism. கரெக்டா எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க. வெரி குட்ரா. நோ, சரியா? they underestimated the power of nationalism. they underestimated the power of nationalism. அடுத்துடா, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா the principle of collective security could not be applied into actual practice. collective security வந்து கடைசி வரைக்கும் ப்ராப்பரா கொண்டு வரவே முடியல. கனவு டெஸ்ட் சீரிஸ் உடைய அந்த ஃப்ரீ குவிஸ் பத்தி நம்ம அப்புறமா பேசலாம். இப்போ இந்த லைவ் கிளாஸ ப்ராப்பரா அட்டென்ட் பண்ணுங்க. வெரி குட்ரா, சூப்பர்டா. எஸ், இப்போ நம்ம ஹிஸ்டரி சாப்டர் 2 ஆரம்பிக்கலாமா? ஒவ்வொரு சாப்டரும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்? உங்க பேரு, சென்டம், ஃபயர் இத சாட்ல போடுங்க. உங்க பேரு, சென்டம், ஃபயர் இத சாட்ல போடுங்க டக்குன்னு. ஓகே, பேரு, சென்டம், ஃபயர். வெரி குட்ரா, சூப்பர்டா. அரை மணி நேரத்துல டக்கு டக்குன்னு முடிக்கிறோம். வாங்கப்பா. வாட் டு யூ நோ ஆஃப் த ஒயிட் டெரர் இன் இண்டோ-சைனா? இண்டோ-சைனால வந்து இந்த ஒயிட் டெரர் அப்படிங்கிறது என்னது? The mainstream political party in Indo-China was the Vietnam Nationalist Party. ஓகே, சோ இண்டோ-சைனால இருக்கிற மெயின் ஸ்ட்ரீம்னா முக்கிய அப்படின்னு அர்த்தம். மெயின் ஸ்ட்ரீம் பொலிட்டிக்கல் பார்ட்டி யாரா வந்து இருந்தாங்க?
வியட்நாம் நேஷனலிஸ்ட் பார்ட்டியா இருந்தாங்க. ஒரே ஒண்ணு மட்டும் கேட்டுட்டு இதை நான் கண்டினியூ பண்றேன். இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே முடிச்சதுக்கு அப்புறமா, ஒவ்வொரு சாப்டர் முடிச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி குவிஸ் கேட்கறது உங்களுக்கு ரிவிஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கா? எஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு சாப்டருமே முடிச்சுட்டு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கிறப்போ உங்களுக்கு இதெல்லாம் ரிவைஸ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கா? இந்த மாதிரி நம்ம பண்ணலாமா? தேன் அப்படியே போரிங் ஆஃப் கிளாஸ் மட்டுமே நம்ம கண்டினியூஸா எடுத்துட்டு இல்லாம இந்த மாதிரி நம்ம வந்து ரிவிஷன் ஈஸியா இருக்குல்ல, ஜாலியா இருக்குல்ல? ஓகே, அப்ப நம்ம அதே மாதிரி பண்ணலாம். சோ தட் நமக்கு டைம் போதே தெரியாது. ஓகே, ஒவ்வொரு சாப்டர் இந்த மாதிரி டப்புன்னு நம்ம வந்து முடிச்சிடலாம். ஓகேவா? சூப்பர்டா, வேற லெவல்டா, சம. சோ வியட்நாம் நேஷனலிஸ்ட் பார்ட்டி தான் இண்டோ சைனால அப்ப இருந்த முக்கிய, அதாவது மெயின் ஸ்ட்ரீம் பொலிட்டிக்கல் பார்ட்டி. ஓகே, இது பாத்தீங்க அப்படின்னா ஃபார்ம்ட் இன் 1927 வந்து ஃபார்ம் ஆச்சு. இட் வாஸ் கம்போஸ்ட் ஆஃப் த வெல்தி அண்ட் மிடில் கிளாஸ் செக்ஷன் ஆஃப் த பாப்புலேஷன். சோ 1927 வந்து ஃபார்ம் ஆச்சுடா. எப்ப ஃபார்ம் ஆச்சு? 1927 ஃபார்ம் ஆச்சு. அதுல யார் யார் இருந்தாங்க? வெல்தி, பணக்கார, அண்ட் மிடில் கிளாஸ். ஓகேவா? மிடில் கிளாஸ் மக்கள் மட்டும்தான் இருந்தாங்க. சரியா? வெல்தி அண்ட் மிடில் கிளாஸ் பாப்புலேஷன் மட்டும்தான் அதுல இருந்தாங்க. 1929 அதாவது 27 முடிஞ்சு 29 ஒரு வருஷம் விட்டு ஒரு வருஷம் எழுதியிருக்கும். சரியா? 27 29 வியட்நாமீஸ் சோல்ஜர்ஸ் மியூட்டினைட். மியூட்டினைட்னா என்ன தெரியுமா? நாட் ஒபே ஆர்டர்ஸ். இப்ப நீங்க கேட்கலாம், மேம் நான் இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நான் இப்படி எழுதலாமா? மேம் தாராளமா எழுதலாம், மார்க்லாம் குறைக்க மாட்டாங்க. சரியா? அதனாலதான் அர்த்தம் புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோ, உனக்கு ஒரு வார்த்தை மறந்தா கூட யூ கேன் ஏபிள் டு ரைட் ஆன் யுவர் ஓன். ஓகே, சோ 1929 வியட்நாமீஸ் சோல்ஜர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா மியூட்டினைடு. மியூட்டினைட்னா உன் பேச்செல்லாம் நான் கேட்க மாட்டேன்டா, நீ யாரா சொல்றதுக்கு, உன் பேச்ச நான் ஏன்டா கேட்கணும் அப்படின்னு சொல்றது. ஓகே, and there was a failed attempt to assassinate French Governor General. Governor Generalங்கிறது ஒரு பதவி, ஆர்மில ஒரு பதவி, மிலிட்டரியில ஒரு பதவி. ஃபெயில்டுனா ஒரு கொலை செய்ய முயற்சி பண்ணி தோத்துட்டாங்க. ஓகே, கொலை செய்ய முயற்சி பண்ணி தோத்துட்டாங்க, அதுதான் வந்து ஃபெயில்டு அட்டெம்ப்ட். ஓகே, மர்டர் அட்டெம்ப்ட்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஃபெயில்டு அட்டெம்ப்ட். அசாசினேட்னா டு கில், அசாசினேட்னா டு கில். ஓகேவா? சரி, இப்போ நல்லா கவனி. This was followed by a large scale peasant revolt. This was followed by என்ன தெரியுமா? அதை ஃபாலோ பண்ணாங்கன்னு அர்த்தம் இல்ல, இதுக்கு அடுத்து நடந்தது. இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா என்னாச்சு தெரியுமா அப்படிங்கறத நம்ம இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? This was followed by. ஓகே, சோ இதுக்கு அடுத்து என்ன நடந்தது? This was followed by large scale, ஒரு பெரிய அளவுல peasant revolt. peasantனா farmer, அக்ரிகல்ச்சர் பண்றவங்க. சரியா? சோ இந்த பெசன்ட் ரிவால்ட், ரிவால்ட்னா ஒரு போராட்டம். ஓகே, சோ ஃபார்மர்ஸ் எல்லாரும், விவசாயிகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய போராட்டம் பண்றாங்க. லெட் பை கம்யூனிஸ்ட். அதை யார் வந்து முன்னின்று நடத்தி கொண்டு போறாங்க? யாரு லீட் பண்றாங்க? கம்யூனிஸ்ட். The revolt was crushed. அந்த ரிவால்ட்டை நசுக்கிட்டாங்க. யாரு? Followed by what is called white terror. அப்பதான் வருது இந்த ஒயிட் டெரர். என்னது இந்த ஒயிட் டெரர்? thousands of rebels were killed. rebelsனா போராளி. ஓகே, ரெபல் அதாவது ரிவால்ட்னா போராட்டம். ஓகே, ரெபல்ஸ் அப்படின்னா போராளி. யார் யார் போராடுறாங்களோ அவங்கதான் வந்து ரெபல்ஸ். அவங்கள வந்து ஆயிரக்கணக்கான ரெபல்ஸ போயிட்டு போராடுறியா, கொல்லு கொல்லு கொல்லுன்னு பயங்கரமா கொன்னிட்டாங்க. சரியா? சோ பெசன்ட் விவசாயிகளின் கிளர்ச்சி. கிளர்ச்சினா என்ன? போராட்டம். சரியா? ஓகேடா. ஆஃப்டர் த ஒயிட் டெரர், இந்த ஒயிட் டெரருக்கு அப்புறமா தான் ஹோ சி மின்ச் வந்து மாஸ்கோக்கு போறாரு. அண்ட் அவருடைய 1930s ஃபுல்லாவே மாஸ்கோலையும் சைனாலையும் ஸ்பெண்ட் பண்றாரு. 1930s எல்லாமே மாஸ்கோலையும் சைனாலையும் ஸ்பெண்ட் பண்றாரு. ஓகே, ஒரு வாட்டி மட்டும் நம்ம இதை குயிக்கா ரீகால் பண்ணலாமா? ஓகே, மெயின் ஸ்ட்ரீம் பொலிட்டிக்கல் பார்ட்டி இன் இண்டோ சைனா யாரு அப்படின்னு பார்த்தா அதுதான் நம்மளுடைய வியட்நாம் நேஷனலிஸ்ட் பார்ட்டி. ஓகே, வியட்நாம் நேஷனலிஸ்ட் பார்ட்டி. ஓகே, சோ இந்த வியட்நாம் நேஷனலிஸ்ட் பார்ட்டி வந்து எப்ப ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா 1927 வந்து ஃபார்ம் ஆச்சு. ஓகே, அதுல வெல்தி மக்கள், ஓகே, நல்ல காசு இருக்கக்கூடிய மக்களும் மிடில் கிளாஸ் மக்களும் தான் இருந்தாங்க. ஓகே, 1929 இந்த வியட்நாமீஸ் சோல்ஜர்ஸ் வந்து என்ன பண்ணாங்க? மியூட்டினைடு அப்படின்னா அவங்க வந்து ஒபே பண்ணல, டிஸ்ஒபே பண்ணாங்க. And also there was a failed attempt to assassinate the French Governor General. French Governor General வந்து கொலை முயற்சி பண்ணி தோத்து போனாங்க. சரியா?
ஓகே, அடுத்ததா திஸ் வாஸ் ஃபாலோட் பை லார்ஜ் ஸ்கேல் பெசன்ட் ரிவால்ட். இதுக்கு அடுத்துதான் ஒரு பெரிய லெவல்ல விவசாயிகளின் கிளர்ச்சி வந்து நடந்துச்சு. அதுக்கு அடுத்துதான் பாத்தீங்க அப்படின்னா அந்த ரிவால்ட்டை வந்து நசுக்கிட்டாங்க. ஓகே, ஒயிட் டெரர் மூலமா thousands ஆஃப் ரெபிள்ஸை கொன்னுட்டாங்க. அப்புறம் தான் ஹோச்சி மின்ச் வந்து மாஸ்கோக்கு போனாரு. அண்ட் அவருடைய 1930s வந்து மாஸ்கோ அண்ட் சைனால செலவழிச்சாரு. ஓகே, 9th லைவ் நாளைடா, டுமாரோ we'll be having 9th லைவ். ஓகே, யாப்பா. சோ அடுத்தடா, what was the result of Mussolini's march on Rome? முசோலினி வந்து ரோம்ல போயிட்டு மார்ச் பண்ணதுல வந்து என்ன ரிசல்ட் பார்க்கலாமா? 1 minute. எஸ்டா வந்தாச்சுடா, ஒரே நிமிஷம். எயித்து கண்ணா மேரத்தான் பண்ணணும்னு ஆசைதான்டா, ஆனா வந்து ஆளும் இல்ல தெம்பும் இல்லடா. சரியா, இப்பதான் 9th வந்து தீவிரமா மேரத்தான் பண்றோம். 8th நிறைய பேர் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, நிறைய பேர் 8th இருக்கீங்கன்னா கண்டிப்பா நம்ம 8க்கும் பண்ணலாம்டா. ஓகே வாடா. சோ ரிசல்ட் ஆஃப் முசோலினிஸ் மார்ச் ஆன் ரோம். சோ ரோம்ல வந்து முசோலினி மார்ச் பண்ணாருல, அதோடைய ரிசல்ட் வந்து என்னது? அக்டோபர் 1922ல இந்த கான்டெக்ஸ்ட் ஆஃப் அ லாங் மினிஸ்டரியல் கிரைசிஸ். ஓகே, ஒரு பெரிய மினிஸ்டரியல் கிரைசிஸ். மினிஸ்டரியல்னா என்ன? அமைச்சர் இல்லாம இருக்கிறதா கிரைசிஸ். கிரைசிஸ்னா பஞ்சம். கிரைசிஸ்னா வந்து என்னது? பஞ்சம். ஓகே, சோ மினிஸ்டர் அமைச்சர்கள் ப்ராப்பரா நமக்கு வந்து இல்ல. முசோலினி அப்பதான் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு ஃபாசிஸ்ட் மார்ச் ஆன் ரோம். ரோம்ல வந்து ஒரு ஃபாசிஸ்ட் மார்ச் வந்து ஆர்கனைஸ் பண்றாரு. ஃபாசிஸ்ட் அப்படின்னா என்ன தெரியுமா? என்னாச்சு மேம், டயர்ட் ஆயிட்டீங்களா? ஆமாண்டா, வெரி டயர்ட். ஓகே, ஐ ஹவ் காட் பேக் பெயின். ஓகே, ஸோ அதனால வந்து என்னால வந்து ஒரு 1 ஹவருக்கு மேலே ரொம்ப டயர்ட் ஆகுது, பிரேக் இல்லாம அப்படியே கிளாஸ் எடுக்க. அதனால தான் வந்து கொஞ்சம் அப்படியே வெளில போயிட்டு டக்குன்னு உள்ள வரேன். வாங்கப்பா. ஸோ பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபாசிஸ்ட் மார்ச் வந்து கண்டக்ட் பண்றாங்க. ஓகே, சோ இந்த ஃபாசிஸ்ட் அப்படிங்கறது வந்து என்னது? ஒரு ஃபாசிசம் கொள்கையை ஃபாலோ பண்றவங்க தான் வந்து ஃபாசிஸ்ட். ஓகே, நாசிசம் கொள்கையை ஃபாலோ பண்றவங்க வந்து என்னது? நாசிஸ்ட். ஓகேவா? அண்ட் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபாசிசம் கொள்கையை வந்து ஃபாலோ பண்றவங்க வந்து என்னது அப்படின்னா ஃபாசிஸ்ட். ஓகே, சோ ஒரு மார்ச் பாஸ்ட் மாதிரி அவர் வந்து கண்டக்ட் பண்றாரு. இதை பார்த்து கிங் வந்து பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆயிடுறாரு. ஓகே, impressed by the show of force. ஏய் வாவ், எப்படா அப்படின்னு இதை பார்த்து பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆனவரு கிங் வந்து முசோலினி நீதான்ப்பா வந்து என்ன பண்ணணும்? ஆட்சி அமைக்கணும், கவர்மெண்ட் அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. ஓகே, எஸ். ஹவு டிட் கிரேட் டிப்ரெஷன் இம்பாக்ட் ஆன் இந்தியன் அக்ரிகல்ச்சர்? இந்தியன் அக்ரிகல்ச்சர்ல எப்படி வந்து இந்த கிரேட் டிப்ரெஷன் வந்து ஒரு முக்கிய ரோல் பிளே பண்ணுது? The Great Depression இயர் முக்கியமா எழுதணும் நீங்க 1929.
கிரேட் டிப்ரெஷன் என்ன இயர்? இயரை மறக்காம எனக்கு சாட்ல போடுங்கடா. எஸ், இந்த கிரேட் டிப்ரெஷன் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிரேட் டிப்ரெஷன் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, 1929. ஓகே, 1930ல வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். அப்படி சும்மா ஞாபகம் வச்சுக்கோ. அதுக்கு முன்னாடி 1929ல வந்து கிரேட் டிப்ரெஷன் ஞாபகம் வச்சுக்கோ, மறந்துடாத. ஓகே, யா. So 1929 also dealt a death blow to Indian agriculture. Death blowனா என்ன? மரண அடிடா அப்படின்னு சொல்லுவோம்ல நம்ம. சாவு மணி அடிக்குது, மரண அடி, அவ்வளவுதான், முடிச்சு விட்டாங்க போங்க அப்படி நம்ம சொல்லுவோம்ல, அதுக்கு பேர் தான் டெத் ப்ளோ. ஓகே, டெத் ப்ளோ டு இந்தியன் அக்ரிகல்ச்சர். இந்தியன் அக்ரிகல்ச்சருக்கு அது ஒரு மிகப்பெரிய டெத் ப்ளோவா இருக்கு. அண்ட் த இண்டிஜினஸ் மேனுஃபேக்சரிங் செக்டார். ஓகே, இண்டிஜினஸ் அப்படின்னா என்ன? இப்போ நம்ம நாட்டிலேயே நம்ம வந்து விளைவிக்கிறது தான் வந்து இண்டிஜினஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சோ இண்டிஜினஸ் மேனுஃபேக்சரிங் செக்டாருக்கும் அது மிகப்பெரிய ஒரு அடியா இருந்துச்சு. த வேல்யூ ஆஃப் ஃபார்ம் ப்ரொடியூஸ், அதாவது ஃபார்ம்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆகி, பண்ணையில இருந்து ப்ரொடியூஸ் ஆகி வரக்கூடிய பொருட்களுடைய வேல்யூ எல்லாமே ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சு. டிக்ளைன்ட் பை half, அது பாதிக்கு பாதியா கம்மியாயிடுச்சு. while the land rent to be paid by the peasant remained unchanged. ஆனா peasantனா என்னது? farmer. ஓகே, ஆனா அந்த farmer அந்த லேண்டுக்கு தர வேண்டிய ரெண்ட் மட்டும் அப்படியே தான் இருக்கு. ஆனா அந்த லேண்ட்ல இருந்து உற்பத்தி ஆகி விற்க வேண்டிய பொருட்களுடைய விலை படிக்கு பாதியா படுத்துருச்சு. ஓகே, in terms of prices of agricultural commodities, the obligation of farmers to the state doubled. ஓகே, சோ ஸ்டேட் அப்படிங்கிறது வந்து என்ன தெரியுமா? கவர்மெண்ட். ஓகே, சோ கவர்மெண்ட் கிட்ட வந்து பிரைசஸ், அதாவது ரேட் வந்து பிக்ஸ் பண்றாங்கல்ல. எப்படி பிக்ஸ் பண்றாங்க? டபுள் பண்றாங்க. சரியா? ஆமாண்டா, இன்னைக்கு வந்து பயாலஜி கிளாஸஸ் இல்லடா தீமினல் பேட்ச்ல. சின்ஸ் ஆஷா மேம் சிக்கு, சோ உங்களுக்கு வந்து இன்னைக்கு பயாலஜி கிளாஸ் இருக்காது. ஓகே, இன் டர்ம்ஸ் ஆஃப் பிரைசஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் கமாடிட்டிஸ்ல த ஆப்ளிகேஷன் ஆஃப் ஃபார்மர்ஸ் டு தி ஸ்டேட் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா நமக்கு டபுள் ஆச்சு. ஓகே, எஸ். சோ இன்னொரு ஒரு வாட்டி வந்து பார்க்கலாம். கிரேட் டிப்ரெஷன் எந்த இயர்? 1929. ஓகே, சோ அது வந்து இந்தியன் அக்ரிகல்ச்சருக்கு வந்து ஒரு மரண அடியா இருந்துச்சு. அண்ட் இண்டிஜினஸ் மேனுஃபேக்சரிங் செக்டாருக்கும் the value of farm produce வந்து என்ன ஆச்சு? படிக்கு பாதியா கம்மி ஆயிடுச்சு. ஆனா லேண்ட் ரெண்ட் மட்டும் அப்படியே தான் இருந்துச்சு. சோ இவங்க கிட்ட, அதாவது வந்து ஸ்டேட் கிட்ட இவங்க கேட்கிற பிரைஸஸும் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா இன்க்ரீஸ் ஆச்சு. ஓகே, வெரி குட். சோ நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? வாட் இஸ் டாலர் இம்பெரியலிசம்? ஓகே, வாட் இஸ் டாலர் இம்பெரியலிசம் பார்க்கலாமா? டாலர் இம்பெரியலிசம் ஒண்ணும் கிடையாது. சோ டாலர் இம்பெரியலிசம் அப்படிங்கிற ஒரு பாலிசிய யாரு கொண்டு வந்தது? யுஎஸ்ஏ கொண்டு வந்தது. எதுக்கு கொண்டு வந்தது? மெயின்டைனிங் அண்ட் டாமினேட்டிங் டிஸ்டன்ட் லேண்ட். ஓகே, இப்ப எக்ஸாம்பிள், யுஎஸ்ஏல இருந்து தனியா தான் இருக்கு இந்தியா இல்லையா? அப்போ இந்தியா வந்து யுஎஸ்ஏக்கு வந்து ஒரு டிஸ்டன்ட் லேண்ட். அவங்க காலனைஸ் பண்ணி வச்சிருக்க அந்த டிஸ்டன்ட் லேண்ட மெயின்டைன் பண்றதுக்கும் அவங்கள வந்து டாமினேட் பண்றதுக்கும் இந்த டாலர் இம்பெரியலிசம் யூஸ் பண்ணாங்க. அப்படின்னா வந்து என்ன தெரியுமா? த்ரூ எக்கனாமிக் எய்டு, அதாவது பண உதவி செய்து. உனக்கு காசு தேவைப்படுது இல்லப்பா, சரி சரி நான் காசு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி லைட்டா ஹெல்ப் பண்ணிட்டு, நான் தான் உனக்கு தேவைப்பட்டப்ப காசு கொடுத்தேன்ல, நான் ஹெல்ப் பண்ணல, பதிலுக்கு நீ இத பண்ணு அது பண்ணு, என் பேச்சதான் நீ கேட்கணும், இது நீ பண்ணணும், அது நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை அடிமைப்படுத்துதல். ஓகே, உனக்கு பண உதவி பண்ற மாதிரி பண உதவி பண்ணிட்டு போட்டு அடிமைப்படுத்துதலுக்கு பேர் தான் வந்து என்னது? இந்த டாலர் இம்பெரியலிசம். அடுத்துடா முடிச்சிட்டோம். சோ சாப்டர் 3 ஆரம்பிக்க போறோம். டக்குன்னு வந்து ஒரு क्वेश्चन மட்டும், 5 குவிஸ் தான். ஓகே, மெயின் ஸ்ட்ரீம் பொலிட்டிக்கல் பார்ட்டி இன் இண்டோ சைனா வந்து என்னது? mainstream political party என்னதுடா? which is the mainstream political party? Vietnam Nationalist Party. very good. so இப்போ எந்த இயர்ல இந்த வியட்நாம் நேஷனலிஸ்ட் பார்ட்டி, இந்த வியட்நாம் சோல்ஜர்ஸ் வந்து மியூட்டினைட் எந்த இயர்ல வந்து டிசோபே பண்ணாங்க?
1929 1930 எந்த இயர்ல they disobey? வெரி குட்ரா, சூப்பர். 1929. இந்த மினிஸ்டரியல் கிரைசிஸ் எந்த இயர்ல வந்துச்சு? முசோலினி மார்ச் ஆன் ரோம்ல மினிஸ்டரியல் கிரைசிஸ் எந்த இயர்ல வந்துச்சு? மினிஸ்டரியல் கிரைசிஸ் 1929ல வந்துச்சு. ஓகே, சரி. அடுத்து டாலர் இம்பெரியலிசம் எந்த நாடு ஃபாலோ பண்ணாங்க? டாலர் இம்பெரியலிசம் ஃபாலோ பண்ண நாடு எது? டாலர் இம்பெரியலிசம் ஃபாலோ பண்ண நாடு எது? USA. வெரி குட்ரா. சோ யூனிட் 3 ஸ்டார்ட் பண்ணலாமா? வெரி குட். சோ 2 யூனிட்ட முடிச்ச எல்லாருக்குமே ஒரு கிளாப். சக்சஸ்ஃபுல்லி நம்ம 2 யூனிட்ஸ் முடிச்சிட்டோம். சோ டக்குன்னு எல்லாருமே சாட்ல உங்க பேரு 100 ஃபயர் போடுங்க. சத்தியமா நம்மளுடைய கோல் வந்து என்னது? 10th சோஷியல்ல சென்டம் வாங்கணும் அப்படிங்கிறது தான், இல்லையா? டக்கு டக்குன்னு சாட்ல போடுங்க உங்க பேரு 100 ஃபயர். அப்படியே தண்ணி குடிங்க எல்லாருமே. Everybody drink water. போட்டாச்சா? தண்ணி குடிச்சாச்சா? வெரி குட். So unit 3 டா. Who were the 3 prominent dictators of post World War I? அதாவது இந்த World War Iக்கு அடுத்து இருக்கக்கூடிய ப்ராமினன்ட் அப்படின்னா முக்கிய, ப்ராமினன்ட் அப்படின்னா என்னது? முக்கிய லீடர்ஸ் வந்து யார் யாரு? டிக்டேட்டர்ஸ் அப்படின்னா என்னது? டிக்டேட்டர்ஸ் அப்படின்னா என்னது? தமிழ்ல என்னதுடா? what do you mean by dictators? யாராவது ஒருத்தர். டிக்டேட்டர்னா என்னடா? ஒருத்தர் கூட ஆன்சர் பண்ணல. அடிமையாளரா? இல்ல. சிவிக்ஸ் 5th சேனல் கொடுங்கலூர் சர்வாதிகாரி. எஸ், கரெக்ட், சர்வாதிகாரி. ஓகே, சர்வாதிகாரினா என்ன தெரியுமா? ஒரே ஒரு பவர் தான்டா இங்க. சரி, மொழிபெயர்ப்பாளரா? ஐயோ இல்லடா. இங்க பாரு. சோ பேசுபவரும் கிடையாது, கொஸ்டினரும் கிடையாது, நரேட்டரும் கிடையாது. டேய், டிக்டேட் பண்றது அது கிடையாதுடா. டிக்டேட்டர் அப்படின்னா வந்து என்ன தெரியுமா? சர்வாதிகாரம். நான் சொல்றதுதான் இங்க ரூல். நான் சொல்றத ஃபாலோ பண்ணு, இல்லைன்னா நான் உன்னை எல்லாரையும் சுட்டு தள்ளிடுவேன். அதான் வந்து என்ன? சர்வாதிகாரம். ஓகே, த ரைஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் ரைட் விங் டிக்டேட்டர்ஷிப். அதான் நம்ம வந்து என்ன சொல்றோம்? எக்ஸ்ட்ரீம் ரைட் விங் டிக்டேட்டர்ஷிப் அப்படின்னு வந்து சொல்றோம். சோ இட்டாலியில முசோலினி, ஜெர்மனில ஹிட்லர், ஸ்பெயின்ல பிராங்கோ. ஓகே, சோ இட்டாலியில வந்து யாரு? இட்டாலியில முசோலினி. ஓகே, ஐ எம் 𝐺𝐻𝒔. ஓகே, ஓகேவா? இட்டாலியில முசோலினி GH. ஓகே, GH அப்படிங்கிறது என்னது? ஜெர்மனில ஹிட்லர். ஓகே, அண்ட் ஸ்பெயின்ல பிராங்கோ. ஸ்பெயின்ல பிராங்கோ. ஓகே, அடுத்துடா. How did Hitler get the support of the people of Germany? So this question is very very important. This question is very very important. Okay, so எப்படி வந்து நம்மளுடைய ஹிட்லருக்கு மக்கள் இப்படி ஒரு சர்வாதிகாரியா வந்து இருக்காங்க, அப்ப அவங்களுக்கு முறைப்படி மக்கள் வந்து சப்போர்ட் பண்ணிருக்கணுமா இல்லையா? நீ சொல்லு, எஸ்ஸா நோவா? நீ புரியாம இருந்தான்னு வச்சுக்கோ, உனக்கு எக்ஸாம்ல போய் மறந்துதான் போகும். இதுவே உனக்கு புரிஞ்சா ஓன்ல கூட எழுதலாம். யூ கேன் கெட் அ மார்க். சௌமியா தியாகராஜன் கரெக்டா ஆன்சர் பண்ணாங்க டிக்டேட்டர்னா என்னங்கிறதுக்கு. வெரி குட். சொல்லுடா, மக்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா? ஜென்ரலா நீ சொல்லு. இந்த மாதிரி ஒரு டிக்டேட்டரா இருக்கு, இப்ப உனக்கு வச்சுக்கோ, உன் நாட்டுக்கு இந்த மாதிரி ஒரு டிக்டேட்டர் வந்து வராங்க, அப்ப நீ வந்து சப்போர்ட் பண்ணுவியா மாட்டியா? எஸ், கண்டிப்பா மாட்டோம். இல்ல எஸ்ஸா? டேய் என்னடா எஸ்ன்ற? உனக்கு வந்து நான் கிளாஸ் டீச்சரா வந்து வரேன், என்ன சொல்றேன் அப்படின்னா, நான் சொல்றதுதான் சட்டம். பிடி பீரியட்லாம் கிடையாது, ஃபுல்லா மேக்ஸ் பீரியட் தான். நீ ஒரு மார்க் கம்மியா வாங்கினா கூட உன்னை பிடிச்சி நாங்க வந்து அவ்வளவுதான், உன்னை சாவடிச்சிடும் அப்படின்னு சொல்றேன். இப்ப எப்படி இருக்கும்? நோ தானே அது? சோ பார்த்தேன் அப்படின்னா மக்கள் வந்து, ஆனா ஒரு சில மக்கள், நிறைய மக்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, எப்படி சப்போர்ட் பண்ணாங்க அப்படிங்கறதா இந்த கொஸ்டின்ல நம்ம பார்க்க போறோம். அவருடைய முழு பெயர் வந்து என்னது? அடால்ஃப் ஹிட்லர்.
Adolf Hitler was able to exploit the general discontent among the Germans. So Germans இடையில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டிஸ்கண்டென்ட்னா என்ன தெரியுமா, ஒரு அதிருப்தி. டிஸ்கண்டென்ட்னா என்ன, ஒரு அதிருப்தினா என்னமா அப்படின்னா திருப்தி இல்லாம இருக்கிறது. ஓகே, ஒரு கண்டென்ட்மெண்ட் இல்லாம இருக்கிறது. போதும், என்கிட்ட எல்லாம் இருக்கு, நான் சந்தோஷமா இருக்கேன், நான் நிம்மதியா இருக்கேன் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இல்லாம இருக்கிறதுக்கு பேர் தான் என்னதுன்னா டிஸ்கண்டென்ட். ஓகே, அதுக்கு பேர் தான் வந்து என்னது அப்படின்னா டிஸ்கண்டென்ட். சோ மக்கள் கிட்ட இருக்கிற இந்த அதிருப்தியை வந்து எக்ஸ்ப்ளாய்ட்னா என்ன தெரியுமா, தவறாக பயன்படுத்துதல். ஓகே, டு மேக் யூஸ் ஆஃப் இட். ஓகே, இப்போ என்னுடைய கருணை உள்ளத்தை வந்து ஏமாத்திட்டாங்கிறத நான் எப்படி சொல்லலாம், தப்பா பயன்படுத்திட்டாங்கிறத நான் எப்படி சொல்லலாம், எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டாங்க அப்படி சொல்லலாம் இல்லையா. சோ அடால்ஃப் ஹிட்லர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெர்மன்ஸ் கிட்டே இருக்கக்கூடிய இந்த டிஸ்கண்டென்ட்டை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கிறாரு. கிஃப்டட் வித் கிரேட் ஒரட்டாரிக்கல் ஸ்கில். ஒரட்டாரிக்கல் ஸ்கில்னா என்ன தெரியுமா, பேச்சு திறமை. ஓகே, அவருக்கு மிகப்பெரிய சூப்பரான ஒரு பேச்சு திறமை. He was able to sway the people by his impassioned speeches. Sway the people னா என்ன தெரியுமா, அவர் சொல்றத மக்கள் எல்லாருமே ஒத்துக்க வைக்கிறதா வந்து sway the people. ஓகே, அவர் சொல்றத மக்கள் எல்லாருமே வந்து ஒத்துக்க வைக்கிறதா sway the people. Promising a return to the glorious military past of Germany. அவர் என்ன ப்ராமிஸ் பண்றாரு, மிலிட்டரி, அதாவது நம்மளுடைய glorious past. ஓகே, glorious சூப்பரான ஒரு பழைய ஜெர்மனியை நான் திருப்பியும் மீட்டெடுத்து கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன பண்றாரு, அவர் வந்து ஒரு ப்ராமிஸ் பண்றாரு. ஓகே, the fundamental platform, ஒரு அடிப்படை பிளாட்ஃபார்மா எது தெரியுமா வந்து இருக்கு, ஹிட்லர் அவரோட சப்போர்ட்டை பில்ட் பண்ணதுக்கே was the notion that racial superiority. ஓகே, சாட்ல வந்து கதை பேசுனீங்கன்னா நான் பிளாக் பண்ணிடுவேன். இந்த திவினா, கார்த்தி இவங்க எல்லாருமே நான் பிளாக் பண்ண போறேன். லாஸ்ட் வார்னிங். ஓகே, ஓகேடா சௌமியா, சாட் இங்க கதை பேசுறதுக்கு இல்ல. இங்க இருக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் எப்படியாச்சும் இப்ப ஆரம்பிச்சாலும் நான் படிச்சிட மாட்டேனா அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனோட வந்திருக்காங்க. ஓகே, சோ இங்க போயிட்டு நீ வந்து உங்களுக்குள்ள கதை பேசுறீங்கன்னா சத்தியமா நீங்க ஸ்டூடெண்டா இருந்தாலும் யாரா இருந்தாலும் எனக்கு வேண்டாம், நான் கண்டிப்பா பிளாக் பண்ணிடுவேன். ஒரட்டாரிக்கல் மீனிங்னா என்ன, இப்பதான் நான் சொன்னேன், பேச்சு திறமை. என்னது, பேச்சு திறமை. ஓகே, சோ ரேஷியல் சுப்பீரியாரிட்டி, அதாவது ஜெர்மன்ஸ் தாங்க பியூர் ஆரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டீப் சீட்டட் ஹேட்ரட் டுவர்ட்ஸ் ஜூஸ். ஜூஸ் மேல இருக்கக்கூடிய ஹேட்ரட வந்து அவர் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா பயன்படுத்திக்கிட்டார். ஓகே, சோ அவர் வந்து என்ன சொல்றாரு, இனம் சுப்பீரியாரிட்டி, அதாவது இருக்கிறதுலே ஜெர்மன்ஸ் தான் வந்து ரொம்ப ரொம்ப சுப்பீரியர், வேற லெவலு, மாசு. மற்றபடி ஜூஸை வந்து என்ன பண்ணிடணும், நம்ம கொலை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணுல கண்ட இடத்துலலாம் ஜூஸை வந்து என்ன பண்ணிடுறாங்க, கொலை பண்றாங்க, சுட்டு தள்ளுறாங்க. சரியா, சோ இதான் ஹிட்லருடைய ஒரு முக்கிய வேலையாவே இருந்துச்சு. Describe the Pearl Harbor incident. டிசம்பர் 1941ல ஜப்பான் வந்து அமெரிக்காவுடைய நேவல் இன்ஸ்டாலேஷன்ஸ் என்னது, போர், அதாவது வந்து சாரி நம்மளுடைய கடல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கடற்படைக்கு தேவையான அம்யூனிஷன்ஸா இருக்கலாம், கடல்ல இருக்கக்கூடிய போர் கப்பல்களா இருக்கலாம், இதெல்லாம் வச்சிருப்பாங்க. சரியா, ஜூஸும் வந்து ஒரு ரேஸ்டா. ஓகே, அதுவும் வந்து ஒரு ரேஸ். சரியா, எஸ். சோ தமிழ்ல வந்து யூதர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கரெக்டா நான் சொல்றது? யா, சோ செக் பண்ணுங்க தமிழ்ல என்ன வேர்டு எக்ஸாக்டா ஜூஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ நேவல் இன்ஸ்டாலேஷன்ஸை போயிட்டு ஜப்பான் வந்து என்ன பண்ணுது, அட்டாக் பண்ணுது. எங்க, பேர்ல் ஹார்பர், ஹவாயில இருக்கக்கூடிய பேர்ல் ஹார்பர்ல எந்த வித ஒரு வார்னிங்குமே இல்லாம. சோ டேட் எல்லாம் கண்டிப்பா எழுதணும்டா. சோ 1941 டிசம்பர்ல ஜப்பான் போய் அமெரிக்காவுடைய ஹவாய் ஐலாண்ட்ல இருக்கக்கூடிய பேர்ல் ஹார்பர்ல இருக்கிற நேவல் இன்ஸ்டாலேஷன்ஸை போயிட்டு அட்டாக் பண்ணிடுது. ஓகே, the idea was to cripple America's Pacific fleet. So அமெரிக்கா வந்து பெசிபிக் வழியா ஓடி போயிடக்கூடாது, ஃபிளீட்னா ஓடி போகுது. சரியா,
ஃபாஸ்டா போறது. சோ அமெரிக்கா வந்து பெசிபிக் வழியா போக கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அதை முடக்குதல், கிரிப்பிள்னா முடக்குதல், அதை முடக்கணும் அப்படிங்கறதுனால தான் இப்படி பண்ணாங்க. சோ தட் ஜப்பானுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா யாருமே ஆப்பனன்ட் வரமாட்டாங்க அப்படின்னு நினைச்சு பார்த்தாங்க. ஓகே, in its offensive against the Southeast Asian countries. Southeast Asian countries இருந்து யாரும் வந்து நம்மள அடிக்க வரமாட்டாங்க அப்படின்னு வந்து நினைச்சாங்க. சரியா? நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா வரிசையா நான் பட்டாக்க பிளாக் பண்ணிட்டே வர போறேன். ஐ டோன்ட் கேர். இந்த லைவ்ல நான் 10 பேரை பிளாக் பண்ணாலும் எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஓகே, யா. மெனி பேட்டில் ஷிப்ஸ். பேட்டில் ஷிப்ஸ் அப்படின்னா போர் கப்பல்கள், நிறைய போர் கப்பல்கள். நியூமரஸ் ஃபைட்டர் பிளேன்ஸ், இது எல்லாமே போருக்காக வச்சிருந்தாங்க. ஃபைட்டர் பிளேன்ஸ் இது எல்லாமே டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. யார டெஸ்ட்ராய் பண்ணாங்க? ஜப்பான் வந்து அமெரிக்காவுடைய நேவல் இன்ஸ்டாலேஷன்ஸ் எல்லாத்தையுமே டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸ், அமெரிக்கா சும்மா இருக்குமா? இருக்காது இல்லையா? சோ யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா டிக்ளேர்ட் a war on Japan. So United, you are short tempered. நீ இங்க வந்து நின்னு பாரு, நீ இங்க வந்து கிளாஸ் நடத்தி பாரு, நீ வந்து ஷார்ட் டெம்பர்டா இருக்கியா இல்ல எப்படி இருக்க, கூலா இருக்கியா அப்படிங்கறது வந்து புரியும். ஓகே, சோ வாடா. சோ யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து பார்த்த அப்படின்னா ஜப்பான் மேல ஒரு வார் வந்து அனௌன்ஸ் பண்ணுது. with Britain and China also joining in. இது ஜப்பான் எதிரே பார்க்கல, பிரிட்டன் சைனா எல்லாருமே அந்த போர்ல வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரிப்பிள்னா என்னமா? கிரிப்பிள்னா முடக்குதல்டா. நிறைய வாட்டி சொன்னேன், நீ கரெக்டா கவனி. ஓகே, சோ 12th அது கமெண்ட் செக்ஷன் போய் பாருடா. 12th வால்யூம் 1 கமெண்ட் செக்ஷன்ல போயிட்டு பாருங்க. சரியா? ஓகே, அடுத்து போலாமா? யா. So this brought together both Asia Pacific, European War எல்லாத்தையுமே ஒரு காமன் காஸ்க்காக கொண்டு வந்துச்சு. ஏன்னா ஏசியா பசிபிக்கும் தொல்லை கொடுத்தது ஜப்பான் தான், யூரோப்புக்கும் தொல்லை கொடுத்தது ஜப்பான் தான். சோ இவங்க 2 பேரும் சேர்ந்து வாங்கடா நம்ம ஜப்பான் அட்டாக் பண்ணலாம்னு முடிவெடுக்கிறாங்க. மோஸ்ட் இம்பார்ட்டண்டா it brought the United States with its enormous resources into war as the part of its allies. allies அப்படிங்கிறது வந்து என்ன தெரியுமா? கூட்டணி. இப்போ யூஎஸ் வந்து தனியா இல்ல. ஓகே, இப்ப யூஎஸ் கிட்ட என்னாரமஸான நிறைய ஆயுதங்கள் வந்து இருக்கு. ஏன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் கூட நிறைய கண்ட்ரிஸ் வந்து கூட்டணி வச்சிருச்சு. ஓகே, சோ இந்த क्वेश्चन கொஞ்சம் பெருசாதான் இருக்கும். சோ கரெக்டா பாத்துக்கோங்க. ஓகே, சோ Pearl Harbor incident எப்போ நடக்குது? 1941ல. ஓகே, ஜப்பான் வந்து அமெரிக்கால இருக்கக்கூடிய ஹவாயில இருக்கக்கூடிய பேர்ல் ஹார்பர்ல இருக்கிற நேவல் இன்ஸ்டாலேஷன்ஸ் எல்லாம் போயிட்டு என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா அட்டாக் பண்ணி அடிச்சிடுறாங்க வித்தவுட் எனி வார்னிங். ஓகே, அப்பதான் அந்த வார்ல பேட்டில் ஷிப்ஸ், நியூமரஸ் ஃபைட்டர் பிளேன்ஸ் எல்லாத்தையுமே டெஸ்ட்ராய் பண்ணிடுறாங்க. சோ இப்போ வந்து யுஎஸ் சும்மா இல்ல, யுஎஸ் வந்து டிக்ளேரிங் a war on Japan. ஜப்பான் மேல ஒரு வார் வந்து டிக்ளேர் பண்றாங்க. அந்த வார்ல யுஎஸ் கூட சப்போர்ட்டுக்கு யாரெல்லாம் சேர்றாங்க? ஒன்னா பிரிட்டனும் சைனாவும். சரியா? சோ பிரிட்டன் சைனா எல்லாருமே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா சப்போர்ட்டுக்கு சேர்றாங்க. சரியா? சோ அப்பதான் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஏசியா பசிபிக்கா இருக்கட்டும், யூரோப்பியன் வாரா இருக்கட்டும், எல்லாமே ஒரு காமன் காஸ்க்காக ஒன்றிணைறாங்க. ஓகே, சோ இப்ப யுஎஸ் கிட்ட நிறைய பவர் இருக்கு. ஏன்னா அவங்க கூட கூட்டணி நிறைய பேர் இருக்காங்க. டேய் முருகேசன் தானே உன் பேரு? முருகன்ஸ். அதே வீடியோல போயிட்டு கமெண்ட்ட போயிட்டு பாருடா. பிடிஎஃப் இருக்குடா வால்யூம் 1 வீடியோல போயிட்டு. What do you know of Beveridge report? ஓகே, Beveridge report அப்படின்னா என்ன? 1942ல ஒரு ரிப்போர்ட் வந்து வந்துச்சு, காமன்லி நோன் as Beveridge report. எப்போ எங்க பப்ளிஷ் ஆச்சது? யூகேல, யுனைடெட் கிங்டம்ல. ஓகே, யுனைடெட் கிங்டம்ல. சரியா? சோ 1942ல ஒரு ரிப்போர்ட் வந்து வந்துச்சு. அந்த ரிப்போர்ட் பேர் தான் பெவரேஜ் ரிப்போர்ட். எங்க? யுனைடெட் கிங்டம்ல. ஓகே, சோ அந்த பெவரேஜ் ரிப்போர்ட்ல என்ன இருந்துச்சு அப்படின்னா
a series of measures which the government should adopt. Government என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு series of measures. Measuresனா வந்து என்ன தெரியுமா, என்னென்னலாம் பண்ணணும், ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு வந்து வச்சுக்கலாம், ஒரு ப்ரொசீஜர் அப்படின்னு வந்து வச்சுக்கலாம். சரியா? சோ எதுக்கு? டு ப்ரொவைட் சிட்டிசன்ஸ் வித் அடிக்குவேட் இன்கம். அடிக்குவேட்னா என்ன தெரியுமா? தேவையான வருமானம். ஹெல்த் கேர், ஓகே, ஹெல்த் கேர், எஜுகேஷன், ஓகே, படிப்பு வசதி, ஹவுசிங், வீட்டு வசதி, எம்ப்ளாய்மெண்ட், வேலை வசதி, ஓவர் கம் பாவர்ட்டி, பஞ்சத்தை ஓவர் கம் பண்ணி நம்ம வரணும். அங்கங்க பஞ்சம், பசி, பட்டினி இருக்கா? டிசீஸஸ் ஓவர் கம் பண்ணணும். which were the major impediments. impediments என்ன தெரியுமா? தடங்கள். ஓகே, சோ வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு நமக்கு ஒரு சில தடங்கள் இருக்கும்ல, அந்த மாதிரி இந்த நாடு முன்னேறதுக்கு ஒரு சில தடங்கள்லாம் இருக்கு. அந்த தடங்கள் தான் வந்து என்னது? பாவர்ட்டியும் டிசீஸும். பாவர்ட்டி பஞ்சமும், நோய் டிசீஸும். ஓகே, சோ இந்த இம்பெடிமெண்ட்ஸ், இந்த தடங்களை வந்து நம்ம மீறி என்னென்னலாம் வளர்க்கணும்? இன்கம், அடிக்குவேட் இன்கம், ஹெல்த் கேர், எஜுகேஷன், ஹவுசிங், எம்ப்ளாய்மெண்ட், இது எல்லாத்தையுமே வந்து கொண்டு வரதுக்கு ஒரு சில மெஷர்ஸ் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. அதெல்லாம் தான் வந்து இந்த பெவரிட்ஜ் ரிப்போர்ட். சோ பெவரிட்ஜ் ரிப்போர்ட் எந்த இயர்? 1942ல கொடுத்த ஒரு ரிப்போர்ட். எங்கடா பப்ளிஷ் ஆச்சு? அது நமக்கு யுனைடெட் கிங்டம்ல நமக்கு பெவரிட்ஜ் ரிப்போர்ட் பப்ளிஷ் ஆச்சு. ஓகே, பிரிட்டன் வுட் ட்வின்ஸ் அப்படின்னா என்ன? வாட் இஸ் பிரிட்டன் வுட் ட்வின்ஸ்? ஓகே, வேர்ல்டு பேங்க்கும் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டும் தான் வந்து இந்த பிரிட்டன் வுட் ட்வின்ஸ். ஓகே, சோ வேர்ல்டு பேங்க்கும் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டும் தான் இந்த பிரிட்டன் வுட் ட்வின்ஸ். ஓகே, அடுத்து வாட் ஆர் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் IMF? IMF உடைய அப்ஜெக்டிவ்ஸ் வந்து என்ன? அப்ஜெக்டிவ்ஸ்னா என்ன தெரியுமா? குறிக்கோள், நோக்கம் வந்து என்ன? டு ஃபாஸ்டர் குளோபல் மானிட்டரி கோஆபரேஷன். ஃபாஸ்டர்னா பாதுகாத்தல். ஓகே, குளோபல் மானிட்டரி கார்பரேஷனை வந்து பாதுகாக்கணும். செக்யூர், பாதுகாத்தல், அதுவும் பாதுகாத்தல் தான். ஓகே, ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியை வந்து கொண்டு வரணும், பாதுகாக்கணும். ஃபெசிலிட்டேட் இன்டர்நேஷனல் ட்ரேட். ஓகே, சோ நிறைய இன்டர்நேஷனல் ட்ரேடை வந்து நம்ம ஃபெசிலிட்டேட்னா டு ஹெல்ப். ஃபெசிலிட்டேட்னா என்னது? டு ஹெல்ப் த இன்டர்நேஷனல் ட்ரேட். ப்ரமோட் ஹை எம்ப்ளாய்மெண்ட், வேலை வாய்ப்பை அதிகரித்தல். சஸ்டைனபிள் எக்கனாமிக் growth, நிலையான வருமான, அதாவது எக்கனாமிக்னா வந்து என்னடா? நிதி. ஓகே, புரிஞ்சுதா? சோ அந்த நிலையா வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா எக்கனாமிக் growth வந்து இருக்கணும். இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டுடா. IMFனா இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட். ஓகே, பொருளாதார வளர்ச்சி. ஓகே, பொருளாதார வளர்ச்சி, நிலையான பொருளாதார வளர்ச்சி. ஓகே, அடுத்து வந்து ரெடியூஸ் பாவர்ட்டி, பஞ்சத்தை ரெடியூஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் தான் IMF இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டுடைய ஒரு முக்கிய நோக்கம். ஓகே, டு ஃபாஸ்டர் குளோபல் மானிட்டரி கார்பரேஷன். குளோபல் மானிட்டரி கார்பரேஷனை வந்து பாதுகாக்கணும். யூ டேக் மேக்ஸ், டெஃபினட்டா ஐ வில் டேக் மேக்ஸ் டா, டோன்ட் வரி. உங்களுக்கு இந்த வாட்டி ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ஸ்க்கான ரிவிஷன் மேக்ஸ் எல்லாமே நான் தான் பண்ண போறேன், கவலைப்படாதீங்க. நானும் எடுப்பேன், ஜனஸ்ருதி மேமும் எடுப்பாங்க. சரியா? ஓகே, டு ஃபாஸ்டர் குளோபல் மானிட்டரி கார்பரேஷன், செக்யூர் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, ஃபெசிலிட்டேட் இன்டர்நேஷனல் ட்ரேடு. அடுத்து வந்து என்னது? ஹை எம்ப்ளாய்மெண்ட்டை ப்ரமோட் பண்ணணும். சஸ்டைனபிள் எக்கனாமிக் growth, நிலையான வருமான growth வந்து இருக்கணும், பொருளாதார growth வந்து இருக்கணும், பாவர்ட்டியை ரெடியூஸ் பண்ணணும். சரியா? ஓகே, சோ 4 சாப்டர்ஸ், 4th சாப்டர் வர போறோம். டக்குன்னு குவிஸுக்கு ரெடியா? Are you ready for the quiz? ஓகே, சரிடா. சோ இப்போ எனக்கு சாட்ல டக்குன்னு ஆன்சர் வந்து என்ன ஆகணும்? பறக்கணும். சரியா? ஓகே, வெரி குட். சோ நான் உங்ககிட்ட வந்து டக்குன்னு வந்து क्वेश्चंस கேட்பனா,
நீங்க அழகா வந்து ஆன்சர் பண்ணுவீங்களா? சரியா? ஓகே. சோ ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து என்ன தெரியுமா உங்களுக்கு? சோ the first question is, டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க. இதுதான் நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகே யா. prominent dictators after first world warல இத்தாலியில யாரு வந்தாங்க? இத்தாலியில யாரு? டக்கு டக்குன்னு சாட்ல போடு. ஸ்பெல்லிங் தப்பா இருந்தாலும் பரவாயில்ல. இத்தாலியில யாருடா? முசோலினி. ஆன்சர் தெரியாதவங்க இப்பயா தெரிஞ்சுக்கோங்க. இத்தாலியில முசோலினி. ஐஎம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ஐஎம். அடுத்து ஜெர்மனில யாரு? ஜெர்மனில யாரு? ஜெர்மனில யாரு? ஹிட்லர். ஒரு क्वेश्चन மிஸ் ஆயிடுச்சா, அதை மட்டும் நீ படிச்சுக்கோடா. சரியா? ஜெர்மனில ஹிட்லர். ஓகே. சோ வந்து பிராங்கோ எந்த நாட்டோட? பிராங்கோ எந்த நாட்டோட? பிராங்கோ வந்து எந்த நாட்டுக்கு? ஸ்பெயின். வெரி குட்ரா, சூப்பர்டா. அடுத்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா பெர்ல் ஹார்பர் இன்சிடென்ட் எந்த இயர்ல நடக்குது? பெர்ல் ஹார்பர் இன்சிடென்ட் வந்து எந்த இயர்ல நடக்குது? எந்த இயர்ல வந்து பெர்ல் ஹார்பர் இன்சிடென்ட் வந்து நடக்குது? 1941. வெரி குட். சோ பெர்ல் ஹார்பர் வந்து எங்க இருக்கு? ஆப்ஷன் ஏ அந்தமானா, ஆப்ஷன் பி லக்ஷத்வீபா, ஆப்ஷன் சி ஹவாயா. பெர்ல் ஹார்பர் எங்க நடக்குது? இந்த பெர்ல் ஹார்பர் எந்த இடத்துல இருக்கு? ஹவாய் தீவு. வெரி குட். அடுத்து வந்து என்ன ஆகுது அப்படின்னா, பெர்ல் ஹார்பர் வந்து பெர்ல் ஹார்பர் இன்சிடென்ட்ல எந்த நாடு போய் அட்டாக் பண்ணுச்சு? எந்த நாடு போய் அட்டாக் பண்ணுச்சு? சைனா போய் அட்டாக் பண்ணுச்சா? ஜப்பான் போய் அட்டாக் பண்ணுச்சா? யுஎஸ்ஏ போய் அட்டாக் பண்ணுச்சா? யாரு போய் அட்டாக் பண்ணாங்க? யாரு போய் அட்டாக் பண்ணாங்க? ஜப்பான் தான் போய் அட்டாக் பண்ணாங்க. ஓகே. அடுத்து இந்த பெவரிட்ஜ் ரிப்போர்ட் எந்த வருஷத்துல வந்துச்சு? பயங்கரமா எனக்கு முதுகும் காலும் வலிக்குதுடா. அதனாலதான் நான் உட்காந்துட்டேன், முடியல என்னால. அதனால மேம் காணுமே, நீ ஆன்சர் பண்ணாம இருக்காத, கரெக்டா ஆன்சர் பண்ணு. 1942. பெவரிட்ஜ் ரிப்போர்ட் எந்த வருஷம்? 1942. சரி, இந்த பெவரிட்ஜ் ரிப்போர்ட் எங்க பப்ளிஷ் ஆச்சு? யுஎஸ்ஏவா யூகேவா? எங்க பப்ளிஷ் ஆச்சு இந்த பெவரிட்ஜ் ரிப்போர்ட்? பெவரிட்ஜ் ரிப்போர்ட் எங்க பப்ளிஷ் ஆச்சு? யுஎஸ்ஏவா யூகேவா? யுஎஸ்ஏவா யூகேவா? யூகே. வெரி குட்ரா, சூப்பர்ரா. அடுத்து இந்த பெவரிட்ஜ் ரிப்போர்ட்ல வந்து நமக்கு எங்கெங்கெல்லாம் பார்த்தோம் இல்லையா? ஓகே சூப்பர். பிரிட்டன் வுட் ட்வின்ஸ்ல யார் யார் வருவாங்க? பிரிட்டன் வுட் ட்வின்ஸ்ல யார் யார் வருவாங்க? பிரிட்டன் வுட்ஸ் ட்வின்ஸ். பிரிட்டன் வுட் ட்வின்ஸ்ல யார் யார் வருவாங்க? வேர்ல்டு பேங்க்கும் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டும். சரியா? ஓகேவா? சோ அடுத்த சாப்டர்ல 6 क्वेश्चन இருக்கு. 4th சாப்டர் ஆரம்பிக்கலாமா? ஓகே. ஒரு குட்டி ஃபயர் இந்த சாட். ஒரு குட்டி ஃபயர் இந்த சாட். ஆட்ஸ் நிறைய வருதா? சரி, நீங்க இதே கிளாஸா வேதாந்தோ ஆப்ல இருந்து கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு ஆட் வராது. இதே கிளாஸ when you listen from Vedantu app உங்களுக்கு இவ்வளோ ஆடு வராது. ஓகேடா. ஆமா ஆமா, உங்க பேரை போட்டு 100 போட்டு ஃபயர் போடுங்க. நிரஞ்சனா. வெரி குட். ஸ்ரீமதி. சூர்யா. வெரி குட். உங்க பேரை போட்டு 100 போட்டு ஃபயர் போடுங்க பார்க்கலாம். டக்கு டக்குன்னு உட்கார்ந்து நடத்துங்க மேம். ஆக்சுவலி கிளாஸ் இப்படி ஆரம்பிச்சாச்சு. ஸோ நான் நின்றுட்டே நடத்துறேன், பிரச்சனை இல்லை, முடிச்சிடலாம் நம்ம. ஓகே யா. ஸோ 4th சாப்டர்டா.
Write any three causes for the Chinese Revolution of 1911. Okay, so Chinese Revolution உடைய 3 causes வந்து கேக்குறாங்க. Okay, the disintegration of Manchu dynasty began with the death of Dowager Empress. Okay, so வந்து என்ன ஆகுது அப்படின்னா Manchu dynasty வந்து நமக்கு disintegration என்னதுன்னா தனித்தனியா வந்து பிரியுது. Okay, so Manchu dynasty வந்து எனக்கு என்ன ஆகுது மேம் பிரேக் வந்து நம்ம இப்போ வச்சுக்க வேண்டாம், ஒரு 1.5 மணி நேரத்தை வச்சுக்கலாம். சரியா? Do you want a break? பிரேக் வேணுமான? பிரேக் விட்டா நீங்க யாருமே திருப்பி வரமாட்டீங்க. 1.5 ஹவர்ஸ்ல பிரேக் வச்சுக்கலாம். ஓகே, பிரேக் வேணுமானா எஸ் தான் நிறைய பேரா, நோவா? ஓவியா என்னடா, என்ன கேள்விடா ஓவியா? நோ, பிரேக் வேண்டாம். ஆப்ல வந்து ஃபீஸ்லாம் கிடையாதுடா. நீ இதே கிளாஸ் ஆப்ல வந்து நீ இப்படியே கவனிக்கணும்னா ஆட் வராது, ஃபீஸும் கிடையாது. சரி, 1.5 ஹவர்ஸ்க்கு மேல நீங்க சொல்லுங்க, நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி பிரேக் வச்சுக்கலாமா வேணாமான்னு முடிவெடுக்கலாம். இப்ப கிளாஸ் கவனிங்க. சரியா? The disintegration of Manchu dynasty வந்து Manchu dynasty எப்போ வந்து எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு, அதாவது பிரிய ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா with the death of Dowager Empress in 1908. 1908ல வந்து இந்த Dowager Empress இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா தான். ஓகே, அவங்க இறந்ததுக்கு அப்புறமா தான். The new emperor பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு வெறும் 2 வயசு தான்டா, சின்ன குழந்தைடா. And the provincial governor began to assert their independence. புது ராஜா வந்து ஒரு சின்ன குழந்தை தானே, புது ராஜா வந்து ஒரு சின்ன குழந்தை தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன ஆச்சு அப்படின்னா என்ன பண்ணாங்க, அங்க இருக்கக்கூடிய கவர்னர்லாம் அவங்களுடைய இண்டிபெண்டன்ஸை வந்து சூப்பரா கொண்டாட ஆரம்பிச்சாங்க. ஓகே, அக்டோபர் 1911ல the local army mutinied. Mutiniedனா என்னது? disobey. அக்டோபர் 1911ல the local army வந்து disobey பண்றாங்க. மங்கையர்கரசி ஓகேடா, பிரச்சனை இல்லை, ஒன்னும் பிரச்சனை இல்லை, வாரா கிளாஸ் கவனிக்கலாம். அண்ட் அந்த ரிவால்ட் வந்து பரவிச்சு. ஓகே, அந்த போராட்டம் பயங்கரமா பரவிச்சு. Provincial governor removed the Manchu garrisons and proclaimed their independence. Okay, so Manchu garrisons, what do you mean by garrisons? Garrisons அப்படின்னா என்னடா அர்த்தம்? Garrisons அப்படின்னா என்னடா அர்த்தம்? டக்குன்னு சொல்லுங்க. What do you mean by garrisons? கோட்டையை வந்து காப்பாத்துறதுக்காக இருக்கக்கூடிய காவற் படை. ஓகே, அரண்படை அப்படின்னு வந்து சொல்லுவோம் இல்லையா, ஒரு அரண்மனை காவல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து என்னது அப்படின்னா இந்த கேரிசன்ஸ். ஓகே, சோ இவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா மான்சூல இருக்கக்கூடிய இந்த கோட்டையுடைய பாதுகாவலர்களை வந்து அனுப்பிட்டு அவங்க வந்து இனிமே இந்த மான்சூ டைனாஸ்டி எங்களோடது அப்படின்னு சொல்லிட்டு இண்டிபெண்டன்ஸை கொண்டாடினாங்க. ஓகே, சோ காசஸ் ஆஃப் சைனீஸ் ரெவல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் வந்து என்னது, மான்சூ டைனாஸ்டி வந்து டிஸ்இன்டெகிரேட் ஆச்சு. அது ஏன் ஆச்சு அப்படின்னா டொவாகர் எம்ப்ரஸ் வந்து நமக்கு இறந்ததுனால. சோ இந்த நியூ எம்பரர் வந்து வெறும் 2 வயசு தான். சோ ப்ரொவின்சியல் கவர்னர்ஸ் எல்லாருமே அவங்களுடைய இண்டிபெண்டன்ஸை கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க. ஓகே, சோ அக்டோபர் 1911ல லோக்கல் ஆர்மி வந்து என்ன பண்றாங்க, டிசோபே பண்றாங்க, மியூட்டினைட். அண்ட் அந்த ரிவால்ட் வந்து பயங்கரமா வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. ப்ரொவின்சியல் கவர்னர்ஸ் வந்து மான்சூ கேரிசன்ஸை வந்து ரிமூவ் பண்ணிட்டு அவங்களோட இண்டிபெண்டன்ஸை ப்ரொக்ளைம் பண்ணாங்க. ஓகே, அடுத்துடா
பிரேக் வேணும்னா நம்ம இந்த சாப்டர் முடிச்சிட்டு தான் பிரேக். சாப்டர் முடிக்காம பிரேக் கிடையாது. ஓகே, எல்லாருமே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்கடா. சூப்பரா, சரியா? 1K லைக் நம்ம அடிக்கிறோம். இது வரைக்கும் எவ்வளவு லைக் வந்திருக்கு? நாளைக்கும் சோசியல் மேரத்தான்ஸ் தான். எங்க 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 இதுல தெரியல ஆக்சுவலி. டீல் அக்செப்டடா? ஓகே, வாங்கப்பா. ரைட் நோட் ஆன் Mao's long march. ஓகே, 177. 177 is very less. வாங்கப்பா. The long march 1934 as Chiang Kai-shek had to build a circle of fortified posts, okay, around the communist position. Mao wanted to move out of Hannan for safer territory. Okay, so first புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சிட்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, லாங் மார்ச் வந்து ஒண்ணு நடக்குது. மார்ச் நம்ம மார்ச் பாஸ்ட் மாதிரி வந்து நடந்து நடைப்பயணம் அது வந்து நடக்குது. ஓகே, சோ 1934ல சியாங் காய் ஷேக் இருக்கார்ல, அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு சர்க்கிள் ஆஃப் ஃபார்ட்டிஃபைடு போஸ்ட், ஓகே, பயங்கர ஒரு பாதுகாப்பு கொண்ட சுவர்கள் வந்து அமைக்கிறார். ஓகே, பாதுகாப்பு கொண்ட சுவர்கள், மதில் சுவர்கள் வந்து அமைக்கிறார் கம்யூனிட்டி பொசிஷன்ஸை சுத்தி. அப்பதான் மவோ வந்து என்ன பண்றாரு, இங்க இருந்தா சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹன்னனுக்கு மூவ் ஆயிடுவோம், அங்க போயிட்டு நம்ம சேஃபா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாரு. ஓகே, பை 1933ல பாத்தீங்க அப்படின்னா மவோக்கு வந்து ஃபுல் கண்ட்ரோல் ஆஃப் த சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டி. சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டியுடைய கம்ப்ளீட் கண்ட்ரோலை மவோ வந்து எடுத்துக்கிறாரு. 1934ல the communist army of about 100,000, 10,000, 1 lakh set out on a long march. அவர் பேச்ச கேட்டு எத்தனை பேர் வராங்க அத கவனி. இங்க பாரு, 1934ல 1 lakh people சேர்ந்து மவோ கூட அந்த லாங் மார்ச் நடந்து போறாங்க. The march has become legendary. legendaryனா என்னது? வாவ், கிரேட்டுங்க, வேற லெவல் அப்படிங்கிற மாதிரி பயங்கர லெஜெண்டரியா அந்த மார்ச் வந்து நடக்குது. ஓகே, ஆஃப் த 1 lakh who set out, 1 lakh people போனதுல only 20,000 ஃபைனலி வந்து நார்தர்ன் ஷெனாயை ரீச் பண்றாங்க. ஓகே, 1 lakh people கிளம்பினதுல வெறும் 20,000 பேர் தான் நார்தர்ன் ஷெனாயை 1935ல வந்து ரீச் பண்றாங்க. ஆஃப்டர் கிராசிங் நியர்லி 6,000 மைல் தாண்டி. ஓகே, they were soon joined by other communist armies. மத்த கம்யூனிஸ்ட் ஆர்மிஸும் பாத்தீங்க அப்படின்னா அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறாங்க. By 1937ல Mao had become the leader of over 10 million people. ஓகே, பாத்தீங்க அப்படின்னா 1937ல Mao வந்து 10 மில்லியன் பீப்புளுக்கு வந்து ஒரு ஹெட்டா ஆகுறாரு. ஓகேவா, கிளியரா? சூப்பர். அடுத்து போலாமா? வாட் டு யூ நோ ஆஃப் பக்தத் பாக்ட்? பாக்ட் அப்படிங்கிறது வந்து என்னது? பாக்ட் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய ட்ரீட்டி அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா, ஒப்பந்தத்தை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பாக்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே, ஆமாண்டா, half a portion, almost half a portion நம்ம வந்து finish பண்ண போறோம். கவனிங்க. 1955 இந்த ஒரு சாப்டர் மட்டும் முடிச்சிட்டு we will be taking a குட்டி பிரேக், ஒரு குட்டி பிரேக் எடுத்துக்கலாம். சரியா? ஓகே, what do you know of Baghdad Pact? 1955ல டர்க்கி, ஈராக், கிரேட் பிரிட்டன், பாகிஸ்தான், ஈரான் இவங்க எல்லாருமே வந்து ஒரு ஒப்பந்தம் சைன் பண்றாங்க. ஓகே, சோ இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா 1955ல வந்து they are all signing a ஒப்பந்தம். சரியா? அந்த ஒப்பந்தத்துக்கு பேர் தான் பக்தத் பாக்ட். அந்த ஒப்பந்தத்துக்கு பேர் தான் பக்தத் பாக்ட். ஓகே, 1958ல
the United States joined the organization and thereafter it came to be known as Central Treaty Organization. Okay, so 1958ல வந்து பாத்தீங்க அப்படின்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து அந்த ஆர்கனைசேஷன்ல ஜாயின் பண்ணி they are forming a Central Treaty Organization, ஒரு ஆர்கனைசேஷன் வந்து ஜாயின் பண்றாங்க. This treaty was open to any Arab nation. எந்த ஒரு அரப் நேஷன்ஸ்க்கு வேணா இந்த ட்ரீட்டியை வந்து ஓப்பனா வச்சுக்கிறாங்க. ட்ரீட்டினால என்னது ஒப்பந்தம். டிசைரிங் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி, யாருக்கெல்லாம் வந்து அமைதியும் செக்யூரிட்டியும் வேணுமோ அவங்க இதுல இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரியா? And CENTO was dissolved in 1979. Okay, CENTO வந்து பாத்தீங்க அப்படின்னா 1979ல வந்து dissolve பண்றாங்க. ஓகே, சோ பாத்தீங்க அப்படின்னா 1955ல டர்க்கி, ஈராக், கிரேட் பிரிட்டன், பாகிஸ்தான், ஈரான், இத எல்லா நாடும் கரெக்டா நீங்க வந்து எழுதணும். இந்த எல்லா நாடும் சேர்ந்து சைன் பண்ண ஒரு ஒப்பந்தத்துக்கு பேர் தான் பக்தத் பாக்ட். ஓகே, சோ இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸும் 1958ல, அதாவது 55ல இவங்கெல்லாம் ஜாயின் பண்றாங்க. 58ல யுனைடெட் ஸ்டேட்ஸ் போய் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஜாயின் பண்றாங்க. ஜாயின் பண்ணி அந்த ஆர்கனைசேஷனுக்கு என்ன பேர் வைக்கிறாங்க? சென்ட்ரல் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாங்க. அதுல எந்தெந்த அரப் நேஷன்ஸ்க்குலாம் வந்து பீஸ் வேணுமோ இல்ல செக்யூரிட்டி வேணுமோ ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேவா? எஸ். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா வாட் வாஸ் Marshall Plan. Okay, the US conceived the Marshall Plan to bring countries in Western Europe under its influence. So இந்த Marshall Plan கொண்டு வந்தது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா US தான். US conceived என்னது? பிரெக்னன்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு அர்த்தமா? we tell no somebody அவங்க வந்து பிரெக்னன்ட் ஆயிட்டாங்கன்னா நம்ம வந்து சொல்லுவோம்ல இந்த மாதிரி கன்சீவ்ட் அப்படின்னு, அதுதான் இங்கேயும் வந்து அர்த்தம். யூஎஸ் பிரெக்னென்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இல்ல, யூஎஸ் ஃபார்ம் பண்ணுச்சுன்னு அர்த்தம். பிரெக்னென்ட்னா என்னது? பேபி ஃபார்ம் இல்லையா? அந்த மாதிரி இங்க வந்து என்னது? யூஎஸ் வந்து ஃபார்ம் பண்ணுது. என்ன ஃபார்ம் பண்ணுது? மார்ஷல் பிளானை உருவாக்குது. ஓகே, கவனிங்கடா. ஸோ யூஎஸ் வந்து ஃபார்ம்டு த மார்ஷல் பிளான். எதுக்காக? வெஸ்டர்ன் யூரோப்ல இருக்கிற எல்லா கண்ட்ரிஸையும் அவங்க பேச்சை கேட்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகே, மதர் MS தக்ஷி தா. ஓகேடா நான் உட்காந்து நடத்துறேன்டா, கொஞ்ச நேரம் கிளாஸ் கவனிங்க. ஸோ யூரோப்ல இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே அவங்க இன்ஃப்ளூயன்ஸ்ல கொண்டு வர. The plan sought to help the countries of Europe with American dollars. ஓகே, யூரோப்ல இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் எல்லாத்துக்குமே அமெரிக்கன் டாலர்ஸ் கொடுத்து ஹெல்ப் பண்றதுக்காக தான் இந்த பர்டிகுலர் மார்ஷல் பிளானை கொண்டு வராங்க. Their early recovery from the டிஸ்ட்ரக்ஷன்ஸ்ல இருந்து ஈஸியா ரெக்கவர் ஆகிறதுக்காக. எந்த டிஸ்ட்ரக்ஷன்? இரண்டாம் உலகப் போர்ல என்னென்ன இழப்புகள்லாம் இருந்ததோ அந்த இழப்புகள்ல இருந்து மீண்டு எழுந்து வருவதற்காக. ஓகே, எஸ். சோ ஒரு வாட்டி ரீட் பண்ணி பாருங்க. நம்ம வந்து அந்த டாலர் இம்பீரியலிசம் படிச்சோம்ல, அதே மாதிரி தான்டா. சோ மார்ஷல் பிளான் வந்து என்னது? சோ மார்ஷல் பிளான் அப்படிங்கிறது வந்து யாரு உருவாக்குறாங்க? யூஎஸ் தான். சோ யூஎஸ் கன்சீவ்டு த மார்ஷல் பிளான். எதுக்காக? டு பிரிங் த கண்ட்ரிஸ் இன் த வெஸ்டர்ன் யூரோப் அண்டர் இட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ். வெஸ்டர்ன் யூரோப்ல இருக்கக்கூடிய அந்த கண்ட்ரிஸ் அதோட இன்ஃப்ளூயன்ஸ்ல கொண்டு வரதுக்காக. The plan sought to help the countries of Europe with American dollars. Okay, so American dollarsல வந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும். எதுக்கு? செகண்ட் வேர்ல்டு வார்ல நடந்த இந்த டிஸ்ட்ரக்ஷன்ஸ்ல இருந்து ஏர்லியா ரெக்கவர் ஆகிறதுக்காக. ஓகே, சோ அடுத்து வந்து தேர்டு வேர்ல்டு கண்ட்ரிஸ் அப்படின்னா என்ன? சோ இப்போ இதுல இருந்து நமக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கிரியேட்டிவா அவங்க வந்து கேட்கலாம். என்னது? அப்ப ஃபர்ஸ்ட் வேர்ல்டுனா என்ன, செகண்ட் வேர்ல்டு கண்ட்ரிஸ்னா என்ன? அந்த மாதிரி டிஸ்ட்ரக்ஷன்ஸ்னா அழிவுடா. ஆமாட்டா, அழிவு. they can ask that question also. so கவனிங்க கிளியரா. the capitalist countries led by US were politically designated as the first world. so எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரீஸோ முதலாளி கண்ட்ரீஸோ யூஎஸ் ஓடுது அதெல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸ். கம்யூனிசம் கொள்கையை ஃபாலோ பண்ணக்கூடிய ரஷ்யா இருக்கு இல்லையா, அவங்க வந்து செகண்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸ். சோ இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டுலயும் செகண்ட் வேர்ல்டுலயும் இல்லாத மத்த எல்லா ஸ்டேட்டுமே தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸ்.
ஓகே, முஸ்தபா சாங் 10 சாப்டர் முடிச்சுட்டு நம்ம முஸ்தபா சாங்லாம் படிக்கலாம். சரியா? கன்சீவ்னா ஸ்கீம்னு இருக்கு மேம். இல்லடா, நீ இன்னும் கொஞ்சம் தெளிவா பாரு. கன்சீவ்டுனா என்ன தெரியுமா? டு ஃபார்ம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, யா. சோ கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரீஸ் வந்து யூஎஸ்ல இருக்கக்கூடிய யூஎஸ் மாதிரி கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரீஸ் வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்ட். ஓகே, கம்யூனிஸ்ட் கண்ட்ரீஸ் லைக் சோவியட் ரஷ்யா வந்து நமக்கு என்னது செகண்ட் வேர்ல்ட் கண்ட்ரீஸ். இந்த ரெண்டு ஃபர்ஸ்ட் வேர்ல்டு செகண்ட் வேர்ல்டு இல்லாத எல்லாமே தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸ். ஓகே, ஓகேடா. இந்த கப்பன் மிசைல் வந்து பெருசா கேட்டது இல்ல. சோ we can just leave this question alone. So yes, முடிச்சிட்டோம். ஒரு குட்டி 2 minute பிரேக் எடுத்துக்கிறீங்களா? கரெக்டா 1.5 மணி நேரம். இன்னொரு ஒரு 1.5 மணி நேரத்துல நம்ம முடிச்சிருவோம். ஓகே, we will complete the 10 chapters. So இன்னும் நமக்கு 6 சாப்டர் தான் இருக்கு. 4 சாப்டர் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டோம். ஓகே, சரி, ஒன்னு வச்சுப்போமா? இந்த கிளாஸ ஃபுல்லா அட்டெண்ட் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது இந்த கிளாஸ் சிவிக்ஸ் எக்கனாமிக்ஸ் கிளாஸ் தென் ஜியோகிராஃபி கிளாஸ், ஓகே, அட்டெண்ட் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஐ வில் கிவ் த கம்ப்ளீட் மெட்டீரியல் பிடிஎஃப் ஃப்ரீ. ஓகே, who is going to attend the full class அவங்களுக்கு மட்டும் தான் இந்த கம்ப்ளீட் பிடிஎஃப் கிடைக்கும். சரியா? ஆமா, சரி, பிரேக் முடிச்சிட்டு வாங்க, நம்ம முஸ்தபா படிக்கலாம். சரியா? எக்ஸாக்ட்லி 5 minutes தான் பிரேக். 5 minutesல எல்லாருமே திருப்பி கிளாஸுக்கு வந்துடணும். ஓகே, 5 நிமிஷத்துல எல்லாருமே திருப்பி கிளாஸுக்கு வந்துடணும். ஓகேவா? கரெக்டா? கண்டிப்பா வந்துடணும். வந்தா மட்டும்தான் how will you know about it? எனக்கு இங்க வந்து எந்தெந்த ஐடி எல்லாம் எவ்வளவு நேரம் கிளாஸ் அட்டென்ட் பண்ணிருக்கீங்கன்னு காட்டும். அந்த ஐடி வச்சு நான் வந்து பாப்பேன். அதே நேரத்துல கிளாஸ் முடிச்சிட்டு நீங்க கமெண்ட் பண்ணணும். யார் யாரெல்லாம் வந்தீங்களோ உங்க பேரை போட்டு இனிஷியல போட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த 3 வீடியோஸ்லயே கமெண்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸையும் நான் கோரிலேட் பண்ணுவேன். ரெண்டுத்தையும் வச்சு கம்பேர் பண்ணி பார்ப்பேன். ஓகேவா? யா, 5 நிமிஷத்துல எல்லாரும் திருப்பி வாங்கடா. கண்டிப்பா வரணும். ஓகேவா? யா.
இதோ வந்துட்டேன். வந்தாச்சு. எல்லாருமே டக்கு டக்குன்னு லைவ் வாங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்பி யார் யாரெல்லாம் இன்னும் லைவ் ஜாயின் பண்ணலையோ அவங்களையும் வந்து ஜாயின் பண்ண சொல்லுங்க. சரியா? வந்தாச்சா? கனவு டெஸ்ட் சீரிஸ் போர்ஷன் வந்து சோஷியல் ஹிஸ்டரி மட்டும்டா. சோஷியல் ஹிஸ்டரி மட்டும். பி குஸ்க். சிங்கம் களத்துல இறங்கிருச்சு. எல்லாரும் வாங்கடா, டக்கு டக்குன்னு வாங்கடா. கன்சீவ், திங்க் ஆர் இமேஜினா? நம்ம நெட்ல போடுவோமா? கன்சீவ் மீனிங் போடும். Conceive meaning. To think of a new idea or plan. To think of a new idea or plan. ஓகேவா? ஒரு புது ஐடியா இல்லைன்னா ஒரு புது பிளானை தரித்தல், அதுக்கு பேர் தான் கன்சீவ். ஒரு புது ஐடியாவை உருவாக்குறது. ஓகே, அதான் டு ஃபார்ம் பண்றது, உருவாக்குறது தான் நான் சொன்னேன். ஓகே, சிங்கப்பெண்ணேவா? வாங்க 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 வாங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? டைம் இஸ் கான். அதேதான், வாங்கடா. So history chapter 5. Mention the 4 articles of faith laid by Maharishi Devendranath Tagore. In their honors contribution reforms of ராமலிங்க அடிகளார். கரெக்ட் தான், வாங்க. இது ஒரு நல்ல சாப்டர். இதுக்கப்புறம் கொஞ்சம் ஜாலியா இருக்கும், போரா இல்லாம ஜாலியா இருக்கும் கிளாஸ். டக்கு டக்குன்னு ஒரு ஃபயர் அப் போடுங்க. எல்லாருமே ஃபயர் அப் ஆகி கிளாஸை கவனிக்க ஆரம்பிங்க. ஓகே,
வெயிட் பண்ணுங்க, வெயிட். யா, கேன் யூ ஹியர் மீ நவ? கேக்குதா? கேன் யூ ஹியர் மீ நவ? யா, ஓகே. அந்த மைக் செத்து போச்சு, ஸோ நான் சார்ஜ் போட்டிருக்கேன். யா, வாங்கப்பா. ஸோ ஆமா, நிறைய இம்பெடிமெண்ட்ஸ் வருது, நமக்கு தடங்கல்கள் வருது. வாங்கப்பா. ஸோ அண்ட் எட்டர்னல்னா என்னது? இறப்பு என்பது ஒண்ணு வந்து கிடையவே கிடையாது. ஆம்னி பிரசன்ட் அப்படின்னா எல்லா இடத்துலயும் வந்து இருப்பார். த ஒன் வித்தவுட் த செகண்ட், அது வந்து மீனிங் பொறுமையா நான் உங்களுக்கு சொல்றேன், சொல்ல கொஞ்சம் நேரம் எடுக்கும் எனக்கு. Our salvation depends on, salvation அப்படின்னா முக்தி, depends upon the belief in him and his worship and in this world and the next. இந்த உலகமா இருக்கட்டும் இல்ல அடுத்த உலகமா இருக்கட்டும், நம்ம வந்து இறைவன் மேல நம்பிக்கை வச்சிருக்கோமா, அவரை வந்து நம்ம வர்ஷிப் பண்றோமா அப்படிங்கறத பொறுத்து இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. பிலீஃப் கன்சிஸ்ட், அந்த பிலீஃப்ல என்ன இருக்கும் அப்படின்னா லவ்விங் ஹிம், இறைவனை நேசித்தல், அண்ட் டூயிங் ஹிஸ் வில், இறைவன் நினைச்சத செய்யுதல். ஓகே, சோ இதுதான் தேவேந்திரநாத் தாகூர் வந்து சொல்றது. ஓகே, அந்த சுப்ரீம் பீயிங்க பத்தி சொல்றாரு. அதை வந்து நம்ம காட் அப்படின்னு வந்து வச்சுக்கோ இந்த இடத்துல. மகாதேவ் கோவிந்த ரானடேவுடைய சோசியல் ரிஃபார்ம்ஸ் என்ன? இது ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின். சால்வேஷன் அப்படின்னா முக்திடா, சால்வேஷன் அப்படின்னா முக்தி. ஓகே, மகாதேவ் கோவிந்த ரானடே வந்து பாத்தீங்க அப்படின்னா, மகாதேவ் கோவிந்த ரானடே டிவோட்டட் themselves to activities such as, எந்தெந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ்க்காக தன்னையே வந்து அர்ப்பணிச்சுக்கிறாரு அப்படின்னா, இன்டர் காஸ்ட் டைனிங். ஓகே, சம பந்தி போஜனம் அப்படின்றாங்க. வேற வேற காஸ்டா இருந்தாலும் ஒரே பந்தியில உட்காந்து சாப்பிடுவாங்க. சரியா, அதுதான் சமபந்தி போஜனம். அண்ட் இன்டர் காஸ்ட் மேரேஜஸ், டிஃபரெண்ட் காஸ்டா இருந்தாலும் கல்யாணம் பண்ணிப்பாங்க. தென் விடோ ரீமேரேஜ், விடோவா இருந்தப்போ, விடோனா என்னது, கணவன் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களதான் வந்து விடோ அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து மறுமணம் பண்றதுதான் வந்து விடோ ரீமேரேஜ். இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் விமன், விமன் வந்து அடிமைப்பட்டு இருந்தாங்க இல்லையா, சோ விமனை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். அண்ட் டிப்ரெஸ்டு கிளாஸஸ், ஓகே, டிப்ரெஸ்டு கிளாஸஸ் ஆஃப் மக்கள், ஓகே, அவங்களையும் வந்து நம்ம முன்னேற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் மகாதேவ் கோவிந்த ரானடே தன்னுடைய மொத்த வாழ்க்கையும் வந்து அர்ப்பணிச்சாரு. ஓகே, யா, மகாதேவ் கோவிந்த ரானடே was a founder of widow remarriage association. விடோ ரீமேரேஜ், விடோ மேரேஜ் அசோசியேஷனோட ஒரு ஃபவுண்டர், அதை உருவாக்கினவர். பூனா சர்வஜனிக் சபா, அப்புறமா டெக்கான் எஜுகேஷன் சொசைட்டி, 3 இதுக்கு வந்து ஃபவுண்டரா இருக்கார். யாருப்பா? மகாதேவ் கோவிந்த ரானடே. எது இதுக்கு? விடோ ரீமேரேஜ் அசோசியேஷனுக்கும், பூர்ண சர்வஜனிக் சபாக்கும், டெக்கான் எஜுகேஷன் சொசைட்டிக்கும். ஓகே, அடுத்துடா ரைட் நோட் ஆன் ரிஃபார்ம்ஸ் ஆஃப் ராமலிங்க அடிகள். ராமலிங்க அடிகளுடைய ரிஃபார்ம்ஸ் என்ன என்ன அப்படின்னு பார்க்க போறோம். ராமலிங்கா emphasized on the bonds of responsibility and compassion between living beings. So எந்த ஒரு லிவிங் பீயிங் மேலேயும் இருக்கக்கூடிய ஒரு கம்பேஷன், இரக்க உள்ளம், அப்புறமா வந்து என்னது, ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பு. இந்த உலகத்துல எது நடந்தாலும் அதுல எனக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு அப்படின்னு அந்த பொறுப்பை எடுத்துக்கிறது. சரியா, அதே நேரத்துல லிவிங் பீயிங் மேல இரக்க உள்ளத்தோட இருக்கிறது. He expressed the view that those who lack compassion, யாருக்கெல்லாம் அந்த கம்பேஷன் இல்லையோ, for suffering being, கஷ்டப்படுற ஒரு ஜீவனை பார்த்து யார் யாருக்கெல்லாம் இரக்கம் என்பது இல்லையோ அவங்கெல்லாம் கல்லெஞ்சுக்காரங்க, hard hearted அப்படின்னு சொல்றாரு. Their wisdom is clouded, அவங்களுடைய ஞானம் ஃபுல்லாவே வந்து புகை மூட்டமா மறைஞ்சி இருக்கு, அவங்க ஞானியாக முடியாது, அவங்களுடைய அறிவை வளர்த்துக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. He showed his compassion and mercy on, அவருடைய அன்பையும் அவருடைய கருணையும் எல்லா லிவிங் பீயிங் மேலேயும் காட்டினாரு, இன்க்ளூடிங் பிளான்ஸ். ஓகே, இன்க்ளூடிங் செடி கொடி. அதனாலதான் அவர் வந்து என்ன சொன்னாரு, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொன்னாரு. என்னது, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொன்னாரு. He called that ஜீவ காருண்யா. அததான் வந்து அவர் வந்து என்னன்னு சொல்றாரு அப்படின்னா ஜீவ காருண்யா அப்படின்னு சொல்றாரு.
He established the சமரச வேத சன்மார்க்க சங்கம். அவர் வந்து எந்த விஷயத்தை எஸ்டாப்ளிஷ் பண்றாரு? சமரச வேத சன்மார்க்க சங்கம். அதுக்கப்புறமா அதை ரீநேம் பண்ணிடுறாங்க, பேரை மாத்திடுறாங்க, சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா என்ன தெரியுமா? சொசைட்டி ஃபார் பியூர் ட்ரூத் இன் யூனிவர்சல் செல்ஃப்ஹுட். ஓகேவா? சரி, இன்னி வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு அடுப்பை பத்த வச்சார். யாருக்கு எப்ப வந்தாலும் சாப்பாடு கிடைக்கணும், யாருமே பசியில இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு அடுப்பை பத்த வச்சு சமைக்க ஆரம்பிச்சார். அந்த அடுப்பு இப்ப வரைக்கும் என்ன ஆயிட்டே இருக்கு அப்படின்னா எரிஞ்சிட்டே இருக்கு. இன்னி வரைக்கும் நீங்க வடலூர் போனீங்க அப்படின்னா உங்களை புடிச்சு வச்சு சாப்பாடு போடுவாங்க. கரெக்டா? யாரு போனாலும் எந்த நேரத்துக்கு போனாலும் there will be food available. யாருமே பசியில தவிக்க கூடாது, எந்த ஜீவனும் பசியில தவிக்க கூடாது அப்படிங்கறதுதான் வள்ளலாருடைய நோக்கம். அதை இன்னி வரைக்கும் மக்கள் ஃபாலோ பண்ணிட்டும் வராங்க. ராமலிங்கா ஆல்சோ எஸ்டாப்ளிஷ்ட் a free feeding house. ஓகே, ஒரு ஃப்ரீயான ஒரு ஃபீடிங் ஹவுஸ் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா கொண்டு வராரு. அணையா விளக்கு, அணையா அடுப்பு. யா, எவ்ரி ஒன், எல்லாருக்குமே, irrespective of caste. ஓகே, எந்த கேஸ்டா இருந்தாலும் சரி எல்லாருமே அங்க வந்து சாப்பிடலாம். எங்க? வடலூர்ல. ஓகே, இந்த வேக் ஆஃப் டெரிபிள் ஃபமைன் இன் சவுத் இந்தியா. எப்போ அது ஆரம்பிச்சது அப்படின்னா அப்போ வந்து சவுத் இந்தியால ஒரு ஃபமைன் வந்தது. ஆமாடா, ஆஷா மேம் எடுப்பாங்கடா. சோ பாத்தீங்க அப்படின்னா ஃபமைன்னா வந்து என்னது? வாட் டு யூ மீன் பை ஃபமைன்? பஞ்சம், வறட்சி. ஓகே, பஞ்சம், வறட்சி வந்துச்சு. சோ அந்த வறட்சி வந்ததுனால அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா ஃப்ரீ ஃபீடிங் ஹவுஸ் வந்து கொண்டு வராரு. அது வந்து இப்ப வரைக்கும் அணையா அடுப்பா, அணையா விளக்கா இருக்கு. லிஸ்ட் த சோஷியல் ஈவில்ஸ் எராடிகேட்டட் பை பிரம்மோ சமாஜ். பிரம்மோ சமாஜ் அப்படிங்கிற அந்த ஆர்கனைசேஷன் எந்தெந்த சோஷியல் ஈவில்ஸ் எல்லாம் எராடிகேட் பண்ணுச்சு, எந்தெந்த சோஷியல் ஈவில்ஸ் எல்லாம் மொத்தமா அழிச்சது, வேரோட அழிச்சது? பாலிகேமி, ஒரு ஆளு, ஒரு கணவன் நிறைய மனைவியை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதா பாலிகேமி. சைல்டு மேரேஜ் அப்படின்னா குழந்தை திருமணம், சின்ன குழந்தைய வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணிடுவாங்க. அடுத்து ஈவில்ஸ் ஆஃப் சதி. சதி அப்படின்னா என்ன தெரியுமா? கணவன் இறந்துட்டாங்கன்னா உடன்கட்டை ஏறுதல், மனைவியும் பிடிச்சி அதே நெருப்புல போட்டுருவாங்க, அதுதான் வந்து சதி. அடுத்து வந்து சப்ரஷன் ஆஃப் உமன். உமனை வந்து அடக்குதல், வெளியே போக கூடாது, நீ வந்து இது செய்யக்கூடாது, நீ அதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சப்ரஸ் பண்றது. சரியா? சோ இதுதான் வந்து இந்த சோஷியல் ஈவில்ஸ் எல்லாத்தையுமே எராடிகேட் பண்ணது பிரம்மோ சமாஜ். ஓகே, பாலிகேமி, சைல்டு மேரேஜ், சதி, சப்ரஷன் ஆஃப் விமன். அடுத்து highlight the work done by ஜோதிபா பூலே for the welfare of the poor and the marginalized. ஓகே, சோ ஜோதிபா பூலே வந்து பாத்தீங்க அப்படின்னா வெல்ஃபேர் ஆஃப் த புவருக்கும் மார்ஜினலைஸ்டுக்கும் என்னென்ன செஞ்சாங்க? அவர் தான் ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கூல் வந்து உருவாக்கினார். யாருக்கு? அன்டச்சபிள்ஸ். அன்டச்சபிள்ஸ் அப்படின்னு சொன்னது வந்து யாரு தெரியுமா? அப்போ வந்து ஒரு சில மக்களை வந்து தீண்ட மாட்டாங்க அப்படின்னா அவங்கள வந்து யாரும் தொடக்கூடாது, அவங்களும் வந்து எந்த பொருளையும் தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தீண்டாமை அப்படின்னு ஒரு விஷயம் வந்து அப்போ இருந்துச்சு. சரியா? சோ பாத்தீங்க அப்படின்னா அன்டச்சபிள்ஸ்க்காகவே பூனால வந்து அவரு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கூல்ஸை வந்து ஓபன் பண்ணார். ஹி லான்ச்டு த சத்யசோதக் சமாஜ். அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா சத்ய சோதக், ஒடுக்கி வைக்கப்பட்ட மக்கள். ஏஸ்டா. சோ சத்யசோதக் சமாஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ன வந்து ஓபன் பண்றாரு. அதுக்கு ஃபுல் ஃபார்ம் தான் என்னது? ட்ரூத் சீக்கர் சொசைட்டி. ஓகே, அதுக்கு பேர் தான் வந்து என்னதுன்னா ட்ரூத் சீக்கர் சொசைட்டி. In 1870 to stir the non-Brahmin masses to self-respect. Okay, so non-Brahmin masses மக்கள் அனைவரையும் வந்து சுயமரியாதைக்காக ஆரம்பிச்சதுதான் இந்த ட்ரூத் சீக்கர் சொசைட்டி. பூலே, அதான் யாரு? நம்ம ஜோதிபா பூலே அப்போஸ்டு சைல்டு மேரேஜ் கம்ப்ளீட்டா அப்போஸ் பண்றார், எதிர்க்கிறார். ஜோதிபா பூலே கம்ப்ளீட்லி அப்போஸ்டு த சைல்டு மேரேஜ் and supported widow remarriage. ஓகே, சோ விடோ வந்து மறுமணம் செய்தல வந்து அவர் வந்து என்ன பண்றாரு? சப்போர்ட் பண்றாரு. ஜோதிபா and his wife சாவித்ரிபாய் பூலே, அவங்க மட்டும் இல்ல, ஜோதிபா பூலே மட்டும் இல்ல, சரியா? அவங்களுடைய வைஃப்
சாவித்ரிபா பூலேவும் பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய மொத்த வாழ்க்கையுமே ஓகே டிவோட்டட் தேர் லைஃப் அவங்களுடைய மொத்த லைஃபையுமே அப்லிஃப்ட் அப்படின்னா என்னது முன்னேற்றத்துக்காக யாருடைய முன்னேற்றம் டிப்ரெஸ்டு கிளாஸஸ் அண்ட் முக்கல் சாரி என்னது விடோ விமன் மாத்தி சொல்லிட்டேன் டிப்ரெஸ்டு கிளாஸஸ் அண்ட் விமனுடைய வளர்ச்சிக்காக போராடுறாங்க ஓகே ஜோதிபா ஓபன் ஆர்ஃபனேஜஸ் அண்ட் ஹோம்ஸ் ஃபார் விடோஸ் ஜோதிபா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்ஃபனேஜஸும் ஹோம்ஸும் வந்து விடோஸ்க்காக கொண்டு வராங்க ஓகே ஹிஸ் ஒர்க் அவங்களுடைய ஒர்க் என்ன ஒர்க் குலாம்கிரி அதோடைய ஃபுல் ஃபார்ம் என்னது ஸ்லேவரி ஓகே அவங்களுடைய ஒர்க் வந்து என்னது குலாம்கிரி மீனிங் வந்து என்னது ஸ்லேவரி இட்ஸ் an important text that summarized many of his radical ideas அவருடைய நிறைய ஐடியாஸ் எல்லாத்தையுமே எழுதினது தான் இந்த குலாம்கிரி ஜோதிபாங்கிறது அவங்களோட பேருடா சோசியல் ஹிஸ்டரியில இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் 10 சாப்டர்ஸ் 1 மார்க் தாண்டா இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு போர்ஷன்ஸ் ஓகே ஒரு குட்டி குவிஸ் பார்க்கலாமா ஓகே சோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட என்ன क्वेश्चन வந்து தெரியுமா கேட்க போறேன் விடோ மேரேஜ் அசோசியேஷனோட ஃபவுண்டர் பேரு என்ன ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம் நம்ம குவிஸ்க்கு கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிட்டா அடுத்த சாப்டர் போயிடலாம் ஃபாஸ்டா முடிச்சிரும் இன்னும் ஒரு 1 ஹவர்ல முடிச்சிரும் விடோ மேரேஜ் அசோசியேஷன் உடைய ஃபவுண்டர் யாரு ஜோதிபா புலேவா இல்ல வெரி குட் மகாதேவ் கோவிந்த ரானடே எம்ஜி அப்படின்னு போட்டா நான் புரிஞ்சுப்பேன் எம்ஜி ரானடே இல்ல எம்ஜின்னு போட்டாலே நான் புரிஞ்சுப்பேன் அடுத்து டெக்கான் எஜுகேஷன் சொசைட்டி உடைய ஃபவுண்டர் யாரு டெக்கான் எஜுகேஷன் சொசைட்டி உடைய ஃபவுண்டர் யாரு எம்ஜி தான் பூர்ண சர்வஜனிக் சபா உடைய ஃபவுண்டர் யாரு எம்ஜி ரானடே வெரி குட்ரா அடுத்துடா இந்த மாதிரி வந்து சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் அதாவது ஜீவ காருண்யா எல்லா லிவிங் பீயிங்ஸ் மேலயுமே அதாவது இன்க்ளூடிங் பிளான்ஸ் மேல ஜீவ காருண்யம் வேணும் அப்படின்னு சொன்னது யாரு எல்லா லிவிங் பீயிங்ஸ் மேலயுமே ஜீவ காருண்யம் வேணும் அப்படின்னு சொன்னது யாரு எம்ஜி ரானடே ஓகே அடுத்து சரி சாரிடா வள்ளலார் ஓகே ராமலிங்க அடிகளார் கரெக்ட் பிரம்மோ சமாஜ் எராடிகேட் பண்ண சோசியல் ஈவில்ஸ் என்னென்ன டக்குன்னு சாட்ல சொல்லுங்க பிரம்மோ சமாஜ் எராடிகேட் பண்ண சோசியல் ஈவில்ஸ் பிரம்மோ சமாஜ் எராடிகேட் பண்ண சோசியல் ஈவில்ஸ் சரி ஜோதிபா பூலே எழுதிய புக்கு பேரு என்ன ஜோதிபா பூலே எழுதிய புக்கு பேரு என்ன Very good. Super. Samana. Okay. Let's go to the next chapter. Unit 6. டக்குன்னு ஒரு ஃபயர் போடுங்க. Unit 6 எல்லாம் நம்ம ஈஸியா படிச்சிருவோம். ஏன்னா நம்ம இப்பதான் குவார்டர்லிக்கு படிச்சோம் இல்லையா? குவார்டர்லிக்கு படிச்சதுனால இதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஃபாஸ்டாவே போலாம். கரெக்டா? Unit 6 கொஞ்சம் ஃபாஸ்டாவே போலாம். கரெக்டா? ஓகேடா. Ma'am, your teaching is so super, but I have doubt questions memory or own sentence. இங்க பாரு கீவேர்ட்ஸை ஓனா கரெக்டா கீவேர்ட்ஸ் மட்டும் கரெக்டா புக்ல இருக்கிற மாதிரி எழுதிடும் மத்தபடி இசு வாசு அது இதெல்லாம் ஓனா எழுதலாமா தாராளமா ஓனா எழுதலாம் தப்பே இல்லை ஓகேவா தப்பே இல்லை இதுதான் நம்ம சடங்கு கரெக்டா பண்ணிடணும் என்ன பண்ணணும் எல்லாருமே சாட்ல ஒரு ஃபயரை போட்டு உங்க பேரை போட்டு மார்க்க போடணும் சாட்ல
ஃபயரை போட்டு பேரை போட்டு மார்க்க போடணும். டக்கு டக்குன்னு போடுங்க பார்க்கலாம். இதுக்கப்புறமா வந்து நமக்கு ஜெட் வேகத்துல, அதாவது வந்து அந்த இது இருக்குல்ல ரோலர் கோஸ்டர் வேகத்துல நம்ம வந்து படிச்சிருவோம். ரோலர் கோஸ்டர் வேகத்துல படிச்சிருவோம். சரியா? ஓகே சூப்பர். வாங்கடா செமையா படிக்கிறோம். ஓகே யா சூப்பர். இது வரைக்கும் இருந்த சம. நம்ம இதுக்கப்புறம் தான் மீதி பாதி. வாட் ஆர் த டியூட்டிஸ் ஆஃப் பாளையக்காரர்? ஓகே சோ பாளையக்காரர்ஸ் உடைய டியூட்டிஸ் வந்து என்ன என்ன? பாளையக்காரர் அப்படிங்கிறது வந்து என்ன தெரியுமா? குட்டி குட்டி சிற்றரசருடைய பேரு, அரசுடைய பேர் தான் பாளையக்காரர். அவங்கள பிரிட்டிஷ் வந்து பொலிகர் அப்படின்னு வந்து கூப்பிட்டாங்க. ஓகே சோ ஒரு குட்டி குட்டி கிங்டம் ஹோல்டு பண்றவங்க பேர் தான் பாளையக்காரர். இப்ப அந்த பாயிண்ட்லாம் தேவையில்லை. பாளையக்காரருடைய டியூட்டிஸ் தான் நமக்கு தேவை. என்னென்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் டியூட்டி ஃப்ரீ டு கலெக்ட் ரெவென்யூ. அவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வரி, ரெவென்யூ இது எல்லாத்தையுமே மக்கள் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணலாம். ஓகே தே ஆர் ஃப்ரீ டு கலெக்ட் ரெவென்யூ. ஓகே காசு, வரி, பணம் இதை வந்து அவங்க கலெக்ட் பண்ணலாம். அட்மினிஸ்டர் த டெரிட்டரி. ஓகே சோ அவங்களுடைய அந்த டெரிட்டரிய வந்து அவங்க நிர்வாகம் பண்ணலாம். அடுத்து செட்டில் டிஸ்பியூட். ஓகே சோ ஏதோ ஒரு சண்டை சச்சரவு வருது, ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த டிஸ்பியூட்டை வந்து அவங்க என்ன பண்ணலாம்? செட்டில் பண்ணலாம். ஓகே மெயின்டைன் லா அண்ட் ஆர்டர். ஓகே சோ லா அண்ட் ஆர்டரை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்க வந்து மெயின்டைன் பண்ணலாம். ஓகே சோ இதெல்லாம் தான் பாளையக்காரருடைய 4 டியூட்டி முக்கியமா. சோ முக்கியமா அவங்களுடைய படிக்காவல் இல்லைன்னா அரசு காவல் சொல்லுவாங்க. எதை? போலீஸ் டியூட்டிஸ. போலீஸ் டியூட்டிஸ வந்து படிக்காவல் இல்லைன்னா அரசு காவல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? சோ பாளையக்காரருடைய டியூட்டிஸ்ல முக்கியமா என்ன வரும்? ஃப்ரீ டு கலெக்ட் ரெவென்யூ. ஓகே அடுத்து வந்து அட்மினிஸ்டர் த டெரிட்டரிஸ். ஓகே சோ அந்த டெரிட்டரிஸ வந்து அவங்க நிர்வாகம் பண்ணலாம். தி செட்டில் டிஸ்பியூட், ஏதோ ஒரு சண்டை வருது, பிரச்சனை வருது, ஒரு கிளர்ச்சி வருதுன்னா அதை வந்து அவங்க செட்டில் பண்ணலாம். லா அண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்ணலாம். சரியா? சோ லா அண்ட் ஆர்டரை வந்து அவங்க மெயின்டைன் பண்ணலாம். அவங்களுடைய போலீஸ் டியூட்டிஸ் தான் என்னன்னு சொல்லுவாங்க? படிக்காவல் இல்லைன்னா அரசு காவல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தா பாளையமா நம்ம எப்படி ஈஸ்டர்ன் வெஸ்டர்ன் பாளையம்னு பிரிக்கிறோம். சோ ஈஸ்டர்ன் பாளையம்ல தான் நமக்கு என்ன வரும்? சாத்தூர், நாகாலபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி. இது நம்ம பென்ஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். கரெக்டா? பாஞ்சாலங்குறிச்சி, எட்டயபுரம், நாகாலபுரம், சாத்தூர். பாஞ்சாலங்குறிச்சி, எட்டயபுரம், நாகாலபுரம், சாத்தூர் இதெல்லாம் தான் நம்மளுடைய ஈஸ்டர்ன் பாளையம். அடுத்ததா வெஸ்டர்ன் பாளையம்ல என்னென்ன நமக்கு வரும் அப்படின்னா வெஸ்டர்ன் பாளையம்ல நட்டு NUTSS. ஓகே நடுவக்குறிச்சி, உதுமலை, தலவன் கோட்டை, சிங்கம்பட்டி, செய்தூர். ஓகே நடுவக்குறிச்சி, உதுமலை, தலவன் கோட்டை, சிங்கம்பட்டி, செய்தூர் இது எல்லாமே வந்து நம்மளுடைய வெஸ்டர்ன் பாளையம். What was the significance of Battle of Calicut? Battle of Calicut. Ma'am, did you have your dinner? No da, not yet ra. வீட்டுக்கு போயிட்டு தான் டின்னர். ஓகே வாங்கடா. சோ சிக்னிபிகன்ஸ் ஆஃப் பேட்டில் ஆஃப் கலக்காட் என்னென்ன? நவாப் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா சென்ட் அண்ட் அடிஷனல் கண்டிஜென்ட் ஆஃப் சிப்பாய்ஸ் டு மஃபஸ் கான். மஃபஸ் கானுக்கு நவாப் வந்து அடிஷனலா நிறைய சிப்பாய்களை அனுப்பினாங்க. அண்ட் ரீஎன்ஃபோர்ஸ்ட் ஆர்மி ப்ரொசீடட் டு திருநெல்வேலி. ஆர்மி எல்லாரும் திருநெல்வேலியை நோக்கி போறாங்க. Beside the 1000 சிப்பாய் ஆஃப் த கம்பெனி, கம்பெனி ஒரு 1000 சிப்பாய் அனுப்பியிருக்காங்க. கம்பெனினா பிரிட்டிஷ். ஓகே மஃபஸ் கான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு 600 சிப்பாய் நவாப் வேற கொடுக்குறாரு. சரியா? இப்ப மஃபஸ் கானுக்கு வந்து பாத்தீங்கன்னா நவாபு கிட்டேந்து ஒரு 600 சிப்பாயும் கம்பெனி கிட்ட இருந்து ஒரு 1000 சிப்பாயும் கிடைக்குது. சரியா? கம்பெனி கிட்ட இருந்து 1000 சிப்பாயும் நவாபு கிட்ட இருந்து 600 சிப்பாயும் கிடைக்குது. ஓகே he also had the support of
cavalry. cavalryனா என்னது? குதிரைப்படை. and foot soldiers அப்படின்னா காலாட்படை. அதுவும் வந்து அவருக்கு கர்நாடிக்ல இருந்து கிடைக்குது. சோ இத்தனை பேரையும் கூட்டுக்கிட்டு மஃபஸ் கான் வந்து என்ன பண்றாரு? அந்த எல்லா ட்ரூப்பையும் காலக்காட நோக்கி நகர்றாரு. காலக்காடுல போயிட்டு இந்த எல்லா ட்ரூப்பையும் கூட்டு போயிட்டு நிறுத்துறாரு. நிறுத்துறப்போ அங்க போய் பார்த்தா ஆல்ரெடி அங்க 2000 சோல்ஜர்ஸ் ட்ரவன்கோர்ல இருந்து புலித்தேவருடைய சைட்ல போயிட்டு நின்னுட்டு இருக்காங்க. ஓகே, இவர் இத்தனை பேரை கூட்டு போனா ஆல்ரெடி அங்க வந்து 2000 சோல்ஜர்ஸ் கூட்டிட்டு புலித்தேவரோட போர்ஸ்ல ட்ரவன்கோர்ல இருந்து வந்து ஜாயின் பண்ணி இருக்காங்க. இந்த பேட்டில் ஆஃப் கலக்காட்ல மஃபஸ் கான் ட்ரூப்ஸ் வேர் ரூட்டட்னா டெஃபீட்டட். மஃபஸ் கானை வந்து தோக்கடிச்சிட்டாங்க. மஃபஸ் கானை வந்து என்ன பண்ணிட்டாங்க? தோக்கடிச்சிட்டாங்க. இப்ப எனக்கு சாட்ல ஆன்சர் பண்ணுங்க. இதுல ஆன்சர் இல்ல. ஓகே, மஃபஸ் கானுக்கு யாராவது நவாப் வந்து எவ்வளவு சிப்பாய் அமுச்சு விட்டாங்க சொல்லுங்கப்பா. மஃபஸ் கானுக்கு நவாப் வந்து எத்தனை சிப்பாய் அமுச்சு விட்டாங்க? மஃபஸ் கானுக்கு நவாப் வந்து எத்தனை சிப்பாய் அமுச்சு விட்டாங்க? அறநூறு சிப்பாய். வெரி குட். 600 சிப்பாய் வந்து அமுச்சு விட்டாங்க. ஓகே, வாட் வாஸ் த போன் ஆஃப் கன்டென்ஷன் பிட்வீன் கம்பெனி அண்ட் கட்டபொம்மன்? செம இம்பார்ட்டன்ட். இந்த கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி குவார்டர்லிக்கு படிச்சது. நீங்க படிங்க, நான் கொஸ்டின் கேட்பேன். சரியா? anyway I will also teach you this question. ஓகேவா? சோ வாட் வாஸ் த போன் ஆஃப் கன்டென்ஷன்? போன் ஆஃப் கன்டென்ஷன் அப்படின்னா வந்து முக்கிய பகை. ஓகே, முக்கிய பகை வந்து என்னது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேக்குறாங்க. யாருக்கும் யாருக்கும்? பிரிட்டிஷுக்கும் அதே நேரத்துல வந்து நம்ம கட்டபொம்மனுக்கும். ஓகே, சோ பிரிட்டிஷுக்கும் கட்டபொம்மனுக்கும் முக்கிய பகை வந்து என்னது அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, முக்கிய பகை வந்து என்னது அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் முக்கிய பகை வந்து கவனிங்க. கம்பெனி வந்து பிரிட்டிஷ் இருக்காங்கல்ல, they gained the right to collect taxes from பாஞ்சாலங்குறிச்சி. பாஞ்சாலங்குறிச்சியில இருந்து டாக்ஸ் கலெக்ட் பண்ணிக்கிற ஒரு ரைட்டை வந்து கைப்பற்றுறாங்க. ஓகே, பாஞ்சாலங்குறிச்சியில இருந்து நாங்க வந்து டாக்ஸ் கலெக்ட் பண்றோம் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் வந்து பண்றாங்க. அடுத்து ஐடல் வர்ஷிப்னா உருவ வழிபாடு. ஓகே, அடுத்துடா கம்பெனி அப்பாயிண்டட் கலெக்டர். சரி, இப்ப இந்த டாக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்றதுக்கு நான் ஒருத்தரை வந்து நிர்வாகம் பண்றதுக்கு ஒருத்தரை விடணும்ல, அவர் தான் யாரு அப்படின்னா கலெக்டர். சோ பிரிட்டிஷ் வந்து கலெக்டர்ஸை வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க. ஓகே, சோ எல்லா பாளையம்ஸ்ல இருந்தும் டாக்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு வரதுக்கு வந்து கலெக்டர்ஸை அப்பாயிண்ட் பண்றாங்க. த கலெக்டர், அந்த கலெக்டர்ஸ் வந்து ஹியூமிலியேட்டட் த பாளையக்காரர். ஓகே, பாளையக்காரர்ஸ் ரொம்ப ரொம்ப என்ன பண்ணிடுறாங்க? கலெக்டர்ஸ் வந்து அசிங்கப்படுத்திடுறாங்க, கேவலப்படுத்திடுறாங்க. சரியா? ஹியூமிலியேட் பண்ணிடுறாங்க. அண்ட் அடாப்டட் ஃபோர்ஸ் டு கலெக்ட் டாக்ஸஸ். டாக்ஸ் கலெக்ட் பண்றதுக்கு they are adopting force அப்படின்னா என்ன அர்த்தம்? மிரட்டுறது, அடிக்கிறது, அந்த மாதிரி they are adopting forces. ஓகே, so கம்பெனி வந்து they are gaining the right to collect taxes from பாஞ்சாலங்குறிச்சியில இருந்து. ஓகே, so கம்பெனி அப்பாயிண்டட் கலெக்டர்ஸ் டு கலெக்ட் டாக்ஸ் ஃப்ரம் ஆல் பாளையம்ஸ். எல்லா பாளையம்ஸ்ல இருந்து நீங்க கலெக்டர்ஸை வந்து வச்சுதான் டாக்ஸஸை வந்து என்ன பண்றாங்கன்னா கலெக்ட் பண்றாங்க. ஸோ அப்போ கலெக்டர்ஸ் வந்து பாளையக்காரரை ஹியூமிலியேட் பண்றாங்க, அசிங்கப்படுத்தி, கேவலப்படுத்தி. அண்ட் they are also adopting force. ஓகே, ஸோ இதுதான் போன் ஆஃப் கன்டென்ஷன் பிட்வீன் கட்டபொம்மன் அண்ட் பிரிட்டிஷ். எசன்ஸ் ஆஃப் திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன். ஓகே, டேய் சுதந்திரம் கிடைச்சிருச்சுடா, நம்ம சுதந்திரம் வந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கறத அது ப்ரொக்ளைம் பண்றதுதான் இந்த திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷனோட மெயின் நோக்கமே. ஜூன் 1801ல மருது பாண்டியர் இஷ்யூ பண்ணதுதான் என்னது? இந்த
proclamation of independence. Okay, திருச்சிராப்பள்ளி proclamation announce பண்ணது யாரு? டக்குனு chatல சொல்லுங்க. திருச்சிராப்பள்ளி proclamation announce பண்ணது யாரு? மருது பாண்டியர்கள். Very good. மருது பாண்டியர், which is called as திருச்சிராப்பள்ளி proclamation. Proclamation of independence. Independence da. Independence நாங்க எடுத்து போண்டா அப்படின்னு சொன்னது. The proclamation of 1801 was early call to the Indians to unite against the British, cutting across religion, caste, creed, religion. அதாவது டேய் நம்ம சுதந்திரத்தை என்ன ஆனாலும் வாங்கியே தீர்றோம்டா அப்படின்னு சொல்றது. எக்ஸாம்பிள், இன்னும் நீ பப்ளிக் எழுதல, ஆனா இப்பவே நீ என்ன சொல்ற, நான் வந்து சோசியல்ல சென்டம் தான், எடுத்தா சென்டம் தான், நான் சோசியல்ல சென்டம் தான் அப்படின்னு நீ வந்து அடிச்சு சொல்ற. அதுக்கு பேர் தான் என்னது? Proclamation. You are claiming that you will score centum in social. You are claiming that you will score centum in social. Okay, அதுக்கு பேர் தான் வந்து என்னது? Proclamation. அந்த மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா மருது பிரதர்ஸ் வந்து டேய் சுதந்திரத்துக்காக போராடணும்டா, எல்லாருக்குமே சுதந்திரம் வேணும், சோ நான் இந்த கேஸ்ட், நான் அந்த கேஸ்ட் அப்படின்லாம் நீ வந்து என்ன பண்ணக்கூடாது, டிவைட் ஆக கூடாது அப்படின்றார். ஓகேவா? சோ நீ எந்த கேஸ்டா இருந்தாலும் சரி, நீ எந்த ரிலீஜனா இருந்தாலும் சரி, ஓகே, சோ எந்த கேஸ்டா இருந்தாலும் சரி, எந்த ரிலீஜனா இருந்தாலும் சரி, எந்த ஒரு கிரீடா இருந்தாலும் சரி, நம்ம வந்து கண்டிப்பா சுதந்திரத்துக்காக போராடணும். ஓகே, அடுத்துடா, many பாளையக்காரர் of Tamil countries rally together to fight against English. ஓகே, நிறைய பாளையக்காரர்கள் எல்லாருமே சேர்ந்து ராலி போறாங்க பிரிட்டிஷ்க்கு அகைன்ஸ்டா ஃபைட் பண்றதுக்காக. சின்ன மருது மட்டும் பாத்தீங்க அப்படின்னா 20,000 மென்னை கலெக்ட் பண்ணி இங்கிலீஷ் ஆர்மிக்கே டஃப் சேலஞ்ச் வந்து கொடுக்குறாரு. சின்ன மருது மட்டுமே 20,000 பேரை கூட்டு வந்து இங்கிலீஷ்க்கு சம டஃப் சேலஞ்சு கொடுக்குறாரு. ஓகே, முடிச்சிட்டோமா? வேற ஏதாவது கொஸ்டின் மிஸ்ஸிங்கா? அவ்வளவுதானா? டக்குன்னு முடிஞ்சிச்சு. ஓகே, சரி, நான் கொஸ்டின் கேட்க போறேன். இப்போ எல்லாரும் யார் யார் ஆன்சர் பண்ணீங்க பார்க்கலாம். திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷனை அறிவிச்சது வந்து யாரு? டக்குன்னு சாட்ல சொல்லுங்க. திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷனை அறிவிச்சது யாரு? ஃபுல் பேர் போடாட்டி பரவாயில்ல, எனக்கு ஷார்ட் ஃபார்ம்லயாவது ஆன்சர் சொல்லுங்க. திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷனை வந்து அறிவிச்சது யாரு? எம்பி எம்பின்னு போட்டா எனக்கு வந்து எம்பி முருகா சார் ஞாபகம். எம்பி மருது பாண்டியர். ஓ, மருது பாண்டியர், மருது பிரதர்ஸ். ஓகே, மருது சகோதரர்கள். ஓகேடா. சோ இப்ப அடுத்து வந்து நீ எனக்கு என்ன ஆன்சர் பண்ண போற அப்படின்னா, பேட்டில் ஆஃப் கள்ளக்காடுல கம்பெனி மட்டும் எத்தனை சிப்பாய் அனுப்பிச்சாங்க? கம்பெனிஸ் மட்டுமே முஃபஸ் கானுக்கு எத்தனை சிப்பாய் அனுப்பிச்சாங்க? 600 சிப்பாய் வந்து நவாப் அனுப்பிச்சாங்க. கம்பெனி எத்தனை சிப்பாய்? கம்பெனி எத்தனை சிப்பாய்டா? சாட்ல ஆன்சர் பண்றான் ப்ளீஸ்டா. எவ்வளோ? 1000 சிப்பாய். ஓகே, இப்ப அடுத்து நான் இப்ப வந்து ஒரு பாளையம் சொல்லுவேன். அது ஈஸ்டர்ன் பாளையம்னா ஈன் போடு, வெஸ்டர்ன் பாளையம்னா டபிள்யூன்னு போடு. இது வந்து கிரியேட் 1 மார்க்ஸ்லயும் வரும், குழம்பிடாதே. ஓகே, ஈஸ்டர்ன் பாளையம்னா இ, வெஸ்டர்ன் பாளையம்னா டபிள்யூ. பாஞ்சாலங்குறிச்சி, பாஞ்சாலங்குறிச்சி, பாஞ்சாலங்குறிச்சி. டே 7, 8, 9, 10 4 சாப்டர் தான்டா இருக்கு. ஈஸ்டர்ன் பாளையம். ஓகே, அடுத்து வந்து உதுமலை. உதுமலை, உதுமலை, உதுமலை என்னப்பா? இப்படி ரிவைஸ் பண்ணலன்னா நம்ம படிச்சது மறந்து போய். வெஸ்டர்ன் பாளையம். ஓகே, எட்டயபுரம். எட்டயபுரம், எட்டயபுரம் என்ன பாளையம்? ஈஸ்டர்னா வெஸ்டர்னா? எட்டயபுரம். ஓகே, வெஸ்ட் ஈஸ்டர்ன் பாளையம். ஓகே, அடுத்து வந்து சிங்கம்பட்டி. சிங்கம்பட்டி, வெஸ்டர்ன் பாளையம். ஓகே, பாஞ்சாலங்குறிச்சி. பாஞ்சாலங்குறிச்சி, ஈஸ்டர்ன் பாளையம். ஓகே, அடுத்து வந்து செய்தூர். செய்தூர், வெஸ்டர்ன் பாளையம். ஓகே, வெரி குட். Okay, so let's start with unit 7. Okay, unit 7. So எல்லாருமே chatல ஒரு fire up போடுங்க பார்க்கலாம்.
ராலிடுனா ராலி போறதுடா, ஊர்வலம் போறது, ஊர்வலம். உங்க பேரை போட்டு மார்க்க போட்டு ஃபயரை போடு. முஸ்தபா முஸ்தபா டோன்ட் வரி முஸ்தபா. போடு போடு போடு, வா டக்கு டக்கு நிஜா. வெரி குட். சோ யூனிட் 7 நம்ம ஆரம்பிக்க போறோம். யூனிட் 7லயும் கொஞ்சம் தாண்டா கொஸ்டின்ஸ் இருக்கு, ஃபாஸ்டா முடிச்சிடலாம் போல. How are the peasant uprising in British India classified? British Indiaல வந்து peasant uprising, peasantனா என்னன்னு தெரியும் நமக்கு இல்லையா, farmers. ஸோ farmer வந்து முன்னேற்ற நம்ம வந்து என்ன uprisings வந்து வச்சிருந்தோம். ஓகே ஓகேவா? ஸோ farmers வந்து uprise பண்றதுக்கு, இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்ன வந்து நம்ம வச்சிருந்தோம், அதான் வந்து என்னது, peasant uprisings. ஓகே, இதுல நீங்க மத்ததெல்லாம் எழுத வேண்டாம், இது மட்டும் எழுதுங்க போறோம். restorative rebellions, religious movement. ஓகே, restorative rebellions. ஏண்டா வெரி குட், ஆரம்பத்துல இந்த கிளாஸ் கவனிக்கிறீங்கன்னா சூப்பர். இன்னும் ஃபியூ மினிட்ஸ்ல நம்ம சூப்பரா வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா முடித்து விடலாம். எவ்வளவு லைக்ஸ் வந்திருக்கு? 367 லைக்ஸ். முடியும் பசங்களா, எல்லாருமே டக்கு டக்குன்னு லைக் பண்ணுங்க. நம்ம லைவ் முடிக்கிறதுக்குள்ள ஒரு 500 ஆச்சு மினிமம் தொடுவோம். ஓகே, ரீஸ்டோரேட்டிவ் ரெபிலியன்ஸ், ரிலீஜியஸ் மூவ்மெண்ட், அடுத்து சோஷியல் பேண்டிட்ரி, மாஸ் இன்சரக்ஷன். ஓகே, சோஷியல் பேண்டிட்ரி, மாஸ் இன்சரக்ஷன். இதனாலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெசன்ட் அப்ரைசிங்ஸ். ஓகே, ஃபார்மர்ஸ முன்னேற்றம் கொண்டு வந்தது. இதை மட்டும் எழுதினா போறோம், இதோட மீனிங்லாம் எழுதணும்னு அவசியம் கிடையாது. ரீஸ்டோரேட்டிவ் ரெபிலியன், பழைய பழக்க வழக்கத்தை ரீஸ்டோர் பண்றது. ரிலீஜியஸ் மூவ்மெண்ட் அப்படின்னா ஒவ்வொரு ரிலீஜியன்ஸும் அதுக்காக போராடுறது, ரிலீஜியஸ் லீடர்ஸ் வந்து ஃபைட் பண்றது. சோஷியல் பேண்டிட்ரி அப்படின்னா அந்த ஒரு சோஷியல் ஈவலுக்கு அகெயின்ஸ்டா அந்த குரூப்ல இருக்கிற ஒரு மக்கள்ல இருக்கக்கூடிய ஒருவன் வந்து தலைவனா அவனே வருது. மாஸ் இன்சரக்ஷனும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் மக்கள் அவங்க எல்லாரும் சேர்ந்து டக்குன்னு போராடுறது. ஓகே, யா. Name the territories annexed by British under the doctrine of lapse. இப்போ பிரிட்டிஷ் வந்து இல்ல இந்தியாவை கைப்பற்றதுக்கு ஒரு சில பாலிசி எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணாங்க. அதுல வந்து டாக்ட்ரின் ஆஃப் பாராமௌன்சி, டாக்ட்ரின் ஆஃப் லாப்ஸ் அப்படின்னு 2 பாலிசி இருந்துச்சு. அதுல இந்த டாக்ட்ரின் ஆஃப் லாப்ஸ் மூலமா எந்தெந்த ஊரெல்லாம், எந்தெந்த டெரிட்டரி எல்லாம் பிரிட்டிஷ் வந்து பிடிச்சாங்க. என்னது? PNJSS. ஓகே, PNJ ஸ்கிரீன்ஷாட் அப்படின்னு வச்சுக்கோ. P for parts of Punjab, N for Nagpur, J for Jhansi, S for Satara, S for Sambalpur. Okay, Punjab, Nagpur, Jhansi, Satara, Sambalpur. Punjab, Nagpur, Jhansi, Satara, Sambalpur. Okay, இதுதான் வந்து என்னது, பிரிட்டிஷ் வந்து டாக்ட்ரின் ஆஃப் லாப்ஸ்ல அனெக்ஸ்னா ஜாயின் பண்ணுது, அவங்க கைப்பற்றிய டெரிட்டரி. வாட் யூ மீன் பை ட்ரெயின் ஆஃப் வெல்த்? ஐயோ என் சொத்து அழியுது, அதுதான் வந்து என்னது அப்படின்னா ட்ரெயின் ஆஃப் வெல்த். ஓகே, அழிதல், அதுதான் வந்து என்னது அப்படின்னா ட்ரெயின் ஆஃப் வெல்த். ஓகே, சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா the prosperity of British, பிரிட்டிஷ் வந்து இப்படி செழிக்கிறாங்கல்ல, பிரிட்டிஷுடைய செழிப்பு, அந்த செழுமை எது மூலமா வருது அப்படின்னா lay in the economic and political subjugation of India. இந்தியாவை அடக்கி தான் அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா செழுமையா ஆகுறாங்க. ட்ரெயின்னா என்ன தெரியுமா? போகுது, காலியாவது, கம்மியாவது அப்படின்னு அர்த்தம். சரியா? இந்தியாவுடைய சொத்து அழிஞ்சு போனதுக்கு என்ன காரணம்னு படிக்கிறோம். ஸோ பாரு, பிரிட்டிஷ் வந்து கொழிச்சது எது மூலமா? இந்தியாவை அடக்கியும், இந்தியா வந்து எக்கனாமிக்கலியோ இல்ல பொலிட்டிக்கலியோ வளர விடாம அமுக்கிதான். ஓகே, கொலோனியலிசம் வாஸ் த மெயின் அப்டிக்கல் ஆஃப் இந்தியா ஃபார் இட்ஸ் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். இந்தியா வந்து பொருளாதாரத்துல வளராம இருந்ததுக்கு ஒரு முக்கிய காரணமா இருந்தது வந்து எது தெரியுமா? கொலோனியலிசம். கொலோனியலிசம் அப்படின்னா வந்து என்ன தெரியுமா? இந்தியா வந்து பிரிட்டிஷுக்கு ஒரு காலனினா என்ன தெரியுமா? இந்தியாவை பிடிச்சி வச்சிருந்தாங்க, இந்தியாவை அடிமை பண்ணி வச்சாங்க. ப்ராஸ்பெரிட்டினா செழிப்பு, செழுமை, வளமை அப்படின்னு அர்த்தம். சரியா? சோ இந்தியாவை வந்து பிடிச்சி வச்சிருந்தாங்க, காலனைஸ் பண்ணி வச்சிருந்தாங்க, அடிமை பண்ணி வச்சிருந்தாங்க. It became a market to dump English manufacturer and for the investment of British capital. Okay, so English manufacturer, ஏதாவது ஒரு பொருள் வந்து இங்கிலீஷ் வந்து விற்பனை பண்றாங்க அப்படின்னா அதை வந்து
டம்ப் பண்றதுக்கு, அதை வந்து கொண்டு வந்து கொட்டுறதுக்காகவும், ஓகே, பிரிட்டிஷோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து கேபிட்டல், அதாவது முதலீடு இங்க இருந்து எடுக்கிறதுக்காகவும் தான் இந்தியா வந்து அவங்க வச்சிருந்தாங்க. So the colonial economy was a continuous transfer of resources from India. இந்தியால இருந்து இருக்கக்கூடிய ரிசோர்சஸ் எல்லாமே பிரிட்டிஷுக்கு டிரான்ஸ்பர் ஆயிட்டே இருந்துச்சு. ஆனா பிரிட்டன்ல இருந்து எதுவுமே நமக்கு தேவையான நல்ல ஒரு எதுவுமே நமக்கு ரிட்டர்ன்ல வரவே இல்லை. ஓகே, எதுவுமே பிரிட்டிஷ்ல இருந்து இந்தியாவுக்கு வரவே இல்லை. ஆனா இந்தியால இருந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து போயிட்டே இருந்துச்சு. ஓகே, வெல்த் எல்லாமே போயிட்டே இருந்துச்சு. இதுக்கு பேர் தான் என்னது? ட்ரெயின் ஆஃப் வெல்த். இதுக்கு பேர் தான் என்னது? ட்ரெயின் ஆஃப் வெல்த். ஹைலைட் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த ஹோம் ரூல் மூவ்மெண்ட். எல்லாருமே தண்ணி குடிங்க. நானும் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். எல்லாருமே தண்ணி குடிங்க. டக்குன்னு டக்குன்னு ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு சாட்ல வந்து மிஷன் வாட்டர் அக்கம்ப்ளிஷ்ட்னு போடுங்க. Mission water accomplished. Mission water accomplished. Okay, very good. So இப்போ அடுத்து நம்ம வந்து பார்க்க போறோம். ஹோம் ரூல் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து என்னது? ஸோ இந்த ஹோம் ரூல் மூவ்மெண்ட்ல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது அப்ஜெக்டிவ்ஸ். ஓகே, டு அட்டைன் செல்ஃப் கவர்மெண்ட். செல்ஃப் கவர்மெண்ட்டை நம்ம வந்து அட்டைன் பண்ணணும். ஆனா அது எப்படி அப்படின்னா கான்ஸ்டிடியூஷனல் மீன்ஸாலேயே. இதுதான்டா முக்கியம். வித்தின் த பிரிட்டிஷ் எம்பையர், பிரிட்டிஷோட ஆட்சியிலேயே பாத்தீங்க அப்படின்னா டின்னர் சாப்பிட்டுட்டே கிளாஸ் கவனிங்கடா, நோ ப்ராப்ளம் அட் ஆல். ஓகே, சோ பிரிட்டிஷ் ஆட்சியிலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா செல்ஃப் கவர்மெண்ட், ஓகே, சுய கவர்மெண்ட்டை வந்து அச்சீவ் பண்ணணும். எப்படின்னா கான்ஸ்டிடியூஷனல் மீன்ஸ்லயே, அதாவது கத்தி சண்டை சச்சரவு அப்படிலாம் இல்லாம நார்மலா. அப்டக்கிள்னா வந்து தடங்கள். ஓகே, தடங்கள் அதாவது அப்டக்கிள். டு அப்டைன் த ஸ்டேட்டஸ் ஆஃப் டொமினியன், ஒரு டாமினேட்டிங் ஸ்டேட்டஸ் நமக்கு வேணும், இல்லைன்னா பொலிட்டிக்கல் பொசிஷன் வந்து நமக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு இது ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம். அப்படி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அடுத்து ஆஸ்திரேலியா, கனடா, சவுத் ஆப்பிரிக்கா, நியூசிலாண்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா தே காட் இண்டிபெண்டன்ஸ். ஓகே, அப்படிதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களும் வந்து இண்டிபெண்டன்ஸை அட்டைன் பண்றாங்க. ஸோ இந்த ஹோம் ரூல் மூவ்மெண்ட் படி பாத்தீங்க அப்படின்னா நான் வயலண்ட் கான்ஸ்டிடியூஷனல் மெத்தட்ஸ், நம்மளுடைய குறிக்கோளை அச்சீவ் பண்றதுக்கு, நம்மளுடைய கோலை அச்சீவ் பண்றதுக்கு நான் வயலண்டான கான்ஸ்டிடியூஷனல் மீன்ஸ் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கறதா இந்த ஹோம் ரூல் மூவ்மெண்ட்டுடைய முக்கிய அப்ஜெக்டிவ்ஸ். ஓகே, அடுத்ததா லக்னோ பேக்ட் டுடே எசன்ஸ். எசன்ஸ்னா என்ன தெரியுமா? சாராம்சம். ஓகே, ஒரு படம் பாக்குற அப்படின்னா இந்த படத்தை என்னதான்டா, என்ன படம் தான் அது அப்படின்னு இந்த படத்தோட கருத்து கேட்போம்ல, சாராம்சம். ஓகே, ஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் வந்து என்னது அப்படின்னா நம்மளுடைய லக்னோ பேக்டோடைய எசன்ஸ். எசன்ஸ் என்னன்னு கேக்குறாங்க. அண்டர் த லக்னோ பேக்ட், இந்த லக்னோ பேக்ட் படி, அதாவது ஒப்பந்தம். லக்னோ பேக்ட்னா வந்து என்னது? ஒப்பந்தம். சரியா? சோ காங்கிரஸ் ஆயினாலும் சரி, இல்ல முஸ்லிம் லீக்னாலும் சரி, ரெண்டு பேருமே செல்ஃப் கவர்மெண்ட் இந்தியால வேணும் அப்படின்னு அக்ரி பண்ணிக்கிறாங்க. என்னது? as soon as possible, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நம்ம இந்தியாவுக்கு வந்து என்ன வேணும்? ஒரு செல்ஃப் கவர்மெண்ட் வேணும். ஓகே, இந்தியாவுக்கு வந்து ஒரு செல்ஃப் கவர்மெண்ட் வேணும் அப்படின்னு வந்து முடிவெடுக்கிறாங்க. இன் ரிட்டர்ன் காங்கிரஸ் லீடர்ஷிப் அக்செப்டட் த கான்செப்ட் ஆஃப் செப்பரேட் எலெக்டோரேட் ஃபார் முஸ்லிம்ஸ். முஸ்லிம்ஸ்க்கு வந்து செப்பரேட்டான ஒரு எலெக்டோரேட் கொடுத்துடலாம் அப்படிங்கறதான் காங்கிரஸ் வந்து சொன்னது. ஓகே, காங்கிரஸ் சொன்னது வந்து என்னது? முஸ்லிம்ஸ்க்கு வந்து செப்பரேட் எலெக்டோரேட் வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க.
ஓகே யா முடிச்சிட்டோம் 8, 9, 10 மூணு சாப்டர் தான் இருக்கு. ஆனா நான் வந்து கொஸ்டின் கேட்க போறேன். கண்டிப்பா நான் வந்து கொஸ்டின் கேட்பேன். நேம் த டெரிட்டரிஸ் annexed by doctrine of lapse. சொல்லுங்கடா. நேம் த டெரிட்டரிஸ் annexed by doctrine of lapse. doctrine of lapse ஆல என்னென்ன டெரிட்டரிஸை வந்து அனெக்ஸ் பண்ணாங்க? PNJSS, parts of Punjab, Nagpur, Satara, Sambalpur, Jhansi. Very good ரா. அடுத்து என்ன தெரியுமா கேட்க போறேன்? ஹோம் ரூல் மூவ்மெண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வயலண்ட் கான்ஸ்டிடியூஷனல் மீன்ஸை ஃபாலோ பண்ணணுமா இல்லனா நான் வயலண்ட் கான்ஸ்டிடியூஷனல் மீன்ஸை ஃபாலோ பண்ணணுமா? வயலண்டா நான் வயலண்டா அதை மட்டும் சொல்லுங்க. இல்ல கொஞ்சம் ரிவைஸ் பண்ணலாம் தாண்டா. புக்ல வந்து சில இதை வந்து டெலீட் பண்ணிருக்காங்க. மேபி ஐ டோன்ட் நோ த ரீசன். பட் ஓகே, பசங்களுக்கு வந்து கொஞ்சத்தை கொடுத்து ஒழுங்கா படிக்க வைப்போம், நிறைய இருந்தா அரைகுறையா படிக்கிறதுக்கு பதிலா அப்படின்னு இருக்கலாம். வெரி குட்ரா. நான் வயலண்ட் கான்ஸ்டிடியூஷனல் மீன்ஸ். இந்த லக்னோ பேக்ட் எந்த இயர்ல நடந்துச்சு? லக்னோ பேக்ட் எந்த இயர்ல நடந்துச்சுபா? சோஷியல் மேப் மேரத்தான் கண்டிப்பா இருக்கும். ஓகே 1916. வெரி குட். உங்க எல்லாருக்குமே என்னுடைய மிகப்பெரிய கிளாப்ஸ். ஓகே, சோ இந்த ஃபுல் கிளாஸ் அட்டென்ட் பண்ணவங்க எல்லாம் யார் யாரு? உங்க பேரை மட்டும் சாட்ல போடுங்க, நான் டக்கு டக்குன்னு படிக்கிறேன். வெரி கிரேட்ரா. ஏன்னா நீ பாக்கலாம் 100 பேர் ஸ்டார்டிங்ல வந்தாங்கன்னா இப்போ ஒரு 50 பேர் தான் இருக்காங்க. அந்த 50 பேருக்கு தான் வந்து அந்த ஒரு முடியுது. 3 மணி நேரம் கிளாஸை கவனிக்கிறது எல்லாராலையும் முடியாது. விச் இஸ் கிரேட். சனா, கௌஷிகா, கிஷோர், துர்கா, அஃப்ரின், பரணி, சுதர், பாத்திமா, கௌஷிகா, கிஷோர், ஹிந்துஜா, பவானி, முகமது, உதயா, கிஷோர், கமலேஷ், யோகா, ஆனந்த, ஜான் கிருபா, ஆல்ரவுண்டர் ஸ்ராவணி மாமா, பூர்விகா, சிந்துஜா, சஞ்சீவ், சஞ்சாய், பவானி, நிஷா, தர்ஷினி, சித்திக். வெரி குட். ஆஷிகா, யோகா, ஸ்ரீராம், லோகேஷ், பாரதி, ஹீனா, கௌஷிகா, ஜெதன், ராஜேஸ்வரி, கீர்த்திகா, ஆதவன், ஜிசி, ஷரங்கன், விருஷிகா. சூப்பர்டா, சம. நான் நிறைய பேர் படிச்சிட்டேன், நிறைய பேர் பேரை படிக்கல. வைஷ்ணவி, சமடா, சூப்பர். நிறைய பேர் பேரை நான் படிக்கல. எனிவே லைவ் முடிஞ்ச உடனே எல்லாருமே கமெண்ட்ல உங்க பேரை போட்டு லைவ் கிளாஸ் இன்னைக்கு எப்படி போச்சு, டிட் யூ என்ஜாய்ட், தனியா இருந்தா இவ்வளவு படிச்சிருப்பியா, உனக்கு கான்செப்ட் நல்லா புரிஞ்சுதா அப்படிங்கறத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லு. சோ இந்த லைவ், அடுத்த லைவ், அதுக்கு அடுத்த லைவ். சோ சோஷியல்ல எல்லா 2 மார்க் அண்ட் 8 மார்க் 5 மார்க் லைவ் யார் யார் அட்டென்ட் பண்றீங்கன்னு பார்த்தா உங்களுக்கு கம்ப்ளீட் PDF ஐ வில் கிவ் யூ. ஓகே, சோ ஃபுல் லைவ் அட்டென்ட் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணு. லைவ் முடிச்சதுக்கு அப்புறமா கமெண்ட் பண்ணு. ஓகே யா. சோ யூனிட் 8 ஜாலியன்வாலா மசாக்கர் மிக மிக முக்கிய ஒரு கொஸ்டின். ஓகே, ஜாலியன்வாலா மசாக்கர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஓகே, 9th ஏப்ரல்ல 2 ப்ராமினன்ட் லோக்கல் லீடர், முக்கியமான லோக்கல் லீடர் யார் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்டர் சாயிஃபுதீன் கிச்லியூ அண்ட் டாக்டர் சத்யபால். டாக்டர் சாயிஃபுதீன் கிச்லியூ அண்ட் டாக்டர் சத்யபால் 2 பேரையுமே அம்ரிஸ்டர்ல வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. 13th ஏப்ரல் 1919ல ஒரு பப்ளிக் மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங் எங்க நடக்குதுன்னா ஜாலியன்வாலா பாக்ல நடக்குது. ஜாலியன்வாலா பாக் எங்க இருக்கு? அம்ரிஸ்டர்ல இருக்கக்கூடிய ஒரு பார்க். ஓகே, இப்போ இந்த மாதிரி ஒரு பப்ளிக் மீட்டிங் நடக்குது அப்படிங்கறத வந்து யாரு இப்போ தெரிஞ்சுக்கிறாங்க? ஜெனரல் ரெஜினால்ட் டயர். ரெஜினால்ட் டயர் தான் அவர் பேரு. ஜெனரல் அப்படிங்கறது அவரோட பதவியோட பேரு. சரியா? அவர் வந்து இப்படி ஒரு கூட்டம் நடக்குதா, இப்படி ஒரு அசம்பிளேஜ் நடக்குதா அப்படிங்கறத கண்டுபிடிச்சுக்கிறாரு. ஆன் ஹியரிங் த அசம்பிளேஜ், இப்படி ஒரு கூட்டம் கூடுது அப்படின்னு அவர் காதுல விழுந்த ஸ்பீடுக்கு அந்த மொத்த பிளேஸ்லயும் அவரோட மொத்த ட்ரூப்பால சரவுண்ட் பண்ணிடுறாரு. அந்த மொத்த பிளேஸ்லயும் அவரோட மொத்த ட்ரூப்பால சரவுண்ட் பண்ணிடுறாரு.
The only entrance to the park that was surrounded on all sides by the high walls was blocked. அந்த பார்க்குக்கு ஒரு என்ட்ரன்ஸ் தான் இருக்கு, அதையும் பிளாக் பண்ணிட்டாங்க. மத்த எல்லாம் பெரிய பெரிய சுவர்கள் தான். ஓகே, ஃபயரிங் டுக் பிளேஸ் வித்வுட் எனி வார்னிங். பயங்கரமா என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா சுட ஆரம்பிச்சுட்டாங்க, எந்த ஒரு வார்னிங்குமே இல்லாம. ஓகே, அன்பு அன்பு ஜான் அக்ஷு கிளாஸ் கவனிங்கடா, ஃபரான் வாங்கப்பா. சோ எந்த ஒரு வார்னிங்குமே இல்லாம ஃபயரிங் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இது ரிப்போர்ட்ல கொடுத்துருக்கதே கம்மி தான். அபிஷியல் ரிப்போர்ட் படியே 379 பேர் இறந்துட்டாங்களாம், மோர் தேன் thousands வந்து இன்ஜியோர்டா. ஓகே, ஜாலியன் வாலாபாக் மசாக்கர் கேட்டாங்கன்னா என்ன எழுதணும்? 9th ஏப்ரல்ல 2 முக்கிய லோக்கல் லீடர் டாக்டர் சாய்ஃபுதீன் கிச்லியூ அண்ட் டாக்டர் சத்யபால வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதனால ஏப்ரல் 13, 1919 அன்னைக்கு ஒரு பொது பப்ளிக் மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்றாங்க. எங்கன்னா ஜாலியன் வாலாபாக் அப்படிங்கிற அந்த பார்க்ல, அமிர்தசர்ல இருக்கக்கூடிய அந்த பார்க்ல. அப்போ ஐயோ இப்படி வந்து இவங்க வந்து ஒண்ணு சேர்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அசம்பிள் ஆவறத காதுல வாங்கின உடனேவே ஜெனரல் ரெஜினால்ட் டயர் வந்து என்ன பண்றாரு? அந்த மொத்த பிளேஸையும் அவரோட மொத்த ஆர்மியால சரவுண்ட் பண்ணிடுறாரு. ஓகே, சோ அந்த பார்க்குக்கான ஒரே என்ட்ரன்ஸ், ஓகே, அந்த பார்க்கோட ஒரே என்ட்ரன்ஸை வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா ஃபுல்லா பிளாக் பண்ணி ஹை வால்ஸ் வச்சு ஃபுல்லா அவங்கள பிளாக் பண்ணிடுறாங்க. ஸோ ஃபயரிங் டுக் பிளேஸ் வித்வுட் எனி வார்னிங், எந்த ஒரு வார்னிங்குமே இல்லாம ஃபயர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அபிஷியல் ரிப்போர்ட் படியே 379 பேரை வந்து இறந்து போய் மோர் தேன் thousands வந்து இன்ஜியர்ட். ஆர்மர்ட் வெஹிக்கிள் அப்படின்னா வந்து இல்ல, ஆயுதங்களை கொண்ட ஒரு வண்டி அப்படின்னு அர்த்தம். வெஹிக்கிள்னா வண்டி இல்லையா, ஆர்மர்ட் அப்படின்னா ஆயுதங்களை கொண்ட வண்டி. ஓகே, அடுத்துடா write a note on Khilafat movement. So what do you mean by Khilafat movement? The Caliph of Turkey, டர்க்கியுடைய கேலிஃப் வந்து இருக்கார்ல, அவர் தான் ஹெட் ஆஃப் முஸ்லிம்ஸ் நம்ம வந்து கன்சிடர் பண்றோம். முஸ்லிம்ஸுக்கே வந்து அவர் தான் தலை, ஹெட் அப்படின்னு நம்ம வந்து கன்சிடர் பண்றோம். was given a harsh treatment. அவருக்கு பயங்கர ஒரு ஹார்ஷான ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. அவர் ரொம்ப ஹார்ஷா ட்ரீட் பண்றாங்க. ஓகே, அதனாலதான் ஸ்டார்ட் ஆனது இந்த கிலாஃபட் மூவ்மெண்ட். கிலாஃபட் மூவ்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணது யாரு? அலி பிரதர்ஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. சோ எந்தெந்த அலி பிரதர்ஸ்? முலானா முகமது அலி அண்ட் முலானா ஷவுகத் அலி. சரியா? சோ முலானா முகமது அலியும் முலானா ஷவுகத் அலியும் தான் இந்த கிலாஃபட் மூவ்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகே, சோ ஏன் கேலிஃப் அப்படிங்கிற இந்த டர்க்கியுடைய கேலிஃப் முஸ்லிம் ஹெட் வந்து ஹார்ஷா ட்ரீட் பண்ணதுனால. ஸோ இந்த பர்டிகுலர் மூவ்மெண்ட்டுக்கு காந்திஜி வந்து என்ன பண்றாரு? சப்போர்ட் பண்றாரு. ஏன் சப்போர்ட் பண்றாரு அப்படின்னா இதை ஒரு சான்ஸா வச்சு நம்ம ஹிந்து முஸ்லிம்ஸை யுனைட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் ஆல் இண்டியா கிலாஃபட் கான்ஃபரன்ஸ், டெல்லியில நடந்த ஆல் இண்டியா கிலாஃபட் கான்ஃபரன்ஸையுமே முன்னின்று காந்தி வந்து நடத்தி வைக்கிறாரு. காலிஃப்ங்கிறது ஒரு பதவிடா. போப்புன்னு நம்ம சொல்றோம்ல, முனிவர்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி காலிஃப்ங்கிறது ஒரு பதவி. The Khilafat Committee meeting in Allahabad. அலகாபாத்ல பாத்தீங்கன்னா ஒரு கிலாஃபட் கமிட்டி மீட்டிங் வந்து நடக்குது. அதுல காந்திஜி வந்து என்ன சொல்றாரு? நம்ம நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணலாம், ஒத்துழையாமையை நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றாரு. அவங்களும் எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒத்துக்கிறாங்க. ஓகே, ஒத்துக்கிறாங்க. புரிஞ்சுதா? கிலாஃபட் மூவ்மெண்ட் எல்லாருக்குமே கிளியரா? யார் யாருக்கெல்லாம் கிலாஃபட் மூவ்மெண்ட் கிளியரா? இது வரைக்கும் பார்த்தது வந்து எல்லாருக்குமே புரிஞ்சதா? இது வரைக்கும் பார்த்தது எல்லாருக்குமே புரிஞ்சதா? கிளியரா புரிஞ்சதா? ஓகே, வெரி குட். சோ நம்ம அடுத்து போலாமா? அடுத்து போலாமா? ஓகே, சோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க. அடுத்து வந்து why did காந்தி withdraw? ஓகே, கொஞ்சம் வீடியோ முன்னாடி போட்டு பாருங்க. ஜாலியன் வாலாபாக் திருப்பி வந்து பாருங்க குயிக்கா. why did காந்தி withdraw the non cooperation movement? சரி, இந்த நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்
ஒத்துழையாமையை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அதை வந்து காந்தி ஏன் திருப்பி வித்ட்ரா பண்றாரு? கைவிடல். வித்ட்ரானா வந்து என்னது? கைவிடல். ஏன் வந்து அதை கைவிடுறாரு அப்படின்னா, February 5, 1922ல February 5, 1922ல ஒரு ப்ரொசஷன் அப்படின்னா ஒரு ஊர்வலம் நடக்குது. யாரெல்லாம் அந்த ஊர்வலம் பண்றாங்க அப்படின்னா, நேஷனலிஸ்ட் இன் சௌரி சௌரா, வில்லேஜ் நியர் கோரக்பூர், டோலக்பூர் இல்ல சரியா, கோரக்பூர் பக்கத்துல இருக்கக்கூடிய சௌரி சௌரா அப்படிங்கிற ஒரு வில்லேஜ்ல நேஷனலிஸ்ட் எல்லாம் சேர்ந்து ஒரு ப்ரொசஷன், ஒரு ஊர்வலம் நடத்துறாங்க. அந்த கோரக்பூர் தான் இப்ப இருக்கிற பிரசன்ட் டே உத்தரப்பிரதேஷ், இப்ப இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேஷ். அப்போ ஒரு மாப், நிறைய மக்கள் ஆஃப் சேம் ஐடியா, அதுதான் நம்ம வந்து மாப் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே, இப்ப எக்ஸாமே வேணாண்டா, எக்ஸாம்லாம் பேன் பண்ணுங்கன்னா நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு ஊர்வலம் போவீங்கல்ல, அப்ப நீங்க எல்லாம் வந்து மாப். ஓகே, சோ மாப் வந்து என்ன பண்ணாங்க? இந்த மக்கள்லாம் சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷனை எரிச்சு 22 போலீஸ்மென் இறந்தே போயிட்டாங்க. ஓகே, அப்பதான் காந்திஜி வந்து என்ன பண்றாரு? இல்ல நம்ம இந்த நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்டை வித்ட்ரா பண்ணிடலாம், நம்ம வந்து என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னா இந்த நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்டை இதுக்கு மேல பண்ண வேண்டாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு. ஓகே, February 5, 1922ல ஒரு ப்ரொசஷன், ஒரு ஊர்வலம் வந்து நடக்குது சரியா, எங்க? சௌரி சௌரால. ஓகே, சௌரி சௌரா எங்க இருக்கு? கோரக்பூர்ல இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜ், பிரசன்ட் டே உத்தரப்பிரதேஷ்ல. அங்க ஒரு மாபு மக்கள்லாம் சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷனை எரிச்சு 22 போலீஸ்மென் அவங்க உயிரே இழந்துட்டாங்க. அதனாலதான் காந்திஜி வந்து அதை வந்து வேண்டாம் அப்படின்னு முடிவு எடுத்துறாரு. ஓகே, அடுத்து why was Simon Commission boycotted? boycottedனா என்னடா அர்த்தம்? boycottedனா என்னடா அர்த்தம்? yes, I am tired. டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்கடா. see, we will be feeling tired தான், அதுல வந்து டவுட்டே கிடையாது. we'll feel tired, we'll feel very exhausted, we'll feel burn out. but you know what, நம்ம டயர்டா இருந்தாலும், நம்ம பேர்ன் அவுட்டா இருந்தாலும், நம்ம வந்து இல்ல கடுப்பா இருந்தாலும், நமக்கு தூக்கம் வந்தாலும், அப்போ when we still keep going, நம்ம பாட்டுக்கு அப்பயும் வந்து இல்ல படிக்கிறோம், அப்பயும் நம்ம வந்து உழைக்கிறோம் அப்படின்னா, அதுதான் வந்து இல்ல உன்னைய வந்து மத்தவங்களோட டிஃப்ரெண்டா காட்டும். அப்பதான் நீ வந்து வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். ஓகேவா? டயர்டா இருக்கு, நான் கிளாஸ் இருக்க மாட்டேன், டயர்டா இருக்கு, நான் படிக்க மாட்டேன், தூக்கம் வருது, நான் படிக்க மாட்டேன், பசிக்குது, நான் படிக்க மாட்டேன், படிக்கவே தோணலை, நான் படிக்க மாட்டேன், படிக்கவே பிடிக்கல, நான் படிக்க மாட்டேன் அப்படின்னா நீ ஒரு நார்மலான மீடியோக்கரான ஒரு பர்சன். ஓகே, டயர்டா இருக்கு ஆனாலும் படிப்பேன், பசிக்குது ஆனாலும் படிப்பேன், தூக்கம் வருது ஆனாலும் படிப்பேன், ஐ எம் லிட்டில் பிட் சிக் ஆனாலும் நான் படிப்பேன் அப்படின்னு இருந்தாதான் நீ வந்து ஜெயிக்க முடியும். ஓகே, ஐ நோ யூ ஆர் ஆல் வெரி டயர்ட், ஐ எம் ஆல்சோ டயர்ட், பட் ஸ்டில் we should keep going இல்லையா? இன்னைக்கு 10 சாப்டர் முடிக்கிறப்போ we'll feel so happy. ஓகே, இன்றிலை பார்வோம் என்றிருந்தால் வழி என்னென்னவாகுமோ ஓரிரவில் இல்லையா? சென்றிலை பாருக முற்றிடத்தில் தம்பி தேன் வந்து பாயும் முன் நெஞ்சிடத்தே. இன்னைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், இன்னைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு நீ நினைச்சா, இன்னைக்கு நைட்டுக்குள்ள நம்மளை வின் பண்ணி நம்மளை தோக்கடிக்க அத்தனை பேர் படிச்சுட்டு இருப்பாங்க, அத்தனை பேர் வந்து ஓடிட்டு இருப்பாங்க. ஓகே, சென்று இலை பாருக முற்றிடத்தில், ஜெயிச்சு முடிச்சுட்டு பப்ளிக் எழுதி முடிச்சுட்டு நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா இலைப்பாருங்க, நம்ம வந்து ரெஸ்ட் எடுப்போம். தம்பி தேன் வந்து பாயுமுன் நெஞ்சிடத்தே, அப்படியே வந்து உன் ரிசல்ட்டை வந்து உங்க அப்பாவோ அம்மாவோ சொல்றாங்க, டேய் சென்டம் வாங்கிட்டடா அப்படின்னு சொல்றாங்க, 500 வாங்கிட்டடா அப்படின்னு சொன்னா உனக்கு எப்படி இருக்கும்? தேன் வந்து பாயுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? தேன் வந்து பாயுமேன் காதினிலே அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல. சோ இததான் நம்ம ஃபாலோ பண்ணணும் சரியா? ஓகே, சோ நவ் நோ ரெஸ்ட், ஜெயிச்சுட்டு தான் வந்து ரெஸ்டே. ஓகே, யா வாங்கடா. சோ சைமன் கமிஷனை வந்து ஏன் வந்து பாய்காட் பண்ணாங்க? பாய்காட் அப்படின்னா என்னது? புறக்கணித்தல். ஓகே, ஏன் வந்து புறக்கணிச்சாங்க? 8th November 1927ல பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணாங்கன்னா அனௌன்ஸ் பண்ணாங்க. என்ன அனௌன்ஸ் பண்ணாங்க? அப்பாயின்மெண்ட் ஆஃப் இந்தியன் ஸ்டாச்சுட்டரி கமிஷன். சரிங்க, இந்தியன்ஸ்க்காக நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா இந்தியன் ஸ்டாச்சுட்டரி கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ன வந்து நாங்க ஓபன் பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுல வந்து ஒரு சில மெம்பர்ஸ், 7 பேரை நான் வந்து மெம்பர்ஸா போடுவேன். அதோடைய ஹெட் வந்து யாரு?
சர் ஜான் சைமன். அதோட ஹெட் வந்து யாரு? சர் ஜான் சைமன். அவன் யாரு? ஒரு வெள்ளைக்காரன். ஓகே, இப்போ அந்த 7 பேர்ல யாராச்சும் இந்தியன்ஸ் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஒருத்தர் கூட இல்ல. சரியா? ஆல் ஒயிட் கமிஷன், அதுல ஃபுல்லா வெள்ளைக்காரங்க தான் இருக்காங்க, ஒரு இந்தியன்ஸ் கூட இல்ல. அப்புறம் என்னடா இந்தியன் ஸ்டாச்சுட்டரி கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம்? பாய்காட் பண்ணிட்டோம். All sections of India, including the Congress, the Muslim League, everything boycotted the commission. Okay, Congress இருந்தாலும் சரி, முஸ்லிம் லீகா இருந்தாலும் சரி, எல்லாருமே சேர்ந்து அந்த சைமன் கமிஷனை பாய்காட், புறக்கணிக்கிறாங்க. ஏன்? அது ஃபுல்லாவே ஆல் ஒயிட் கமிஷன், ஃபுல்லாவே வெள்ளைக்காரன் தான் இருக்கான், ஒரு இந்தியன் கூட இல்ல. பூர்ண ஸ்வராஜ் அப்படின்னா என்ன பார்க்கலாமா? சோ பூர்ணா அப்படின்னாலே கம்ப்ளீட் இல்லையா? ஸ்வராஜ் அப்படின்னா ஃப்ரீடம். ஒரு சில காங்கிரஸ் மென் வந்து இல்ல, ஏய் எனக்கு இந்த டொமினியன் ஸ்டேட்டஸ் எல்லாம் பத்தாதுடா, எனக்கு கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் வேணும் அப்படின்னு டிமாண்ட் பண்ணாங்க. சரியா? டேய் நீ இதை பாத்துக்கோ அதை பாத்துக்கோ அப்படின்னு எனக்கு பிச்சு கொடுக்கறதுலாம் இல்ல, எனக்கு முழுசா வேணும், சுதந்திரம் எனக்கு ஃபுல்லா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. இந்த காங்கிரஸ் செஷன் ஹெல்ட் இன் லாகூர். லாகூர்ல நடந்த இந்த காங்கிரஸ் செஷன்ல பாத்தீங்கன்னா டிசம்பர் 1929ல யாரு பிரசிடென்ட்? ஜவஹர்லால் நேரு இஸ் த பிரசிடென்ட் அப்போ. ஓகே, பூர்ண ஸ்வராஜ் தான் நம்மளோட கோல் அப்படின்னு டிக்ளேரே பண்ணாங்க. ஓகே, பூர்ண ஸ்வராஜ் தான் நம்மளுடைய கோல் அப்படின்னு டிக்ளேரே பண்ணாங்க. பகத்சிங் பார்க்கலாமா? பகத்சிங் முடிச்சிட்டோம்னா, பகத்சிங் கொஸ்டின் முடிச்சுட்டு பூனா பேக்ட் முடிச்சிட்டோம்னா 9th சாப்டர் போயிடுவோம். ஓகே, யா. சோ Bhagat Singh and Sukhdev are the comrades reorganized the HRA in Punjab. Influenced by socialist idea, they renamed as Hindustan Social Republic Association. So, Bhagat Singh and Sukhdev இவங்க ரெண்டு பேருமே சோஷியலிஸ்ட் ஐடியாஸை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி என்ன பண்ணாங்க அப்படின்னா HRA பஞ்சாப்ல இருக்கக்கூடிய ஹிந்துஸ்தான் ரிபப்ளிக் அசோசியேஷன்ல ஒரு வார்த்தையை எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணாங்க. என்னது? சோஷியலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை. ஹிந்துஸ்தான் சோஷியலிஸ்ட் ரிபப்ளிக் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா பேரு மாத்தினாங்க. சாண்டர்ஸ், a British police officer responsible for the Lathi charge which led Lala Lajpat Rai's death was assassinated. So Lala Lajpat Raiயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா one of the freedom fighter. Okay, so Lala Lajpat ராயுடைய டெத்துக்கு காரணமா இருந்தது வந்து யாரு அப்படின்னா சாண்டர்ஸ். சோ அவரை வந்து போட்டு தள்ளிட்டாங்க. ஓகே, பகத்சிங் அலாங் வித் பிகே தத், பகத்சிங் அவர் கூடவே சேர்ந்து இந்த பிகே தத் ரெண்டு பேருமே ஸ்மோக் பாம்பை வந்து சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில தூக்கி போட்டுடுறாங்க. எந்த இயர்ல? 1929ல. சரியா? பகத்சிங்கோட டேரிங் என்ன தெரியுமா? என்ன தைரியம் உனக்கு, ஹவு டேர் யூ அப்படின்னு அவன் வந்து கேக்குறேன் இல்லையா? ஹவு டேர் யூ டாக் அன்வான்டட் இன் த சாட். ஓகே, அன்வான்டட் திங்ஸ் வந்து நீங்க என்ன தைரியத்துல நீங்க பேசுறீங்க, ஐ வில் பிளாக் யூ அப்படின்னு அவன சொன்னா எப்படி இருக்கும்? அதே மாதிரிதான் பார்த்தேன் அப்படின்னா பகத்சிங்குடைய டேரிங் அண்ட் தைரியமான கரேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா fired the imagination of the youth across India. இந்தியால இருந்த எல்லா யூத்துக்கும் வந்து அது ஹேய் பாரா எப்பட்றா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. and became popular across India. இந்தியால ரொம்ப ரொம்ப அவரு ஃபேமஸ் ஆனாரு. What are the terms of Pune Pact? Pune Pact சிம்பிளா சொல்லித்தரேன், கவனிங்க. சோ பூனா பேக்ட்ல வந்து டாக்டர் பி.ஆர். அம்பேத்கரும் காந்திஜிக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தம் தான் இந்த பூனா பேக்ட். பூனா பேக்ட் யாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தம், யாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தம், டக்குன்னு சாட்ல சொல்லுங்க. காந்திஜிக்கும் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கருக்கும். சரியா? சோ டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் தான் யாரு? லீடர் ஆஃப் த டிப்ரெஸ்டு கிளாஸஸ். சோ டிப்ரெஸ்டு கிளாஸஸ் உடைய லீடர். சோ அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா செப்பரேட் எலக்டோரேட்டுக்காக கேக்குறாரு. இல்ல எனக்கு தனியா ஒரு எலக்டோரேட் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேக்குறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் டிப்ரெஸ்டு கிளாஸஸ்க்கு ஒரு தனி எலக்டோரேட் கொடுக்கறப்பதான் அவங்களுக்கு பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷனும் பவரும் கிடைக்கும் அப்படிங்கிறது. சரியா? ஆனா காந்திஜி வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா
நெகோஷியேட் பண்றாரு. இல்லப்பா அப்படின்னு சொல்றாரு. அதான் நெகோஷியேட். அவங்க ரெண்டு பேரும் ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வராங்க. காந்திஜி அண்ட் தென் டாக்டர் B.R. அம்பேத்கரும். அதுக்கு பேர் தான் பூனா பேக்ட். சோ அதுபடி செப்பரேட் எலக்டோரேட் நமக்கு வேண்டாம். செப்பரேட் எலக்டோரேட்டை அபேண்டன் பண்ணிட்டு ஜாயிண்ட் எலக்டோரேட்டை கொண்டு வராங்க. ஓகே, காந்திஜி என்ன சொல்றாரு அப்படின்னா செப்பரேட் எலக்டோரேட் வந்து வேண்டாங்க, we'll have a joint electorate. okay, so separate electorate வந்து வேண்டாம், joint electorate கொண்டு வரலாம் அப்படிங்கிறாங்க. with reservation of seats for the depressed classes. so இந்த depressed classes of மக்களுக்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா seat reservation கொடுக்கறாங்க. seat reservation கொடுக்கறாங்க. சரியா? reserved seats for the depressed classes were increased from 71 to 148. so இந்த seat reservation என்ன பண்றாங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்றாங்க. எதுக்கு? 71ல இருந்து 148 இன்க்ரீஸ் பண்றாங்க. ஓகே, முடிச்சிட்டோம். சாப்டர் 9 போறோம். இன்னும் ரெண்டே சாப்டர் தான். எல்லாருமே சாட்ல ஒரு ஃபயர் போடுங்க பார்க்கலாம். எஸ், क्वेश्चन கேட்கலாமா வேணாமா? क्वेश्चन வேணாம் இல்ல, பாவம் இல்ல நீங்க. அடுத்த சாப்டர் போயிடலாமா? இன்னும் ரெண்டே சாப்டர் தான். டக்கு டக்கு டக்குன்னு முடிக்க போறோம். ரெடியா? எஸ், டக்குன்னு தண்ணி குடிங்க எல்லாருமே. 1 டம்ளர் தண்ணி குடிங்க பார்க்கலாம். கனவு டெஸ்ட் சீரிஸ் வந்து சோஷியல் ஹிஸ்டரி ஃபர்ஸ்ட் 10 யூனிட்ஸ் இருக்கிற புக் அண்ட் சைட் கொஸ்டின். ஓகே, யா ரெடியா? முடிச்சிடலாம்ல இன்னும் ஒரு 10 மினிட்ஸ்ல. ஓகேவா? யா. So first question, list of the contributes of moderates. Moderates உடைய contributionsலாம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. So conducted hall meetings, நிறைய hall meetings எல்லாத்தையுமே வந்து conduct பண்றாங்க. And deliberating the problems of the country in English. So இந்த என்னென்னலாம் பிரச்சனை நடக்குது அப்படிங்கறத வந்து இங்கிலீஷ்ல கம்ப்ளீட்டா வந்து சொல்றாங்க. At the time of partition of Bengal, பெங்கால வந்து பார்ட்டிஷன் பண்ணாங்கல்ல, ஈஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்கால் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்துஸ்க்கும் முஸ்லிம்ஸ்க்கும். அப்போ திலக்னா யாரு? பாலகங்காதர் திலக். ஓகே, அண்ட் அதர் லீடர்ஸ், மத்த லீடர்ஸும் சேர்ந்து பாப்புலரான ஒரு சில மெத்தட்ஸ் எல்லாம் வந்து பண்ணாங்க. என்ன தெரியுமா? மாஸ் பப்ளிக் மீட்டிங். நிறைய பேர், மாஸ்னா நிறைய மக்கள் சேர்ந்து பப்ளிக்ல மீட் பண்றது. அண்ட் யூஸ் வெர்னாகுலர் லாங்குவேஜஸ். வெர்னாகுலர் லாங்குவேஜஸ்னா வட்டார மொழி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்தந்த ஊர்ல இருக்கக்கூடிய மொழி. ஓகே, அத வந்து பேசி பெரிய பெரிய லார்ஜர் பப்ளிக், நிறைய மக்கள் கிட்ட போயிட்டு இந்த விஷயத்த கொண்டு சேர்த்தாங்க. ஓகே, சோ கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் மாடரேட்ஸ்ல என்ன முக்கியமா இம்பார்ட்டன்ட்? ஹால் மீட்டிங்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. மக்களுடைய ப்ராப்ளம்ஸ் இங்கிலீஷ்ல சொன்னாங்க. சரியா? அடுத்து பெங்கால வந்து பார்ட்டிஷன் பண்ணப்போ, ரெண்டா பிரிச்சுப்போ, பாலகங்காதர் திலக்கும் மத்த லீடர்ஸும் சேர்ந்து நிறைய பாப்புலர் மெத்தட்ஸை வந்து கொண்டு வந்தாங்க. அதுதான் மாஸ் பப்ளிக் மீட்டிங்கா இருக்கட்டும், இல்லைன்னா வெர்னாகுலர் லாங்குவேஜஸை யூஸ் பண்ணி பெரிய பெரிய பப்ளிக்க அட்ரஸ் பண்ணதா இருக்கட்டும், இதெல்லாமே வந்துச்சு. திருநெல்வேலி அப்ரைசிங். ஓகே, ரைட் அபவுட் திருநெல்வேலி அப்ரைசிங். வி.ஓ. சிதம்பரனார் பிள்ளை. ஓகே, சோ வி.ஓ.சி ஜாயின்ட் சுப்பிரமணிய சிவா. சோ வி.ஓ.சி வந்து சுப்பிரமணிய சிவா கூட ஜாயின் பண்ணி மில் ஒர்க்கர்ஸ், ஓகே, மில் ஒர்க்கர்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஆர்கனைஸ் பண்றாங்க. எங்க? தூத்துக்குடியிலையும் திருநெல்வேலியிலும். எங்க? தூத்துக்குடியிலையும் திருநெல்வேலியிலையும். ஓகே, இங்க வி.ஓ.சி and சுப்பிரமணிய சிவா who organized the public meeting to celebrate the release of பிபின் சந்திரபால், again another freedom fighter. அவரை வந்து ரிலீஸ் பண்றதுக்காக தான்
எல்லாருமே வந்து போராடுறாங்க. பட் என்ன பண்ணிடுறாங்க, அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. வேர் அரெஸ்டட். ஓகே, the two leaders were charged with sedition and sentenced to rigorous imprisonment. sedition அப்படின்னா என்னடா அர்த்தம்? சாட்ல கதை பேசிட்டு இருந்தா உன்னை யாரும் காப்பாத்தவே முடியாது. செடிஷன்னா என்ன பார்த்தோம்? அதாவது அரசுக்கு எதிராக நீங்க செயல்பட்டுட்டீங்க அப்படின்னு சொல்றதுதான் செடிஷன். ஓகே, அரசுக்கு அகெயின்ஸ்டா நீங்க செயல்பட்டுட்டீங்க அப்படின்னு சொல்றதுக்கு பேர் தான் செடிஷன். ஓகே, சோ அண்ட் சென்டென்ஸ் டு ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்ட், கடுங்காவல் தண்டனை. ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்ட் அப்படின்னு என்னது? கடுங்காவல் தண்டனை வந்து கொடுத்துறாங்க. ஓகே, சோ இனிஷியலினா ஆரம்பத்துல VOC was given a draconian sentence of 2 life imprisonment. draconian sentence அப்படின்னா என்ன அர்த்தம்? what do you mean by draconian sentence of 2 life imprisonment meaning சொல்லுப்பா. எக்ஸசிவான, அதிகப்படியான, ஹார்ஷான, சிவியரான ஒரு பனிஷ்மெண்ட். ஓகேவா? பரேட்லயோ பெயில்லயோ அவங்க வந்து என்ன ஆகவே முடியாது அப்படின்னா ரிலீஸே ஆகவே முடியாது. கடுங்காவல் தண்டனை, கொடுமையான கடுங்காவல் தண்டனை தான் டிராக்கோனியன். ஓகே யா, சோ 2 பனிஷ்மெண்ட் வந்து அவருக்கு கொடுத்துறாங்க. ஆயுள் தண்டனை. ஆமா, the news of the arrest, இப்படி அரெஸ்ட் பண்ணிட்டாங்களே VOC அப்படிங்கிறது sparked riots அப்படின்னா நிறைய போர்க்களத்தை வந்து என்னன்னா நிறைய வந்து சண்டை சச்சரவத்தை வந்து கலப்பிச்சு. ஓகே, லீடிங் டு பர்னிங் டவுன் ஆஃப் போலீஸ் ஸ்டேஷன். மக்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க, போலீஸ் ஸ்டேஷனை போயிட்டு பர்ன் பண்ணாங்க, கோர்ட் பில்டிங்க பர்ன் பண்ணாங்க, முனிசிபல் ஆபீஸ பர்ன் பண்ணாங்க. ஓகே, it led to the death of 4 people in police firing. சோ இந்த போலீஸ் ஃபயரிங்ல வந்து என்னாச்சு, 4 people இறந்து போயிட்டாங்க. ஓகே, சோ இதான் திருநெல்வேலி அப்ரைசிங். ஓகே, சோ தூத்துக்குடியிலயும் திருநெல்வேலியிலும் மில் ஒர்க்கர்ஸ் ஆர்கனைசேஷன்ல யார பண்றாங்க, விஓசியும் சுப்பிரமணிய சிவாவும் ஜாயின் பண்றாங்க. ஓகே, சோ பிபின் சந்திரபால ரிலீஸ் பண்ண சொல்லி போராடுறாங்க விஓசியும் சுப்பிரமணிய சிவாவும். அப்பதான் வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணி நீ என்ன கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டா பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜ் வித் செடிஷன் அண்ட் சென்டென்ஸ் டு ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்ட். ஓகே, சோ பயங்கர கொடுங்காவல் தண்டனைக்கு உள்ள தள்ளி போட்டுடுறாங்க. இனிஷியலி ஆரம்பத்துல பார்த்தோம்னா விஓசிக்கு ஒரு பயங்கர பனிஷ்மெண்ட் தராங்க. அப்புறம் வந்து மக்களுக்கிடையே இது வந்து பயங்கர ஒரு போர்க்களத்தை வந்து உருவாக்குது. எல்லாரும் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனை பர்ன் பண்றாங்க, கோர்ட் பில்டிங்கை பர்ன் பண்றாங்க, முனிசிபல் ஆபீஸை பர்ன் பண்றாங்க. ஓகே, contribution of Annie Besant to the India's freedom struggle. Okay, contribution of Annie Besant to the India's freedom struggle. Annie Besant started Home Rule League. Annie Besant வந்து பாத்தீங்க அப்படின்னா Home Rule League அப்படின்னு வந்து ஒன்ன ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, எப்போ 1916ல and carried forward demand for home rule all over the India. All over India எங்க நாட்டை நாங்க ஆட்சி பண்ணிக்கிறோம்டா அப்படின்னு சொல்றதான் எது இந்த Home Rule League. ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா she started the newspaper. என்னென்ன நியூஸ் பேப்பர் ஆரம்பிக்கிறாங்க, நியூ இந்தியா, காமன்வீல் அப்படிங்கிற நியூஸ் பேப்பர் எல்லாத்தையுமே வந்து ஆரம்பிக்கிறாங்க. நியூ இந்தியா, காமன்வீல் இந்த நியூஸ் பேப்பர்லாம் ஆரம்பிக்கிறாங்க. she remarked better boycott and freedom than train deluxe with subjugation. ஓகே, ஹே நான் வந்து ஃப்ரீடமா சுதந்திரத்தோட நான் மாட்டு வண்டியில கூட போவேனே தவிர நீ என்ன அடிமைப்படுத்திய அந்த டீலக்ஸ் ட்ரெயின் எனக்கு வேணாண்டா அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா, எனக்கு சுதந்திரமா மாட்டு வண்டியில கூட போவேன், ஆனா உனக்கு அடிமைப்பட்டு டீலக்ஸ் ட்ரெயின்ல மட்டும் நான் போக மாட்டேன்டா அப்படின்னு சொல்றதான் வந்து என்னது இந்த ஆனி பெசன்ட் சொல்றது. she wrote books. 2 books வந்து எழுதுறாங்க. how India brought freedom and India a nation and a pamphlet on self government அப்படின்னு 2 புக் எழுதுறாங்க. சோ ஹோம் ரூல் மூவ்மெண்ட்டை யாரு கொண்டு வந்ததுன்னா ஆனி பெசன்ட் 1916ல. சோ நியூ இந்தியா, காமன்வீல்னு 2 நியூஸ் பேப்பர் வேற அவங்க வந்து கொண்டு வராங்க. ஓகே,
எஸ், 10வது யூனிட். நான் செத்து போயிடுவோம் போல இருக்கு. டக்கு டக்குன்னு லாஸ்ட் யூனிட் வந்துட்டோம். இட்ஸ் நாட் ஈஸி. 3 மணி நேரம் பாத்துக்கோ. லிட்டரலி உங்க ஸ்கூல் பீரியட்னா அது எவ்வளவு நேரம்டா வரும்? உங்க ஸ்கூல்ல வந்து 4 பீரியடா? 4 பீரியட வந்து ஒன்னா நடத்தின மாதிரி சமம். 4 பீரியட் நீ பிரேக்கே இல்லாம கவனிச்சா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இல்லையா? 3 பீரியடா? 40 மினிட்ஸ் தானே உங்க ஸ்கூல் பீரியடு? 40 மினிட்ஸ் இல்லையா? 45 மினிட்ஸா? ஏறத்தாழ 4 பீரியட் இல்லையா? வாவுடா. 40 மினிட்ஸ்னா அதான் 45 மினிட்ஸ் தான். 4 பீரியட் நீ வந்து ஒரு ஹாஃப் டே நம்ம வந்து இங்க கிளாஸ் கவனிச்சிருக்கோம். மாஸ்டா. யூனிட் 6 ஸ்டார்ட் பண்றோம், முடிகிறோம். ஓகே, சாரி யூனிட் 10. நானே குழம்பிட்டேன். சரியா? டக்கு டக்குன்னு உங்க பேரை போட்டு மார்க்க போட்டு ஃபைனை போட்டு பார்க்கலாம். அது எனக்கும் வந்து ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். லைவ் முடிச்சு எல்லாருமே கமெண்ட்ல தெரிக்க விடுறா. ஓகே, யூனிட் 10. ஐ திங்க் இந்த யூனிட் 10 புக் பேக் நம்ம வந்து லைவ் கிளாஸ்லயுமே பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஃபாஸ்டா ரெடியா? ரெடியா? ஓகே, வெரி குட்ரா. சட்டு சட்டுன்னு முடிப்போம் வாங்க. ஓகே, ஸோ யூனிட் 10. ரைட் நோட் ஆன் தமிழர் ரெனேசன்ஸ். ரெனேசன்ஸ் அப்படின்னா வந்து என்ன தெரியுமா? மறுபிறப்பு, மறுமலர்ச்சி அப்படின்னு வந்து அர்த்தம். ஓகே, ஸோ ரெனைசன்ஸ் அப்படின்னா வந்து என்னடா அர்த்தம்? ரெனைசன்ஸ் அப்படின்னா வந்து என்ன பார்த்தோம்? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா டெவலப் ஆகி இன்ஃப்ளூயன்ஸ். ஓகே, ரிவைவல், ரெனீவ்ட் அப்படின்னு வந்து அர்த்தம். ரிவைவல், ரெனீவ்டு, மறுமலர்ச்சி அப்படின்னு வந்து அர்த்தம். மறுமலர்ச்சி அப்படின்னு வந்து அர்த்தம். ஓகே, மறுபிறப்பு. ஆமா, மறுபிறப்புன்னு சொல்லிட்டேன். சரி, எல்லாம் ஒண்ணுதான் வாங்க. So the cultural hegemony of colonialism and the rise of humanism brought several changes in the socio-cultural life of the Indian subcontinent. Okay, so colonialism உடைய cultural hegemony, colonialism உடைய cultural hegemony and ரைஸ் ஆஃப் ஹியூமனிசம், அதாவது மனிதநேயம் வளருதல், இது ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய சோசியோ கல்ச்சுரல் லைஃப் வந்து மாத்திச்சு. மாடர்ன் தமிழ்நாடு டு எக்ஸ்பீரியன்ஸ் ஹிஸ்டாரிக் டிரான்சிஷன். மாடர்ன் தமிழ்நாடுக்கும் நிறைய இது ஹிஸ்டாரிக் டிரான்சிஷன் வந்து நடந்துச்சு. தமிழ் லாங்குவேஜ் அண்ட் கல்ச்சர் பிளேட் அ வெரி சிக்னிஃபிகண்ட் ரோல் இன் தியர் ஐடென்டிட்டி கன்ஸ்ட்ரக்ஷன். தமிழ் நமக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி, நமக்குன்னு வந்து ஒரு அடையாளத்தை உருவாக்கிக்கிறதுக்கு. Breaking news is that NEET mark only calculated for all medical courses. They are not calculated for cut-off marks. Is that YouTuber one is saying is true? You all know about, so asking. என்னடா சொல்ற? Is that NEET mark only calculated for all medical courses? Day MBBS, BDS, ஆயுஷ் கோர்சஸ் இதுக்கெல்லாம் தாண்டா நீட் மார்க் கம்பல்சரியா பார்ப்பாங்க. மற்றபடி நீங்க வந்து அதர் பயாலஜி ரிலேட்டட் கோர்ஸ்லாம் நீங்க எடுக்கிறீங்க,
பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரப்பி எடுக்கிறீங்க, ஆப்தமாலஜி எடுக்கிறீங்க, இல்லைன்னா வந்து நீங்க மற்ற எல்லா கோர்சஸுமே பேராமெடிக்கல் கோர்சஸ்லாம் இருக்கும்ல, அதுக்கெல்லாம் உங்களுக்கு கட் ஆஃப் தான் எடுப்பாங்க, 12th கட் ஆஃப் தான் எடுப்பாங்க. ஈவன் when you want to join veterinary courses, so veterinary course வந்து 85% of the seats will be taken from your 12th mark. ஒரு 100 சீட் இருக்குன்னா 100 சீட்டுல 85 சீட்டு வந்து 12th மார்க் வச்சு தான் எடுப்பாங்க. மீதி 15 சீட்டு தான் நீட் மார்க் வச்சு எடுப்பாங்க. சரியா? வாடா வாடா வாடா. சோ அடுத்து the introduction of printing presses. என்னென்னலாம் நமக்கு வந்து இன்ட்ரோடியூஸ் ஆச்சு அப்படின்னா printing press. அடுத்து linguistic research on Dravidian languages. ஓகே, திராவிட மொழிகள் அப்படின்னு சொல்றோம்ல, அதான் திராவிடியன் லாங்குவேஜ். லிங்குவிஸ்டிக் ரிசர்ச்னா அந்த லாங்குவேஜை போயிட்டு மொழியை வந்து ரிசர்ச் பண்றது. இது எல்லாமே தமிழ் உடைய மறுபிறப்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஓகே, ஆல்தோ ரிலீஜியஸ் லிட்ரேச்சர் நிறைய வந்து பக்தி இலக்கியம், ரிலீஜியஸ் லிட்ரேச்சர்னா என்னது பக்தி இலக்கியம். எக்ஸாம்பிள் ஆண்டாள்லாம் எழுதினாங்க இல்லையா? ஸோ அது எல்லாமே வந்து என்னது பக்தி இலக்கியம். taken as predominantly for publication. பப்ளிகேஷனுக்கு ஏர்லியஸ்ட்ல இந்த பக்தி இலக்கியத்தை தான் கொண்டு போனாங்க. பிரிண்டிங் டெக்னாலஜி அதுக்கப்புறமா நமக்கு மற்ற எல்லா லிட்ரேச்சருமே பிரிண்டிங்க்கு போச்சு. What that can be described as secular were taken up for publishing. ஸோ செக்குலரா இருக்கக்கூடிய அந்த புத்தகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பப்ளிஷும் ஆச்சு. தமிழ் வாஸ் த ஃபர்ஸ்ட். இதுல இருந்து 1 மார்க் ஆக்சுவலி கேட்பாங்க. இது வந்து எனக்கு கேட்டா 2 மார்க்ல கேட்டா எழுதாத, ஏன்னா இது பெரிய ஆன்சர். 2 மார்க்ல கேட்டா எழுதாதீங்க, இது வந்து பெரிய ஆன்சர். ஓகேவா? சோ பாரு, தமிழ் தான் ஃபர்ஸ்ட் நான் யூரோப்பியன் லாங்குவேஜ்லயே முதல் பிரிண்ட்டுக்கு போன லாங்குவேஜ் எது? தமிழ் தான். நான் யூரோப்பியன் லாங்குவேஜ்ல முதல் பிரிண்ட்டுக்கு போன ஒரு லாங்குவேஜ் வந்து என்னதுடா? முதல் பிரிண்ட்டுக்கு போன ஒரு லாங்குவேஜ் வந்து என்னது? தமிழ். ஓகேவா? ஹெஜிமோனி அப்படின்னா வந்து என்ன தெரியுமா? டாமினேட் பண்றது. ஓகேவா? ஹெஜிமோனி அப்படின்னா வந்து என்னது அப்படின்னா டாமினேட் பண்றது. ஓகே, யா வாடா அடுத்து போலாமா? திருக்குறள் பப்ளிஷ்ட் இன் 1812. திருக்குறளை வந்து எந்த இயர்ல வந்து பப்ளிஷ் பண்றாங்க? 1812ல பப்ளிஷ் பண்றாங்க. Modern Tamil found their social and cultural identity on ancient Tamil classics collectively called as சங்கம் லிட்ரேச்சர். சங்க இலக்கியம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா? சோ இந்த சங்க இலக்கியத்துல வந்து என்ன இருக்கும்? சங்க கால பழைய கால எல்லா ஐடென்டிட்டியுமே நம்ம அதுல இருந்து கல்ச்சுரல் ஐடென்டிட்டி. சோ அந்த சங்க இலக்கியத்தை படிக்கிறப்போ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா சங்க காலத்துல பழைய காலத்துல மக்களுடைய கல்ச்சுரல், அதாவது கலாச்சாரம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, அடுத்தா கான்ட்ரிபியூஷன் ஆஃப் Caldwell for the cause of South Indian languages. Okay, 10th lesson 10th lesson தான் இது. ஓகே, வாங்கடா. ராபர்ட் கால்டுவெல் expanded this argument in a book titled A Comparative Grammar for Dravidian or South Indian Family of Languages. இதுதான்டா முக்கியமா நீ அப்படியே கரெக்டா எழுதணும். இது வந்து கரெக்டா எழுதணும். என்ன எழுதணும்? A Comparative Grammar of Dravidian or South Indian Family of Languages அப்படிங்கிற ஒரு புக்கை வந்து அவருடைய ஆர்குமெண்ட்ஸ் எல்லாமே அந்த புக்ல எழுதுறாரு. He established the close affinity between. Affinityனா வந்து என்ன தெரியுமா? நெருக்கம், பிடிச்சிருக்கு, பிடிப்பு, நெருக்கம் அப்படின்னு வந்து அர்த்தம். Between Dravidian languages, திராவிட மொழிக்கும், okay, and in contrast with Sanskrit, and also established the antiquity of Tamil. Antiquity அப்படின்னா வந்து என்ன? What do you mean by? 10th lesson தான் இது. What do you mean by antiquity? What do you mean by antiquity? சொல்லுங்கடா. ஏன்ஷியன்ட். ஓகே, ஓகேவா? பண்டைய முறை. ஏன்ஷியன்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்டிக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதான் வந்து ஆன்டிக்விட்டி. சரியா? ஓகே, சோ
ஸோ சான்ஸ்கிரிட்டோ இல்லை திராவிடியன் லாங்குவேஜோ எந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒரு இந்த பழைய கால ஆன்டிக்விட்டியை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படிங்கறத வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாரு. ஓகே, அதை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. அடுத்ததா லிஸ்ட் அவுட் த பர்சனாலிட்டி ஹூ கான்ட்ரிபியூட்டட் ஃபார் த ரைவல் ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர். அவங்களுடைய எழுத்து மூலமா இந்த தமிழ் லிட்ரேச்சரை ஓகே திருப்பி கொண்டெடுத்து வந்தது வந்து யார் யாரு அப்படின்னு கேக்குறாங்க. சி.டபிள்யூ. தாமோதரனார், யு.வி. சுவாமிநாதனார், திரு.வி. கல்யாண சுந்தரம், பருதிமார் கலைஞர், மறைமலை அடிகள், சுப்பிரமணிய பாரதி, வையாபுரி பாரதிதாசன். ஓகே, சி.டபிள்யூ. தாமோதரனார், ஊவேசா சொல்றோம்ல தமிழ் தாத்தா, யு.வி. சுவாமிநாதனார், திரு.வி. கல்யாண சுந்தரம், பருதிமார் கலைஞர், மறைமலை அடிகள், சுப்பிரமணிய பாரதி, வையாபுரி பாரதிதாசன். ஓகேவா? எஸ். Discuss the importance of Hindu Religious Endowment Act passed by the Justice Ministry. Okay. The Justice Party வந்து என்ன இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க அப்படின்னா HRE, அதாவது Justice Party என்ன வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க, Hindu Religious Endowment Act அப்படின்னு ஒண்ணு வந்து பாஸ் பண்றாங்க. It enabled any individual, எந்த ஒரு தனி நபரா இருக்கட்டும், irrespective of caste, அவங்க எந்த கேஸ்டா வேணா இருக்கலாம், இல்ல caste affiliation, அவங்க எந்த கேஸ்டுக்கு சப்போர்ட் பண்ணாலும் சரி, to become a member of a temple committee, ஒரு கோவிலுடைய கமிட்டில அவங்க வந்து இருக்கலாம், and govern the resources of the religious institution. So இந்த religious institutions உடைய resources, சொத்தை வந்து அவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா govern பண்ணலாம் அப்படின்னு வந்ததுதான் இந்த HRE, Hindu Religious Endowment. ஓகே, அடுத்ததா நேம் த நியூஸ் பேப்பர்ஸ் பப்ளிஷ்டு பை சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன். இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஓகே, ரொம்ப சம முக்கியமான ஒரு கேள்விதாண்டா இது. என்னது? நியூஸ் பேப்பர்ஸ் பப்ளிஷ்டு பை சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன். தமிழ்ல திராவிடியன், இங்கிலீஷ்ல ஜஸ்டிஸ், தெலுங்குல ஆந்திர பிரகாஷிகா. ஓகே, சரியா? தெலுங்குல ஆந்திர பிரகாஷிகா. சோ தமிழ்ல திராவிடியன், இங்கிலீஷ்ல ஜஸ்டிஸ், தெலுங்குல ஆந்திர பிரகாஷிகா. Estimate Periyar as feminist. Estimate Periyar as feminist. So I think this is the last question நினைக்கிறேன். ஆமாண்டா, இதாண்டா லாஸ்ட் question. So this question can be asked in 5 mark itself. அந்த அளவுக்கு முக்கியம். ஓகே, பெரியார் வந்து எப்படி வந்து ஒரு ஃபெமினிஸ்டா இருக்காரு அப்படிங்கறத நம்ம இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். பெரியார் was a critical of patriarchy. Patriarchy அப்படின்னா வந்து என்னது? What do you mean by patriarchy? ஏதோ தெரிஞ்சதை சொல்லுங்க, தெரியலனா I will explain. Okay, what do you mean by patriarchy? சொல்லுங்கப்பா. ஆண்களுக்கு தான் வந்து அதிகாரம் அதிகம் அப்படின்னு சொல்றதுதான் patriarchy. ஓகேவா? சோ பெண்களை விட ஆண்களுக்கு தான் அதிகாரம் அதிகம் அப்படிங்கறதான் வந்து என்னது அப்படின்னு தேசப்பற்றா. அது வந்து என்ன தெரியுமா? அது வந்து patriotism. நானே மாத்துவேன். patriotic, அது வந்து patriotic, இது வந்து patriarchy. இது வேற, ரெண்டுமே வந்து வேற சரியா? மேல் டாமினன்ட், மேலுக்கு தாண்டா பவர் அதிகம், அதான் வந்து என்னதுன்னா patriarchy. அதுக்கு வந்து எதிர்க்கிறாரு, அதான் கிரிட்டிக்கல் அப்படின்னா கிரிட்டிசைஸ் பண்றாரு, அதை கிரிட்டிசைஸ் பண்றாருன்னு அர்த்தம். சோ பெரியார் வந்து இந்த patriarchy வந்து என்ன பண்றாரு அப்படின்னா கிரிட்டிசைஸ் பண்றாரு. He condemned அப்படின்னா புறக்கணித்தல், ஸ்ட்ராங்கா நோ சொல்றது, புறக்கணித்தல். எதை? சைல்டு மேரேஜ், குழந்தை திருமணம், அண்ட் தேவதாசி சிஸ்டம், இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் டெம்பிள் கேர்ள்ஸ், அதான் தேவதாசி சிஸ்டமா இருக்கட்டும், சைல்டு மேரேஜா இருக்கட்டும், இது பயங்கரமா புறக்கணிக்கிறாரு. ஓகே, பெரியார் believed that property right for women would provide them a social status and protection. So womenக்கும் சொத்து உரிமை, இப்போ அப்பாவுடைய சொத்து மகன் மகள் இரண்டு பேருக்கும் சமமா கிடைக்கணும். ஓகேவா? ஆண் சொத்து பாத்தீங்க அப்படின்னா எப்ப பாரு மகனுக்கு தான் அப்படிங்கிறது கிடையாது. பெண்களுக்கும் சொத்து உரிமை அப்படிங்கிறது ஒண்ணு இருந்தாதான் பெண்களுக்கு ஒரு சோசியல் ஸ்டேட்டஸோ ப்ரொடெக்ஷனோ கிடைக்கும் அப்படிங்கறத பிலீவ் பண்றாரு. சோ ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் 1989ல
கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ஹிந்து சக்சஷன் தமிழ்நாடு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு ஒன்று வந்து கொண்டு வராங்க. ஓகே, என்ன கொண்டு வராங்க? ஹிந்து சக்சஷன் தமிழ்நாடு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு ஒன்று வந்து கொண்டு வராங்க. which ensure equal rights to the ancestor property of women. பெண்களுக்கும் என்ன கிடைக்கும்? ஈக்குவல் உரிமை வந்து கிடைக்கும். பரம்பரை சொத்துல ancestral inheritance அப்படின்னா பரம்பரை சொத்து. பரம்பரை சொத்துல வந்து ஆன்செஸ்டருக்கும் வந்து பெண்களுக்கும் வந்து ஈக்குவல் உரிமை உண்டு அப்படிங்கறதான் வந்து பெரியார் வந்து வாங்கி கொடுத்திருக்காரு. சரியா? இந்த ஹிந்து சக்சஷன் தமிழ்நாடு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி. ஓகேவா? சூப்பர், செமையா போச்சு இன்னைக்கு லைவ். வாவா போச்சு, மாசா போச்சு. சரியா? ஓகே, சோ எஸ், யார் யாரெல்லாம் லைவ் அட்டென்ட் பண்ணீங்களோ உங்க பேரு வித் இனிஷியல், கரெக்டான ஸ்பெல்லிங், உங்க பேரு வித் இனிஷியல் போட்டு இன்னைக்கு லைவ் எப்படி சூப்பரா போச்சு அப்படிங்கறத வந்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பா வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. டைம் சேவ் ஆச்சா, ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சா, இல்ல இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா போலாமா, இல்ல இன்னும் கொஞ்சம் ஸ்லோவா போலாமா அப்படிங்கறத கண்டிப்பா எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. ஸோ டுமாரோ வி ஹாவ் சிவிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ். நாளைக்கு நான் உங்களுக்கு புக் அண்ட் சைட் கொஸ்டின்ஸ் பத்தியும் சொல்ல போறேன். ஸோ நாளைக்கு மேரத்தான் மறக்காம எல்லாருமே வந்துருங்க. சரியா? ஜெயிச்சிட்டோம் வாரா, அதேதான். சரியா? So yes, I will go and rest. You also sleep well, hydrate well. நாளைக்கு early morning பிரகாஷ் சார் கிளாஸ்க்கு வந்துருங்க. சரியா? ஓகேடா, all the best டா. டாடா, bye bye. Thank you.